அத்தியாயம் 1. போர்க்கால பயிற்சி நடவடிக்கையாக வானம் பிளாக் அவுட் செய்திருக்க நட்சத்திரங்கள் பதுங்கியிருந்தன. அவன் மழைக்கோட் அணிந்திருந்தான். நீரை அனுமதிக்காத பீக் வைத்த தொப்பி பாதி முகத்தை தொலைத்திருந்தது. மீதியில் உதட்டு சிகரெட்டின் சிவப்பு வட்டம் அணிந்திருந்த கண்ணாடியில் பிரதிபலிக்க சீரான ஓட்டத்தில் அவனுடைய பைக் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த உயர்ந்த ஓட்டலின் வாட்ச்மேன் அவனுடைய வண்டியை நிறுத்த வேண்டிய இடத்தை காட்டினான். நிறுத்தி நடந்து மூடியிருந்த குப்பை தொட்டியின் பெடலை காலால் அழுத்தி திறந்து சிகரெட் மிச்சத்தை அதில் சுண்டிவிட்டு உள்ளே நடந்தான். நிதானமாக சிப் சிப்பாக குடித்தான். மாண்டலின் சீனிவாசனின் புதிய கஜல் இசைக்கு மெலிதாக கால்களால் தாளம் போட ஆரம்பித்தான். தீர தீர 555 சிகரெட் கொளுத்தி கொண்டான். நடுவில் ஒரு தரம் வாட்சை பார்த்து கொண்டான். அரை மணி கழித்து தொப்பி பைக் சாவியை சேகரித்து கொண்டு கணிசமாய் டிப்ஸ் வைத்து லேசான தள்ளாடலுடன் எழுந்தான். பற்களை அதிக சத்தம் வராமல் கடித்து கொண்டான். உள்பக்கம் இழுக்க வேண்டிய கதவை மறுபடி வெளிப்பக்கம் தள்ள முயன்று ஓடிவந்து உதவிய ஓட்டல் சேவகனுக்கு நன்றி சொல்லாமல் வெளியேறினான். உதைத்த உதையில் பயந்து போய் முதல் தடவையிலேயே ஸ்டார்ட் ஆனது பைக். ஆடு மாடு உள்ளே வராமல் இருப்பதற்காக பாதையின் குறுக்கே பதிக்கப்பட்டிருந்த இரும்பு கம்பிகளின் மேல் பைக்கை தவழ்த்தி சாலை வந்ததும் கியர் மாற்றி வேகம் கூட கோட்டின் காலர்கள் துடித்தன. மேல் வரிசை பற்கள் கீழுதட்டை கடிக்க பட்டை பிரேமில் கண்ணாடி அணிந்த நெற்றியில் விபூதி வைத்த கையில் வைர மோதிரம் அணிந்த உயரமான அந்த நீதிபதி இந்த வழக்கு என் முன்னிலையில் 1996ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் நாள் முடிவான விசாரணைக்கு எடுக்கப்பட்டு வாதிக்காக வழக்கறிஞர் பப்ளிக் பிராசிக்யூட்டர் திரு கணேசராமனும் எதிர்வாதிக்காக வழக்கறிஞர் திரு ஜி பார்த்தசாரதியும் ஆஜராக இருதரப்பு வாத பிரதிவாதங்களை கேட்ட பிறகு பரிசீலனைகளுக்கு பிறகு இன்று இம்மன்றம் இயம்பும் தீர்ப்புரை. பிளடி ஷிட் என்று அவன் உதடுகள் முணுமுணுத்தன. அண்ணா சாலையில் இணைந்து மேம்பாலம் நோக்கி பைக் பயணம் செய்ய நியான் விளக்குகள் ஓயாமல் நிறுவன முதலாளிகளுக்கு விசுவாசமாய் விளம்பரங்களை உமிழ்ந்து கொண்டிருந்தன. ஒரு டெலிபோன் பூத்துக்குள் நுழைந்தான். மலைக்கோட்டின் ஜிப்பை மார்பு வரை இறக்கி உள்ளே கை செலுத்தி பாக்கெட்டிலிருந்து காகிதம் எடுத்து எண் பார்த்து கொண்டு சுழற்றினான். எஸ் என்றது ஒரு பெண். மேடம், உங்க பங்களால ராஜ் ப்ரொடக்ஷன்ஸ் படம் இப்போ ஷூட் ஆகிட்டு இருக்கா? ஆமா, யூனிட் எல்லாம் வந்து எல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க யார் கூட பேசணும்? நடிகை பிரேமா இருக்காங்களா? நீங்க யாரு? பிரஸ். லேட் நைட்டு வரைக்கும் ஷூட்டிங் உண்டா? எப்படியும் ராத்திரி 2 மணிக்குள்ள பேக்கப் செஞ்சிடுறோம்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ். வைத்து விட்டு வாட்சை பார்த்தான். 11. பைக்கை ஸ்டார்ட் செய்தான். நீதிபதி நடுவில் ஒரு தரம் தண்ணீர் குடித்து கொண்டார். ஆகவே இருதரப்பு வாதங்களையும் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்களையும் பரிசீலனை செய்து வழக்கேழு வினாக்கள் 1 6 வரை விடை கண்ட வகையில் முடிவாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும் துரைபாண்டியன் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்பது சரிவர நிரூபிக்கப்பட்டிருக்கும் காரணத்தால் அவர் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் செய்த குற்றங்களை பரிவோடு ஆராய வேண்டியிருப்பதால் அவருக்கு 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் தீவிரமான மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்பட வேண்டும் என்கிற கோர்ட்டின் சிபாரிசையும் அளிப்பதோடு துரைபாண்டியனின் மனநிலை பாதிக்கப்பட்டதற்கு மூல காரணமாக அவரது வழக்கறிஞர் கூறிய விபரங்களை இந்த வழக்கில் ஆராய வேண்டியது அவசியமற்றது என்றும் கோர்ட் கருதுகிறது. உதட்டை கடித்திருந்த பற்கள் மேலும் அழுத்த அவன் நெற்றியருகே நரம்புகள் புடைத்து நின்றன. கண்ணாடிக்குள்ளே கண்களில் மேலும் சிகப்பு கூடியிருந்தது. எதிரே வந்த சைக்கிள்காரன் பைக்கின் வேகத்துக்கு பதறி அவசரமாக கீழே இறங்கிக் கொண்டு கையை நீட்டி சென்னை தமிழில் திட்டினதையெல்லாம் அவன் காதுகள் கேட்கவில்லை. கோர்ட் வாசலில் சொந்த கருத்து பகிர்ந்து கொண்டு மக்கள் தூறலுக்காக குடைகளை விரித்து கொண்டனர். அவர்களில் இவர்கள் துரைபாண்டியன் தப்பிக்க நினைச்சிருந்தா தப்பி இருக்கலாம். சம்பவம் நடந்து 2 மணி நேரம் கழிச்சுதான் சியாமலாவோட பையன் வீடு திரும்பியிருக்கான். அவன் திரும்பி வந்தப்போ பொணத்துக்கு பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருந்தானா துரைபாண்டியன். பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பிடிச்சு இழுக்கலன்னா சியாமலாவோட பையன் அவனை கொலையே செஞ்சிருப்பான். சியாமலாவோட பையனா? அவன் யாரு? நல்ல பேர்ப்பா, இரு சொல்றேன். அருண். பாரிலிருந்து புறப்பட்ட மலைக்கோட்டு அணிந்த அருணின் பைக் அசோக் நகரை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 2. வெளிச்ச பூக்களின் நடுவே விமான நிலையம். ஸ்பீக்கர்கள் பட்டு கத்தரித்தன. பெங்களூரிலிருந்து சென்னை வருகின்ற விமானம் 30 நிமிடங்கள் தாமதமாக வரும். அது சென்னையை 9:40க்கு தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அசௌகரியங்களுக்கு மன்னிக்கவும். விஷ்ணு எரிச்சலாய் அந்த ஹாலை விட்டு வெளியே வந்தான். இன்னும் அரை மணி நேரம் இருக்கிறது. நேராய் அந்த சிவப்பு மாருதியை அடைந்தான். அருகே மூக்குப்பொடி போட்டு கொண்டிருந்த டிரைவர், என்ன சார்?
அரை மணி நேரம் லேட்டு, நீ டேப்பை போடு, கேட்டுக்கிட்டே சின்னதா தூங்க போறேன். அரை மணி கழிச்சு சரியா எழுப்பிடு. பின் சீட்டில் கால் நீட்டி படுத்து கொண்டான். தன் டைரியை பிரித்து முகத்தில் கவிழ்த்து கொண்டான். டெனிம் சென்ட் வாடையும் வயலின் இசையும் அவனை தாளாட்டின. கையில் சிகரெட்டுடன் முழுக்கை சட்டை அணிந்த அவன் வேக நடையில் வந்தான். விஷ்ணுவை பார்த்து பின் டிரைவரை பார்த்து, என்ன வேலு, ஃப்ளைட் தாமதமா என்றான். ஆமா, அரை மணி நேரமா. நீ எங்க வந்த? நல்ல கதையா இருக்கே. யூனிட் வண்டி கொண்டாந்துருக்கேன். அம்மா தான் ஏர்போர்ட்டுக்கே அனுப்பிச்சிடுங்க, அப்படியே வந்துடுறேன்னு சொன்னாங்களாம். விஷ்ணு சிவந்த கண்களுடன் எழுந்தான். விவரம் தெரிந்து கொண்டு தன் டைரியை புரட்டி பார்த்துவிட்டு, என்ன நீ விளையாடுறியா? இன்னைக்கு நைட்டு ஏதியாவும் கம்பெனிக்கு கால் ஷீட்டு, நாளைக்கு ராத்திரி தான் ராஜ் ப்ரொடக்ஷன்ஸ். போய் சொல்லு, தேதியை நல்லா பார்க்க சொல்லு. அது இல்லைங்க விஷ்ணு சார், புது வருஷத்துக்கு ரிலீஸ் தேதி கொடுத்து போஸ்டர் எல்லாம் ஆயிடுச்சு. டைரக்டரு பெங்களூர் ஃபோன் போட்டு அம்மா கிட்ட பேசிட்டாரு. இன்னைக்கு நைட்டும் ஒத்துழைக்கிறேன்னு ஒப்புக்கிட்டு யூனிட் வண்டியை ஏர்போர்ட்டுக்கு அனுப்ப சொல்ல சொன்னதால தான் வந்தோம். விஷ்ணுவும் அந்த தயாரிப்பு உதவியாளனும் மறுபடி விமான நிலைய கட்டிடத்திற்குள் நுழைந்தார்கள். விஷ்ணு டைரியை கக்கத்தில் இடுக்கிக் கொண்டு காத்திருந்தான். நிமிடங்களில் விமானத்தில் இருந்து வெளிப்பட்ட கும்பல் வரத்துவங்க. ஒரு நீல வழுக்கல் சாரியில் கையில் குட்டியூண்டு பையுடன் பிரேமா. விஷ்ணு, நான் செம்ம டயர்ட். கிளம்பி மறுபடி பெங்களூர்லயே இறக்கிட்டான். சக்கரம் ரிப்பேர்னு. பசி. கமான், வண்டியில ஜூஸ் வச்சிருக்கியா என்றால் வந்து. இருக்கு மேடம். அப்புறம் நாம வீட்டுக்கு போறோமா? பின்ன இல்ல, ராஜ் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு இன்னைக்கு ராத்திரி. அட ஆமாப்பா, ஃபோன் பண்ணாரே, டயர்டா இருக்குன்னு கேன்சல் பண்ணிடுறியா? ஐயோ, ரொம்ப நம்பிக்கையா காத்துக்கிட்டு இருக்கோம் என்றான் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட். டக் டக் என்று தன் காருக்கு நடந்தாள் பிரேமா. ஆட்டோ பிடிச்சு நான் வீட்டுக்கு போய்க்கட்டுமாமா என்றாள் ஹேர் ட்ரெஸ்ஸர். விஷ்ணு, அந்த ஆள சீன் என்னன்னு கேளு. விஷ்ணு ஓடி போய் கேட்டு வந்து, ஃபர்ஸ்ட் நைட் மேடம், ஜடை போட்டு பூ சுத்துவாங்க, யூனிட் மேக்கப் போதும், ருக்கு போகட்டும், பணம் கொடுத்து அனுப்பிடு. பிரேமா காரில் ஏறி அமர்ந்து கண்ணாடி கதவை ஏற்றிவிட்டு சாய்ந்து கொள்ள விஷ்ணு முன் சீட்டில் டிரைவர் அருகே அமர கார் புறப்பட்டது. பங்களா வந்து இறங்கி கொண்டு, விஷ்ணு நீ போய்க்கோ, நான் யூனிட் வண்டியிலேயே ஷூட்டிங் போயிட்டு வந்துடுறேன். வேலுவை அனுப்பிச்சிடு, ப்ரொடக்ஷன் நாள வெயிட் பண்ண சொல்லு. பிரேமா ப்ரொடக்ஷன் நபருடன் அந்த புதிய அம்பாசிடரில் அந்த இரவு நேர ஷூட்டிங்கிற்கு புறப்பட்ட போது மணி 11. பூச்சிகளின் ராஜ்யம். அத்தியாயம் 3. தெருவின் முனையில் பைக்கை நிறுத்தினான் அருண். என்ஜினை அணைத்து சாவியை உருவிக்கொண்டான். தூரத்தில் இருட்டு தொகுப்பின் நடுவே வெளிச்சம் வரைந்திருந்த பங்களா வாசலில் 2 வேன்கள், 3 கார்கள், ஸ்கூட்டர்கள் நிற்க நோக்கி நடந்தான் நிதானமாக. வக்கீல் கணேசராம் விசாரணை கூண்டில் நிற்கும் துரைபாண்டியனை நெருங்கினார். சொல்லுப்பா, என்ன குற்றத்துக்காக போலீஸ் சொன்ன கைது பண்ணாங்க? சியாமலா மேடத்தை நான். சொல்லு, நீ என்ன செஞ்சேன்னு எனக்கே தெரியல. சரி, என்ன செஞ்சிட்டதா சொன்னாங்க? கொலை செஞ்சதா, கற்பழிச்சதா? ஏன் செஞ்ச? நான் செஞ்சிருப்பேன்னு நம்பவே முடியல சார். போலீஸ் வர்றப்போ பிணத்துக்கு பக்கத்துல வெறிச்சு பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்த இல்லையா? அப்படித்தான் சொன்னாங்க. என்ன நடந்துச்சு, நான் என்ன செஞ்சேன்னு எதுவும் எனக்கு புரியல. இப்போ கூட தெளிவா எதுவும் எனக்கு விளங்கல. சரி, வேற பேசலாம். கொலை செய்யப்பட்டவங்க பேரு என்ன சொன்ன? சியாமலா மேடம். மேடம்னு இவ்வளவு மரியாதையா சொல்ற நீ அவங்கள? துரைபாண்டியன் சட்டென்று கண்கள் சிவந்து போய், நானா செஞ்சேன்? நான் செஞ்சேனா? தெரியல. இல்ல, நானா என்று தொண்டையில் கத்திக்கொண்டு 2 கைகளாலும் மடேர் மடேர் என்று தன் முகத்தை அரைந்து கொள்ள கோர்ட்டு காவலாளிகள் விரைந்து வந்து அவனை பிடித்து கொள்ள சிகரெட் புகைத்து கொண்டு அருண் அந்த பங்களாவின் வாசலில் நின்றிருந்த வாட்ச்மேனை நோக்கி நடந்தான். நடிகை பிரேமா இன்னும் வரலையா? இன்னும் வரல. ஏன்? ஆட்டோகிராஃப் வாங்கணும். வரமாட்டாங்களா? நமக்கென்ன தெரியும், வண்டி போயிருக்கு கூப்பிட. அதோ வருதியா யூனிட் அம்பாசிடரு. அருண் திரும்பி பார்த்தான். பங்களாவின் வாசல் கம்பி கேட் திறக்க தாமதமான போது, கார் வாசலில் காத்திருந்த போது கண்ணாடி வழியாக பிரேமா தெரிந்தாள். அருண் காரை நோக்கி நடக்க அவன் நெருங்கும் போது கார் உள்ளே போய் அணைந்திருக்க, கேட்டை மறுபடி பூட்டிக் கொண்டிருக்க, அருண் பற்களை கடித்து கொண்டு தலையை மெதுவாக ஆட்டிக்கொண்டு தனது பைக்கை நோக்கி நடந்தான். ஸ்டார்ட் செய்து புறப்பட்டு பொது தொலைபேசி தேடி நிறுத்தினான். சுழற்றினான். ஹலோ, பிரேமா வீடுங்களா? ஆமா. பேசுறது யாரு? அவங்க அப்பாங்களா? ஆமா. நீங்க யாரு? இங்க அசோக் நகர் பங்களால இருந்து ராஜ் ப்ரொடக்ஷன்ஸ் ஆளு பேசுறேன். பிரேமா புறப்பட்டு வந்தாச்சே? வந்துட்டாங்க சார். ஷூட்டிங் முடிய இங்க நேரமாகும். ஒரு ரசிகன் செம்ம போதையில இங்க புரண்டுகிட்டு இருக்கான். பிரேமாவை வெளியே வர சொல்லு, நான் முத்தம் கொடுத்தாகணும்னு ஒரே கலாட்டா. ஐயோ, அப்புறம்? ஒன்றும் ஆகல, பத்திரமா இருக்காங்க. ஷூட்டிங் முடிஞ்சு புறப்படுறப்போ அவன் மறுபடியும் ஏதாச்சும் தொந்தரவு கொடுக்கலாம்னு அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. நான் புறப்பட்டு வரட்டுமா? அட, நீங்க வேற, நாங்க இத்தனை பேர் இருக்கோம், பாத்துக்க மாட்டோமா? ஒரு பாதுகாப்புக்காக உங்க பங்களா கூர்காவை அனுப்பி வைக்க சொல்லி அம்மா சொன்னாங்க. அனுப்புறேன், ஆட்டோல அனுப்புறேன் உடனே.
சிரமப்படாதீங்க, ஒன்றும் அவசரம் இல்ல. உள்ள ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, யாரும் பங்களாக்குள்ள நுழைய முடியாது. முடிஞ்சு திரும்புறப்போ கூர்க்கா சும்மா ஒரு பாதுகாப்புக்கு கார்ல வந்தா போதுமானதுன்னு அபிப்பிராயப்படுறாங்க. அதனால ஷூட்டிங் முடியிற டயத்துல எங்க ப்ரொடக்ஷன் ஆள் ஒருத்தனை மோட்டார் பைக்ல அனுப்புறோம். அவன் கூட கூர்க்காவை அனுப்பி வைங்க, போதும். அத்தியாயம் 4. பூக்களின் மத்தியில் கட்டிலே காணாமல் போயிருந்தது. மல்லிகை, ரோஜா, கனகாம்பரம் என்று வரிசை வரிசையாய் வளைவுகள். அப்புறம் மின்னும் மஞ்சள், சிவப்பு, பச்சையில் ஜிகினா தோரணங்கள். வெள்ளி தாம்பாலம் நிறைய பழக்கடை. ஒரு கொத்து ஊதுபத்தி. மடிப்பு நிமிராத ஜரிகை வேஷ்டியில் நெற்றியில் சந்தன பொட்டுடன் முழுக்கை பட்டுச்சட்டையின் உள்ளே நடுக்கத்துடன் அந்த புது ஹீரோ சுரேந்தர். பிரேமா பட்டுச்சேலை சுற்றி பெடல்ஸ்டட் ஃபேன் அருகே தன் ஜடையை உயர்த்தி பிடித்து கழுத்து வியர்வையை போக்கிக் கொண்டிருக்க, ரிஹர்சலின் போது ஏகமாய் வியர்த்து போன சுரேந்தரின் கன்னத்தை தட்டி பிரேமா, என்னப்பா இவ்வளவு நெர்வஸா இருக்க? ஃப்ரீயா இரு, நிறைய கூச்சம் வச்சிருக்க. தூணை கட்டி பிடிக்கிற மாதிரி பிடிக்காத. டிராமால நடிச்சிருக்கியா? இல்லங்க, அதான் உதர்ற. பொட்டி கடையில சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருந்தப்போ பொறுக்கிட்டு வந்தாங்களா? எல்லோரும் சிரிக்க அவன் எச்சில் விழுங்கினான். 3வது டேக்கில் ஒழுங்காக கட்டிப்பிடித்தான். கட் சொன்ன பிறகும் விலகாமல் அவனுக்கு கன்னத்தில் ஒரு எதிர்பாராத முத்தம் கொடுத்து அதிர வைத்தாள் பிரேமா. அடடா, கிளிக் பண்ண விட்டுட்டேனே என்றார் ஸ்டில் போட்டோகிராஃபர். அத்தியாயம் 5. அந்த திறந்தவெளி சிறிய பூங்காவில் பனி நனைத்து வைத்திருந்த புல்வெளியில் படுத்திருந்தான் அருண். நேர்மேலே நட்சத்திரமில்லாத கருப்பு வானம் கரி போட்டு கழுவிய ஸ்லேட்டு மாதிரி. காற்றில் இன்னும் பாம்பின் சீரல் இருந்தது. மனசில் அந்த ரேடியோ ஆன் ஆகி முள் நகர்ந்து நகர்ந்து அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில வினாடிகளில் தொடரும். அந்த வினாடிகளில் அம்மா தெரிந்தாள். ரெக்கார்டிங் ரூமில் தோல் வழியே போர்த்தின பிளைன் பட்டுச்சேலையில் நெற்றியில் பட்டையாய் விபூதி, எதிரே தயாராய் வீணை, சுற்றிலும் பக்கவாத்தியக்காரர்கள். இப்போது திருமதி சியாமளாவின் வீணை இசை. முதலில் மாமவரகு ராமா கீர்த்தனை, சாரங்கா ராகம், ரூபக தாளம். நிதானமாக வீணை ராகத்தை இழைக்க துவங்கியது. அருணின் கண்களில் மெலிதாக கண்ணீர். ரேடியோ அணைந்து போக படிப்படியாக அமைத்து பொம்மைகள். நவராத்திரியின் கடைசி ராத்திரியில், சியாமலா மாமி, நீங்க வீணை வாசிச்சே ஆகணும். வேணா ராதா, இன்னொரு நாள் வாசிக்கிறேன். அதெல்லாம் இல்ல, இன்னொரு நாள் இத்தனை பேர் கூடுவாளோ? சரி கொண்டா. 10வது நிமிடத்தில் வாசலில் செருப்பு சத்தம். தள்ளாடல் நடையில் ராதா புருஷன். ஓ கொலுவா? ஏங்கடி வெட்டி பொம்பளைங்களா? சுண்டல் கிடைக்குதுன்னா ஓடி வந்துருவீங்களாடி? இதென்ன பஜனை மடமா லோ லோன்னு கத்துறதுக்கு? பெண்கள் மிரண்டு எழ வீணை நிற்க, நீங்கெல்லாம் உட்காருங்க, அவர் நிதானத்துல இல்ல, அவர் பேசுறத பெருசா எடுத்துக்காதீங்க. இங்க பாருங்க, உள்ள போங்க, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு படுங்க. இது என்னடி வம்பா இருக்கு? நீங்கெல்லாம் பாட்டு பாடி கும்மாளம் அடிக்கலாம், நான் மட்டும் தூங்கணுமா? யாராச்சும் பாடுங்க, நான் டான்ஸ் ஆடுறேன். ஐயோ சொன்னா கேளுங்க, உள்ள போங்க. விடுடி கைய. ஏண்டி, நான் வாங்கி கொடுத்த வீணைய யார்கிட்ட கொடுத்துருக்க? கண்டாக்டரு குருடனா இருக்கக்கூடாது. வீணை சரஸ்வதியோட வாத்தியம். விதவைய வச்சு கச்சேரி பண்றியாடி சண்டாளி. முந்தானை முனையால் பொங்கின விம்மலை தடுத்து கொண்டு புறப்பட்ட சியாமலாவை, மாமி நில்லுங்க, நான் சொல்றத கேளுங்க என்ற ராதாவின் பலவீனமான குரலால் நிறுத்த முடியவில்லை. அம்மா, என்னம்மா நடந்துச்சு என்றான் அருண். முகத்தை திரும்பாமல் விக்கி கொண்டிருந்தாள். இப்போ சொல்ல போறியா இல்லையாம்மா? சொல்லிவிட்டு விடு அருண். போதையில பேசினாலும் அவன் சொன்னது வாஸ்தவம் தானே. வீணை மங்களமான வாத்தியம். எனக்கு என்ன யோக்கியது இருக்கு அதை தொட? என்னம்மா நீங்க? வீணை ஒரு வாத்தியம், அவ்வளவுதானேம்மா. சுகமான ராகமும் வாசிக்கலாம், சோகமான ராகமும் வாசிக்கலாம். யார் வாசிச்சா என்னம்மா? வாசிக்கிற விஷயம்தான் முக்கியம். விரல்கள் தாம்மா வாசிக்குது, நெத்தியோ அதுல இருக்கிற குங்குமமோ இல்ல. அந்த ராகவன் உங்களோட மோதுறது இது 2வது தடவை. இருங்க வரேன். அருண், டே நில்லுடா, நான் சொல்றத கேளு. கேட்கவில்லை. ராதா தடுக்க தடுக்க ராகவனின் நெஞ்சில் மிதித்தான். கை சோர்ந்து போகும் வரை அரைந்து விட்டு வெளியே அவசரமாக வந்தபோது வாசல் இடித்து நெற்றியின் ஓரத்தில் குபுக்கென்று ரத்தம். மல்லாந்து படுத்திருந்த அருண் தன் நெற்றியோர தழும்பை தடவிக்கொண்டான். 1/4 மணிக்கு ஒரு தரம் கிக் கிக் எனும் கெடிகாரம் இப்போது கிக்கிக்க கலற்றி கையில் வைத்து வெறித்தான். அருண், டே அருண், இங்க வா. இந்த கார்பரேட்டர் அசம்பிள் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒர்க் ஷாப்ல வச்சுக்க, அதெல்லாம் வீட்டுக்கும் ஏன் எடுத்துக்கிட்டு வர? வீடு பூரா பெட்ரோல் வாசனை. இங்க வா முதல்ல. நாங்கள் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாதுன்னு ஒரு கவிதை இருக்குமா? அது மாதிரி நாங்கள் ஸ்பானர் பிடிக்காவிட்டால் நீங்கள் கரண்டி பிடிக்க முடியாது. அதெல்லாம் சரி, ஒரு வாட்ச் வாங்கிக்கடான்னு எத்தனை மாசமா சொல்றேன்? என்ன ஒரு 6 மாசம் இருக்கும். ஏண்டா அலட்சியம்? அலட்சியம் இல்லம்மா, வாட்ச் கட்டினா ஐயையோ மணி 10 ஆச்சே, அம்மா வீட்டில் தனியா இருப்பாங்களேன்னு கவலை வந்துடும்.
வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு வந்துடுவேன். இப்பன்னா பாதி வேலையில எதையும் வைக்காம எவ்வளவு நேரமானாலும் முடிச்சுட்டு தான் புறப்பட்டு வரேன். நேரம் பார்க்கறது தொழிலுக்கு எதிரி. இந்த கதையெல்லாம் வேணாம். கையை நீட்டு. நீட்டியாச்சு. கண்ணை மூடிக்கோ. மூடிட்டா வாட்ச் வந்துருமா? ஜீபும்பாவா? இந்தா கட்டிக்கோ. அட ஏதுமா? வாங்கினதாண்டா. பணம் எதுமா? ஏதோ எனக்கும் மாதம் 2 ரேடியோ ப்ரோக்ராம் வருது. 10 பிள்ளைங்களுக்கு வீணை சொல்லித்தரேன். எல்லாமேவா செலவாகுது? உனக்காகத்தான் சேர்த்து வச்சு அப்புறம் சொல்லி வச்சு வாங்கினது. நல்லா இருக்கா இல்லையா அதை சொல்லுடா முதல்ல. பிரமாதமாக இருக்குமா ஸ்வீட் மம்மி என்றான் வாட்சை பார்த்து. ரேடியம் ஒளிர்ந்து மணி 12:15 காட்டியது. பூங்காவை விட்டு வெளியேறினான். ஒற்றைக்காலில் சாய்ந்து நின்றிருந்த பைக்கை உசுப்பினான். தட் தட் என்று வடபழனிக்கு ஓட்டினான். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறில்லை என்றார் டாக்டர் வெங்கடேஸ்வரன். திரிசூர்ணமிட்டிருந்தார். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கணேசராம் அவரை அணுகினார். டாக்டர், சியாமலாவை பிரேத பரிசோதனை செஞ்சது நீங்க தானே? ஆமா. மரணம் ராத்திரி 2 மணிலிருந்து 2:30க்குள்ள நிகழ்ந்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்கீங்க. மரணம் ஏற்பட்டிருக்கிற விதம் எப்படின்னு நீங்க ரிப்போர்ட்ஸ்ல கொடுத்திருக்கிற செய்தியை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? மூச்சு திணறல் ஏற்பட்டு இரத்த ஓட்டம் தடைப்பட்டு இதயம் நின்றுடுச்சு. இந்த வகையில் ஒரு கொலை செய்யணும்னா ஒரு கொலையாளி எப்படி செயல்படணும் டாக்டர்? துணியாலோ இல்லை தலையணை மாதிரி பொருள்களாலோ மூக்கு மேலே இடைவிடாமல் அழுத்தி பிடிச்சு சுவாசத்தை தடை செஞ்சா மூச்சு திணறல் ஏற்படும். தேங்க்யூ டாக்டர். மை லார்ட், ப்ராசிக்யூஷன் தரப்பில் தரப்பட்டிருக்கும் எக்ஸிபிட் நம்பர் 7 சம்பவம் நடந்த சியாமலாவின் படுக்கை அறையில் இருந்த ஒரு தலையணையின் உரையாகும். அதில் விபூதி அடையாளங்களும் சியாமலாவின் உதடு ரேகைகளும் பதிந்திருப்பதை ஃபாரன்சிக் லாப் ரிப்போர்ட் ஊர்ஜிதம் செய்திருக்கிறது. விட்னஸ் நம்பர் 4 ராமையர் விசாரிக்கப்படுகையில் மறுபடி ஊர்ஜிதம் செய்ய தயாராக இருக்கிறேன். கணேசராம் திரும்பியதும், சாட்சி 3 மேலும் விசாரணை செய்ய விரும்புகிறீர்களா என்றார் கண்ணாடி கழற்றி மேஜை மேல் வைத்த நீதிபதி. நிச்சயமாக, உங்கள் அனுமதியுடன் யுவர் ஆனர் என்று மறுபடி டாக்டர் வெங்கடேஸ்வரன் பக்கம் திரும்பி, டாக்டர், சியாமலா உடலுறவு கொல்லப்பட்டிருப்பதாக தங்கள் ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஆனால் உடலில் முகத்தில் எங்கும் வேற எந்தவிதமான காயங்களும் இல்லை என்றும் எழுதியிருக்கிறீர்கள். அதனால் சியாமலா மரணமடைந்த பின்னர் அவரின் உயிரற்ற உடலைத்தான் துரைபாண்டியன் அனுபவித்ததாக தனது வாக்குமூலத்தில் தெரிவித்திருப்பதை அப்படியே எழுதி கொள்ளலாமா டாக்டர்? என் கோணத்தில் வாக்குமூலம் சரியாகவே படுகிறது. தேங்க்ஸ் டாக்டர் என்று கணேசராம் அமர பார்த்தசாரதி எழுந்து கொண்டார். சாட்சி 3 குறுக்கு விசாரணை செய்ய அனுமதி அளிக்க வேண்டும் மயிலாட். கேளுங்கள். நீதிபதிக்கு அருகே டைப்ரைட்டர் மறுபடி தயாராகியது. டாக்டர் வெங்கடேஸ்வரன், ஜிஹெச்சுக்கு சியாமலாவோட பாடியை கொண்டு வந்தது காலையில் 5 மணிக்கு. நீங்க பரிசோதனை செஞ்சது 8 மணிக்கு. சரியா? சரிதான். மூச்சு திணறல் பத்தி சொன்னீங்க. கொலை அப்படி நிகழணும்னா என்ன விதமா செயல்படணும்னு சொன்னீங்க. இயற்கையா மூச்சு திணறல் வர்றதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு? நீச்சல் தெரியாதவங்க தண்ணில மூழ்கிறப்போ, அப்புறம் காற்றில ஆக்சிஜன் இல்லாதப்போ. உதாரணமா போபால் விஷவாயு சம்பவம். விஷவாயு காத்துல அதிகமா போய் மூச்சு திணறல். அப்புறம் ஆஸ்துமா வியாதி உள்ளவங்களுக்கும் அதிகமான பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கும் திடீர்னு மூச்சு விடுறதுல திணறல் ஏற்படலாம். ஒரு எதிர்பாராத அதிர்ச்சியான காட்சியை பார்க்குறப்போ இல்லை அப்படிப்பட்ட விஷயத்த கேட்குறப்போ டப்புன்னு மூச்சு நின்று போயிடுற சம்பவங்களை நாம பார்த்துருக்கோமே. அவங்களுக்கும் அந்த சமயங்களில் மூச்சு திணறல் வரும் இல்லையா? வராது. நீங்க சொல்றது இதயம் சம்பந்தப்பட்டது. இதய ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டவங்களுக்கும் இதயத்தில் வீக்கான ஸ்பாட்ஸ் உள்ளவங்களுக்கும் 1 தடவையோ 2 தடவையோ ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டவங்களுக்கும் தான் அந்த மாதிரி சடன் கொலாப்ஸ் ஏற்படும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல எக்கச்சக்கமா ரத்தம் இதயத்துல வேகமா பாயும். அதை தாங்க முடியாம இதயம் சட்டுன்னு ஃபெயிலியர் ஆயிடும். சுவாசத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகே, துரைபாண்டியன் தலையணையால சியாமலாவோட முகத்தை பொத்தி மூச்சு நின்று போக செய்ததா போலீஸ் அவர்கிட்ட அவர் மனநிலை சரியில்லாதப்போ மிரட்டி வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க. அதை நான் தனியா எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறேன். சியாமலாவுக்கு இந்த செயற்கை தாக்குதல் இல்லாம வேற முறைகள்ல அந்த மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு உண்டா இல்லையா? இல்லைன்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஷீ இஸ் யங் அண்ட் எனர்ஜெட்டிக் லேடி. ஸ்ட்ராங்கான பாடி, ஹார்ட் நல்லா தான் இருக்கு. கணேசராம் தன் ஜூனியரிடம் கிசுகிசுத்தார். பார்த்தசாரதி, இவனை டிஃபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியதே இல்லை. ரொம்ப வீக்கா மோதுறாரு. பாவமா இல்லை? சரி டாக்டர், அப்புறம் என் கட்சிக்காரர்கிட்ட வாங்கப்பட்ட வாக்குமூலத்துல சியாமலாவோட பிணத்தை தான் அனுபவிச்சதா சொன்னதா குறிப்பிடப்பட்டிருக்கிறத நீங்க ஆமோதிச்சிங்க இல்லையா? ஆமா. உடம்புல காயங்கள் இல்லை. அதனால மட்டும் இது மரணத்துக்கு அப்புறம் செயலாக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா? சியாமலாவோட இணக்கத்தோட இந்த காரியம் நடந்திருந்தாலும் உடம்புல காயங்கள் இருக்காது இல்லையா? இருக்காதுதான். மருத்துவ பரிசோதனை மூலமா ஊர்ஜிதமா இந்த உறவு
மரணத்துக்கு அப்புறம்தான் நடந்திருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால? உறுதியா சொல்றது சிரமம்தான். இறந்து சில நிமிடங்கள்லயே நடந்தா ரொம்ப சிரமம். பல மணி நேரங்களுக்கு அப்புறம்னா ஓரளவு உறுதிப்படுத்தலாம். தேங்க்யூ டாக்டர். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரரின் போலீஸ் வாக்குமூலத்தை மறந்துவிட்டு இந்த வழக்கை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மருத்துவ பரிசோதனை மூலமாக உறுதியாக சொல்ல முடியாத நிலையில் இந்த வழக்கில் இபிகோ 375 ஆட்டம் காணுகிறது. சியாமலாவின் இணக்கத்துடன் இந்த செயல் நிகழ்ந்திருக்கும் பட்சத்தில் இது கற்பழிப்பாகாது. நண்பர் கணேசராமின் வாதப்படி மரணத்திற்கு பிறகு இந்த செயல் நிகழ்ந்திருந்தால் கூட இது நியூசன்ஸ் என்ற வகையில் வரும், அல்லது 376ஆம் செக்ஷன் படி முறையற்ற உறவுகளின் கீழ் வரும். ஆனால் இங்கே அடிப்படையே இல்லாமல் 375வது பிரிவின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தவிர மற்றொரு 302வது பிரிவின்படி தொடரப்பட்டிருக்கும் கொலை வழக்கிற்கும் இது கொலையல்ல என்பதை இனிவரும் சாட்சிகளின் மூலமே நிரூபித்து காட்ட தயாராக இருக்கிறேன். கணேசராம் சிரிப்பை சிரமப்பட்டு அடக்க, மனுஷனுக்கு மண்டையே குழம்பி போச்சு, கண்ணா பின்னான்னு ஒளர்றான் பாரு. பைக் துரிதமாக ஓடிக்கொண்டிருந்தது. அருண் பற்களை மென்று கொண்டிருந்தான். பிரேமாவின் பங்களா நெருங்கியது. தூரத்திலிருந்தே கூர்காவின் கூண்டு தெரிந்தது. நெருங்கி நிறுத்தி அணுகி அந்த நேபாள இளைஞன் அடர்த்தி பச்சை யூனிஃபார்மில் வெளிப்பட்டு, ராஜ் புரொடக்ஷன்ஸ் என்றான். ஆமா, பிரேமாமா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க, ஃபோன் பண்ணாங்களாம், வரியா என்னோட? கூர்கா திரும்பி பங்களாவின் மாடியில் தன் முதலாளியின் அறையை பார்த்தான். விளக்குகள் அணைந்திருந்தன. அவர் முன்பே சொல்லிவிட்டிருந்தார். ஓகே என்று சாவிக்கொத்தை சட்டையின் மேல் பாக்கெட்டின் பித்தான் திறந்து உள்ளே போட்டு மறுபடி பித்தான் போட்டுக்கொண்டு பைக்கின் பின்னால் அமர்ந்து கொண்டு ஜாவ் என்றான். 5 நிமிடத்தில் அந்த அனாதை பூங்கா. அதன் வாசலில் சத்தம் தேய்ந்து பைக் நின்றதும் கியா என்றான் கூர்கா. ரிப்பேர், இரு பார்க்கலாம், இறங்கு. இறங்கியதும் வாயா முதல்ல பிச அடிச்சிட்டு வரலாம் என்று பூங்கா பார்டரில் ஒரு இருட்டு தீவுக்கு நடக்க அந்த நேபாள மடையனும் ஜிப்பில் கை வைத்து கொண்டு தொடர்ந்தான். சில வினாடிகளில் அருண் திரும்பி வந்தான் கூர்காவாக. அந்த கூர்கா வெறும் ஜட்டி பனியனோடு மயக்கத்தில் இருளோடு இணைந்து புரண்டிருந்தான். அருண் லிக்விட் ஈத்தர் நிரம்பிய சின்ன பாட்டிலை அந்த யூனிஃபார்ம் பாக்கெட்டில் பத்திரப்படுத்தி கொண்டான். பெல்ட்டை சரி செய்து கொண்டான். தன் சொந்த உடைகளை சுருட்டி பைக்கின் பெட்டிக்குள் திணித்தான். தனது பெல்ட்டின் உள்பகுதியின் ஜிப்பில் மறைந்திருந்த பென்சில் நீள, பென்சில் அகல, பென்சிலை விட கூர்மையான அந்த கூர்மைக்கு தொப்பி போட்ட எவர் சில்வர் ராடை எடுத்து கூர்கா பெல்ட்டின் கத்திக்கான லெதர் தொங்கலில் செருகி கொண்டான். கேட்டின் சாவி கொத்தி இருக்கிறதா என்று தொட்டு பார்த்து கொண்டு புறப்பட்டான். பிரேமாவின் பங்களா இருந்த குறுகலான தெருவின் முனையிலேயே பைக்கை திருப்பி வைத்து நிறுத்தினான். விரைவில் நடந்து பிரேமாவின் பங்களாவின் வாட்ச்மேனுக்கான மர கேபினுக்குள் வந்து நின்று கொண்டான். சாலையை பார்த்து காத்திருந்தான். அத்தியாயம் 6. இரவு 1:45க்கு அசோக் நகர் பங்களாவில் பிரேமா சம்பந்தப்பட்ட காட்சிகள் முடிந்துவிட, நான் புறப்படுறேன் என்றாள் பிரேமா. தன் சொந்த உடைக்கு வந்திருந்தாள். மேக்கப் கலைக்கல? இல்ல, போன தடவை ஜப்பான் போயிருந்தப்போ அலையோ அலன்னு அலைஞ்சு மேக்கப் கலைக்கிறதுக்கு ஒரு லோஷன் வாங்கிட்டு வந்தேன். இப்போ என் தோலுக்கு அது ஒண்ணுதான் ஒத்துக்குது. வீட்டுல இருக்கு, நான் வீட்டுல போய் கலைச்சுக்கிறேன். வண்டி ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குமா? கம்பெனியின் அதே அம்பாசிடரில் ஏறிக்கொண்டாள். அதே டிரைவர். உன் பேர் என்னப்பா சொன்ன? சிவஞானம். வர்றப்போ நீ போட்ட சடன் பிரேக்ல இத பாரு, உதட்டுல பல்லு குத்திருச்சு. இங்க என்னடான்னா நேத்து ராத்திரி பெங்களூர்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டு கலாட்டா பண்றாங்க. பார்த்து ஓட்டு, என்னை முழுசா கொண்டு போய் சேர்த்திருப்பா. பின் சீட்டில் சரிந்து கண்களை மூடிக்கொண்டாள். கார் புறப்பட்டு அதிக போக்குவரத்தில்லாத அந்த நெடுஞ்சாலையில் வேகம் பிடித்தது. பிரேமாவின் கண்கள் மேல் தூக்கம் வந்து உட்கார விரட்ட முயன்று இயலாமல் போய் நீ என்ற ஹாரன் சத்தத்தில் விழித்து கொள்ள, எதிரே தன் பங்களா முன் கம்பி கதவை குனிந்து பூட்டு திறக்கும் முதுகு காட்டிய கூர்கா. லேசான வெளிச்சம். உள்ள வந்து ரிவர்ஸ் எடுக்க சிரமப்படணும், நீ போப்பா, நான் இங்கே இறங்கிக்கிறேன். இறங்கி கொண்ட போது வெள்ளை லேஸ் வைத்து தைத்த கருப்பு உள்பாடை தெரிந்து மறைய, அருண் இன்னும் பூட்டில் கை வைக்கிற பாவனையில் குனிந்து கொண்டே இருக்க, அவன் வலது கை பிடி போட்ட அந்த எவர் சில்வர் ராடில் இருந்தது. ஏரியா பூரா நிசப்தம். கம்பெனி கார் புறப்பட்டு போய்கொண்டே இருக்க, என்னப்பா இன்னும் திறக்கிற என்று சமீபித்தாள். திறந்தான். ஒரு நபர் உள்ளே நுழையும் அளவிற்கு இடைவெளி அமைத்து ஒற்றை கதவை பிடிக்க, பிரேமா உள்ளே நுழைந்து நடக்க, காற்றில் துடித்த அவள் சேலையின் முந்தானையை வெடுக்கென்று பற்றி இழுத்து அவள் கோபமாக திரும்ப, அதற்குள் சக் 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 என்று அவள் வயிற்றில் 3 ரத்தம் கக்கும் குத்துக்கள் விழ, கார் சத்தத்தில் பசவப்பா அறையில் ஜன்னல்கள் வெளிச்சமாக அருண் தெருவின் முனைக்கு ஓடத் துவங்க, எல்லாம் 10 வினாடிகளுக்குள். அத்தியாயம் 7.
பரத் விசில் அடித்து தலை சீவ அவன் முகத்தில் வந்து விழுந்தது அந்த அடர்த்தியான நீல டிஷர்ட். பார்ட்டிக்கு இந்த பனியன் போட்டுக்கட்டுமான்னு பார்த்து சொல்லுங்க என்றது அருகாமை அறையின் கதவு. மடியில் விழுந்திருந்த பனியனை உதறி முன்புறத்தில் வாசகம் பார்த்தான். குயின்ஸ் ஆஃப் ஹில்ஸ். சுசி, நாம போறது பர்த்டே பார்ட்டிக்கு, சுகபோதானந்தா மீட்டிங்குக்கு இல்ல. வர வர நீ ரொம்ப மோசமா போயிட்ட. என்னால பொய்ய மட்டும் சகிச்சுக்கவே முடியறதில்ல. கதவில் கை முளைத்து பேசியது. இப்போ என்ன பொய் சொன்னேன் உங்ககிட்ட? என்கிட்ட மட்டும் சொன்னாலும் பரவாயில்ல, ஊர் பூரா சொல்றேங்கிறியே. ஒரு நல்ல பழமொழி இருக்கே இந்த சந்தர்ப்பத்துக்கு. இரு சொல்றேன். எஸ், கூந்தல் உள்ளவ கொண்ட போட்டுக்கிறா, உனக்கேன் பனியன் எல்லாம்? ராஸ்கல், என்ன சொன்னீங்க? வழுக்க மண்டக்காரன் சீப்பு எதுக்கு வாங்கணும்னு கேக்குறேன். யூ பரத், இந்த ரீதியில இன்னும் ஒரு வார்த்தை பேசினீங்கன்னா அப்புறம் நான் நிரூபிச்சிடுவேன். ஒரு வார்த்தை என்ன, இன்னொரு உதாரணமே சொல்லிடுறேன். SSLCயே தாண்டாதவன் பிகாம்னு போட்டுக்கலாமா? என்ன சத்தத்தையே காணோம், நிரூபிக்கலையா? கதவை திறந்துக்கிட்டு நானே வந்து உங்ககிட்ட இருந்து அந்த பனியனை வாங்கிக்க போறேன். வாமா கண்ணு, வந்து வாங்கிக்கோ, காத்திருக்கேன் என்று உதட்டை ஈரப்படுத்தி கொள்ள கதவு திறந்து முதலில் சுசியின் ஒரு கை மட்டும் வெளிப்பட்டு அப்புறம் இரண்டாவது கை வெளிப்பட்டு முழுக்க வெளிப்பட்ட போது சேலையை சுத்தமாக போர்த்தி இருக்க, ச ட்ரெஸ்ஸோட தான் இருக்கியா, கொண்டாங்க இங்க என்று பிடுங்கி கொண்டு உள்ளே போய் ஜீன்ஸ் பேண்டிலும் அந்த பனியனிலும் வெளிப்பட்டாள். போலாமா? லேடி டார்ஜான்னு நினப்பு என்ற பரத் அவளை உன்னிப்பாக பார்த்து, உனக்கு ஊட்டி பிடிக்கும்ல என்றான். இதென்ன சம்பந்தமில்லாம கேள்வி, பதில் சொல்லேன். தமிழ்நாட்டில் எனக்கு பிடிச்ச இடம் ஊட்டி தான். எனக்கும் தான். எதுக்கு கேட்டீங்க? வா போய்கிட்டே பேசலாம். பைக் படபடத்து ஓடிக்கொண்டிருக்க ஊட்டி மாதிரி ஒரு இடம் இல்லவே இல்லை. அடடே, இது என்ன ஊட்டி ஊட்டின்னு புலம்பல்? ஊட்டிய கியூன் ஆஃப் ஹில்ஸ்னு சொல்லுவாங்க. யூ டர்ட்டி மைண்ட் ஸ்கவுண்ட்ரல். அவன் விழாவில் குத்த பைக் ஒரு தரம் வளைந்து விட்டு நிமிர்ந்தது. ரிப்பேர் ஆகி மெக்கானிக் ஷெட்டில் இருக்கும் காராயிருந்தால் இந்த வளைந்து விட்டு நிமிர்ந்தது என்ற வார்த்தையே தேவைப்பட்டிருக்காது. அப்புறம் ஊட்டியிலேயே உயரமான இடம் தொட்டபெட்டா, அதுவும் பிடிக்கும். சத்தியமா இந்த பனியனை இனிமே போடல பரத். பரத்தின் நண்பனுடைய வீட்டில் நிறைய ஸ்கூட்டர்கள், தெருமுனை வரை சத்தம், உற்சாகம் பூசின முகங்கள். கேக் மேல் லாங் லிவ் சுகுமார் என்று கிரீம் எழுதியிருக்க, சுகுமார் லாங்கில் வெட்ட தொங்கின பலூன்களில் ஒன்றை சிகரெட்டால் வெடித்தான் ஒருவன். பேப்பர் தட்டுக்களில் கேக் துண்டுகள் கை மாறின. பீர் பாட்டில்கள் உடைக்கப்பட்டு நுரை பொங்க ஹாலின் நடுவே வீடியோ திரையில் மைக்கேல் ஜாக்சனின் பிரேக் டான்ஸ் துவங்கிய போது ஒரு பெண் சேலையின் தலைப்பை செருகி கொண்டு காக்கா வலிப்பால் ஆடத் துவங்க, என்ஜாய், நாங்க வர்றோம் சுகுமார். என்ன பரத், இனிமேதான் உச்சம். இவ்வளவுதான் ஏன் எல்ல. சியூ. வெளியே வந்து செருப்பை கலட்டி அடிச்சிருப்பேன் உங்க ஃப்ரெண்ட, உங்களுக்காக பொறுத்துக்கிட்டேன் என்றாள் சுசி. பாவி, என்ன பண்ணினா? கிள்ளிட்டானா? யாருக்கோ என்ன அறிமுகப்படுத்தினா. என் பேர் மறந்துடுச்சு அவனுக்கு. என்ன சொல்லியிருக்கணும்? பரத்தோட உட்பின்னு கசப்பான உண்மையை சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லல, திமிர்த்தனமா பேர் மறந்துட்டேன். எனிஹவ் மீட் திஸ் லவபிள் கியூட் சிக். எத்தனை திமிர் பாருங்க. அதானே, திமிரா வேணும்னா இருக்கட்டும், அது என்னத்துக்கு கூசாம இப்படி பொய் சொல்லணும்? பரத், நீங்க உருப்படியான ஆளே இல்ல. நடு ரோட்ல 2 பேர் பைக்கை மறிச்சு என்ன கற்பழிக்க வந்தா நீங்க பாட்டுக்கு பேசாம போயிடுவீங்க போலிருக்கே. சாச்சா, அப்படியெல்லாம் போக மாட்டேன். எனக்கு தானே தெரியும் எந்த ஹூக்க எப்படி எப்படி கலட்டணும்னு. ஏன் உதவி அவங்களுக்கு தேவைப்படலாம் இல்லையா? ஐ ஹேட் யூ பரத். பரத் சிரித்து கொண்டே பைக்கை ஸ்டார்ட் செய்து, இப்படியே மனசுல சொல்லிக்கிட்டே பொடி நடையா நடந்தா 2 மணி நேரத்துல உன் ஹாஸ்டலுக்கு போயிடலாம். வழி தெரியுமில்ல என்று நகர்த்த, ஹேய் நின்னு தொலையா என்று ஓடி வந்து குதித்து அமர்ந்து கொள்ள, சுகுமாரை என் லிஸ்ட்ல இருந்து அடிச்சிடுறேன் போதுமா? என் லிஸ்ட்ல நான் சேர்த்துக்க போறேன். அவர் சட்டையில 3 பட்டன் போடல. சட்டையில தானே, அதனால என்ன? கொச கொசன்னு எவ்வளவு முடி. அப்படி இருந்தா பலசாலிகளாம். சுசி, ட்ராக் மாறாத. மாறினா இந்த ஊட்டி இருக்கு பாரு. சரி, 2 பேரும் பழம் விட்டுக்கலாம். ஐ லவ் யூடா. டாவா? அன்பின் மிகுதி பரத். அதானே பார்த்தேன். எதுக்கும் 4 பேருக்கு முன்னால அவ்வளவு மிகுதி எல்லாம் வேணாம். இறங்கலாம். இதான் உன் ஹாஸ்டல். பரத், என் ஹேண்ட்பேக் எல்லாம் உங்க வீட்டில் இருக்கு. வீட்டுக்கு போயிட்டு மறுபடி கொண்டாந்து டிராப் பண்ண நம்மளால முடியாது. தேச நலனுக்காக பெட்ரோலை சிக்கனமா செலவு செய்யணும் டார்லிங். இறங்கிக்கோ. இறங்கி கொண்டு, ஈவு இறக்கம் இல்லாத பரத்துக்கு இன்னைக்கு குட் நைட் இல்ல, விஷ் யூ எ வெரி பேட் நைட். சேம் டு யூ என்று புகைப்பரப்பி புறப்பட்டான். 8 மணிக்கு வீடு வந்து திறந்து டியூப்லைட்டை போட்டபோது கதவருகில் ஒரு துண்டு சீட்டு கிடந்தது. எடுத்து பார்த்தான். 9 மணிக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் செய்யவும் என்று கீழே ஃபோன் நம்பர் எழுதியிருந்தது. டிவி போட்டுவிட்டு லுங்கிக்கு மாறி சமையல் அறையிலிருந்து பிஸ்கட் பாக்கெட் எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தபோது டெலிஃபோன். டிவியின் வால்யூம் குறைத்துவிட்டு போய், ஹலோ பரத். ஐயோ பாவம். என்ன சுசி, இப்படி கேர் ஆஃப் அட்ரஸ் ஆயிட்டீங்களே? என்ன சொல்லு.
நான் ஹாஸ்டலுக்கு வந்தேன்னா எனக்கு ஒரு கவர் இருந்துச்சு. அதுல மிஸ்டர் பரத் கேர் ஆஃப் சுசீலான்னு முகவரி. விஷயம் என்ன படிக்கட்டுமா? அன்புடையீர் வணக்கம். உங்களை சந்திக்க உங்கள் வீட்டிற்கு வந்தோம். நீங்கள் இல்லை. பக்கத்து வீட்டில் விசாரிக்கையில் இந்த பெண்கள் விடுதி விலாசம் கொடுத்தார்கள். இங்கேயும் இல்லை. 2 இடங்களிலும் எங்கள் தொலைபேசி எண்ணை தந்திருக்கிறோம். 9 மணிக்கு ஃபோன் செய்யவும். மற்றவை ஃபோனில். ஃபோன் நம்பர் சொல்ல வேணாம், தெரியும். இங்கேயும் சீட்டு இருக்கு. லெட்டர்ல கையெழுத்து எதுவும் இருக்கா? இல்ல, நம்பரை வச்சு விலாசம் தெரிஞ்சுக்கலாமே. சுலபம்தான், எனக்கு ஆர்வம் இல்ல. 9 மணிக்கு ஃபோன் செஞ்சா தானா தெரிஞ்சுட்டு போகுது. புது கேஸா? நாளையிலேருந்து சார் விரைச்சுக்குவீங்க. வைக்கட்டுமா? கஜோல சைட் அடிக்கணும். இங்கேயும் டிவி இருக்கு. ஷாருக்கான் துடியான பையன் இல்ல? என்ன உயரம், என்ன ஸ்டைல், என்ன லிப்ஸ். வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனசுலையும் சுத்தமா இருக்கிறதா கற்புங்கிறாரு. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ தேராத கேஸ். பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, கற்பை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாய் வைப்போங்கிறாரு. அப்படி பார்த்தா நீங்க பூட்ட கேஸ். விசு படத்து ஹீரோயின் மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசுறியே. உன்னை சின்ன வீடா வச்சு நான் எப்படித்தான் காலந்தள்ள போறேனோ. என்னது? பின்ன கட்டிக்க போற புருஷன்னு மரியாதை இல்லாம பதிலுக்கு பதில் பேசினா உனக்கும் எனக்கும் முகூர்த்தமே கிடையாது. சொல்லிட்டேன். நீ ரொம்ப விரும்பினா சாந்தி முகூர்த்தம் மட்டும் வச்சுக்கலாம். அலையாதீங்க பரத். போனை வைக்கட்டுமா? அதுக்கு முன்னாடி இந்த தொட்டபெட்டா இருக்கே, அது ராங் நம்பர். புன்னகையுடன் வைத்தான். 9 மணிக்கு பொறுப்பாய் டயல் சுழற்றிய போது ஹலோ என்றது கேட்பரிஸ் மில்க் சாக்லேட். நான் பரத் பேசுறேன். குட் ஈவினிங் பரத். நானும் பதிலுக்கு சொல்றதுக்கு உங்க பெயர் வேணுமே. பிரேமா. குட் ஈவினிங் பிரேமா. ஃபோன் நம்பரை வச்சு என் விலாசம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்களே. இல்ல, அறிமுகப்படுத்திக்கிங்க ப்ளீஸ். ஆக்ட்ரஸ் பிரேமா பேசுறேன் பரத். ஆக்ட்ரஸ்? நிமிர்ந்து உட்கார்ந்தான். யூ மீன் 15 நாள் முன்னாடி சதக் ஆகி ரமணா கிளினிக்ல போலீஸ் பாதுகாப்போட ஆப்ரேஷன் செஞ்சுக்கிட்டு இப்போ வீட்டில் ரெஸ்ட்ல இருக்கிற அதே பிரேமா. ஹவ் ஆர் யூ நவ்? ஃபீலிங் பெட்டர். ஆனா இன்னும் 2 மாசத்துக்கு மேக்கப் போட்டுக்க முடியாது. ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி இருக்கேன். சாரி, நான் என்ன செய்யணும் உங்களுக்கு? ஐ நீட் யுவர் ஹெல்ப். விபரமா நேரில் சொல்றேன். எப்போ வரட்டும்? ரெஸ்ட்ல இருக்கிறதால எப்பவும் அவைலபிள்னா. இப்பவே வர்றதுல ஆட்சேபனை இருக்கா? இல்ல, வாங்க. விலாசம் தெரியுமா? தெரியும், வடபழனி. அதான். லிக்கர் சாப்பிடுவீங்களா? நிக்கர் போட்ட அன்னைக்கே ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு விருப்பம் இல்ல. வரேன், பேசலாம். அப்புறம் வாசல்ல உண்மையான குர்கா தானே நிறுத்தி வச்சிருக்கீங்க? சிரித்து விட்டு பயப்படாம வாங்க என்றாள். வைத்து விட்டு உள்ளறைக்கு போய் பேண்ட் அணிந்தான். பணம் எடுத்துக்கொண்டு ஷூ அணிந்து கொண்டு புறப்படும் முன்னர் செல்போனை ஆன் செய்து ரூம் நம்பர் 48 சுசீலா கூப்பிடுங்க, வெயிட் பண்றேன். என்ன மேம் என்றால் 2வது நிமிடத்தில். ஃபோன் பண்ணி பேசிட்டேன். சரி. சரியா? யார்னு யூகம் பண்ண பார்க்கலாம். நடிகை பிரேமாவுக்கு என்ன பிரச்சனையா? வாவ், எப்படி தெரியும் சுசி? ஒரு தொலைபேசி எண்ணை கொண்டு அதன் விலாசம் அறிய டயல் செய்யுங்கள் 197. பரவாயில்லையே, சுறுசுறுப்பா இருக்கியே. உன்னி படம் பார்த்தியா? இல்லையே. அதுல 3 காட்சிகளில இந்த பிரேமா 90-92. அது என்னது சம்பந்தமில்லாத அளவா இருக்கு? அளவில்ல, நிர்வாணத்தோட சதவீதம். அப்படிப்பட்ட கிரேட் பிரேமாவை சந்திக்க இதோ புறப்பட்டு இருக்கேன். பாவி, இதோவா? இந்த ராத்திரி இல்லையா? மரியாதையா இழுத்து போத்திக்கிட்டு படுங்க, காலையில பாத்துக்கலாம். என்னவா அவளுக்கு? கத்தி குத்துப்பட்டதுல இன்னும் சாகலையாமா? சே, மனிதாபிமானமே இல்லாம பேசுறியே. குத்துப்பட்ட இடத்துல எல்லாம் தையல் போட்டிருக்கு. எங்கெங்க தையல்னு தெரிஞ்சா நீ இப்படி இறக்கமே இல்லாம பேச மாட்ட. நானும் பேப்பர்ல படிச்சதுதான், நேர்ல பார்த்துட்டு வந்து சொல்றேன். என்ன எங்கெங்க தையல்னு தான்? தீர்மானமா புறப்பட்டாச்சா? வாசலுக்கு நடந்துகிட்டே பேசிட்டு இருக்கேன். சொன்னா கேளுப்பா. நீ வேற பாக்குறதுக்கு கொஞ்சம் சுமாரா இருக்க. சாப்பிட்டுருவாயாவ. கொஞ்சம் அழகான ஆம்பளைன்னா அப்படி இப்படித்தான் இருக்கும். கண்டுக்காம குப்புறப்படுத்து தூங்குமா கண்ணு. வரட்டா? செல்போனை அணைத்து விட்டு பைக்கை ஸ்டாண்ட் எடுத்து பெட்ரோல் சப்ளை கொடுத்து கொஞ்சம் எதிர்ப்புறம் சாய்த்து பிடித்து ஸ்டார்ட் செய்தான் பரத். பங்களா வாசலில் துப்பாக்கி சகிதம் 2 போலீஸ்காரர்கள் நின்று ஏன் என்ன என்று கேள்வி கேட்டார்கள். கூர்கா இன்டர்காமில் பேசி பிறகு கதவு திறக்கப்பட்டது. போர்டிகோவில் வந்து பைக் நின்றதும் திடீரென்று பிரசன்னமாகி பரத்தின் காலை கடிக்க வந்து, ஏய் ஷர்மிலி, போடி, நீங்க வாங்க பரத் என்று கதவு திறந்த பிரேமா சொன்னதும் காணாமல் போனது வாளையை ஆட்டிக்கொண்டு. உள்ளே வரவேற்பு ஹால் ஜோடனையாக இருந்தது. கண்ணாடி ஷெல்ஃபுகளுக்குள் கேடயங்கள். சுவரில் 10 அடி உயரம் 8 அடி அகலத்தில் உதட்டின் வரிகள் கூட துல்லியமாய் பிரம்மாண்ட பிரேமா. உட்காருங்க. அது ஒரு முழு கவுனாகத்தான் இருக்க வேண்டும். மேலே மரக்கலரில் ஓரங்களில் எம்ப்ராய்டரி பூக்கள் பூத்த சால்வை போத்தி இருந்தாள். முகத்தில் களைப்பை மீறி கவர்ச்சி இருந்தது. பரத் அமர்ந்து கொண்டு, தனியாவா இருக்கீங்க? அப்பா இருக்காரு, தூங்குறாரு. அம்மா? மறிச்சு போய். ஓ, நீங்க மலையாளம் இல்ல? ஆமா, தமிழ் நல்லா தெரியும். சில வார்த்தைகள் தான் தடுமாறும். ஏதாச்சும் சாப்பிடுங்க. என்ன தரட்டும்? நல்ல காப்பி. வீரப்பா, 2 காப்பி எடுத்துக்கிட்டு வா.
மிஸ்டர் பரத், என் நிலைமைய பாத்தீங்களா? வாசல்ல பாதுகாப்பு போலீஸ் 24 மணி நேரமும். அப்பா ரூம்ல தான் படுத்துக்கிறேன். தலையணை கடியில தயாரா பிஸ்டல். ஒவ்வொரு நிமிஷமும் பக்கு பக்குன்னு நகருது. நடந்த சம்பவத்தை பத்தி முழுக்க படிச்சேன் மேடம். பிரேமானே கூப்பிடலாம், ஐ டோன்ட் மைண்ட். போலீஸ் இன்னும் விசாரணையில தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? விசாரிச்சு கிழிச்சாங்க. தினம் ஃபோன் பண்ணி கண்டுபிடிச்சிடுவோம், தைரியமா இருங்கன்னு தவறாம சொல்றாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. அவன் யாருங்கிறது கூட எனக்கு அவ்வளவு அக்கறை இல்லை. காரணம் தான் புரியல. நேரடி பகை யார் கூடவும் இல்லைன்னு நீங்க விசாரணையில சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமா, ஃபீல்டுல யாரை வேணும்னாலும் கேட்டு பாருங்க. நான் யாரையுமே பகைச்சிக்கிறது இல்ல. கோபத்துல ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசிட்டா கூட அப்புறம் உணர்ந்து ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டுடுவேன். அப்படிப்பட்ட எனக்கு கொலை செய்கிற அளவுக்கு பகை கற்பனையில கூட சாத்தியமில்ல. ஒரு நடிகைங்கிறப்போ நீங்க ஒரு பப்ளிக் ஃபிகர். உங்களுக்கு தெரிஞ்ச மனிதர்கள் ஒரு சின்ன வட்டம் தான். ஆனா உங்களை தெரிஞ்சவங்க லட்சக்கணக்கில். ஏதாச்சும் ஒரு படத்துல அவன் விரும்புற ஹீரோவை போடா பொறுக்கிங்கிற மாதிரி திட்டி இருப்பீங்க. ஆஹா, நம்ம ஹீரோவை இவ எப்படி திட்டலாம்னு அந்த தீவிர ரசிகனுக்கு ஒரு வெறி மாதிரி வந்து செயல்பட்டிருக்கலாம். இப்படி கிராக்குகள் நிறைய இருக்கு நாட்டுல. பரத், இப்படி ஒரு பொதுவான அபிப்பிராயத்தை சொல்லாதீங்க. பேப்பர்ல நீங்க படிச்ச செய்திகள் ரொம்ப குறைச்சி கொடுக்கப்பட்டவை. நடந்த சம்பவங்கள் ரொம்ப திட்டமிட்டவை. காப்பி எடுத்துக்கங்க, சொல்றேன். தோளில் துண்டு போட்ட வீரப்பன் வைத்த ட்ரேயில் இருந்து பீங்கான் கப்பை எடுத்துக்கொண்டதும் பிரேமா சொல்லி முடித்தாள். சொல்லுங்க பரத், எவனோ ஒரு போக்கத்த ரசிகன் சில்லித்தனமா வெறியில செயல்பட்ட மாதிரியா இருக்கு. எவ்வளவு விபரமா திட்டம் போட்டிருக்கான் பாருங்க. அன்னைக்கு நைட் ஷூட்டிங்ல கலந்துக்கிறத நான் பெங்களூர்ல திடீர்னு முடிவு பண்ணேன். அது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஷூட்டிங் நடக்கிற இடம், என் வீடு, இங்க கூர்க்கா இருக்கிற விஷயம், என் ஃபோன் நம்பர், இவ்வளவு விவரம் தெரிஞ்சு ரொம்ப சாமர்த்தியமா திட்டம் போட்டிருக்கான். அதிர்ஷ்டவசமா பிழைச்சிருக்கேன். குத்தினது கூட கத்தியால இல்லையாம், பென்சில் சைஸ்ல ஒரு நவீன ஆயுதம்னு டாக்டர் சொன்னாரு. பரத் நிதானமாக கேட்டுக்கொண்டிருந்தவன் கோப்பையை வைத்துவிட்டு கர்ச்சிப்பெடுத்து உதட்டின் மேல் ஒற்றிக்கொண்டு, இத்தனை விவரம் பேப்பர்ல இல்ல. இரவு ஷூட்டிங் சென்று திரும்பின நடிகை பிரேமாவுக்கு கத்தி குத்து, கவலைக்கிடம், மர்ம மனிதனை போலீஸ் வலைவீசி எட்ஸெட்ரான்னு தான் இருந்துச்சு. நீங்க சொல்றது குவைட் இன்ட்ரெஸ்டிங். எனக்கு திகில், உங்களுக்கு த்ரில்லா? அப்படி இல்ல. போலீஸோட கணிப்பு என்னங்க? போட்டோ எடுத்தாங்க, ரேகை பொறுக்கினாங்க, அப்பாவையும் என்னையும் கூர்க்காவையும் சக்கையா கேள்வி கேட்டாங்க, போயிட்டாங்க. போலீஸ் பாதுகாப்பு கேட்டேன், கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல். அவங்க இப்போ வேற கேஸுக்கு தாவியாச்சு. என் கேஸ் தந்த பரபரப்பு முடிஞ்சு போச்சு. இந்த தாவர வேலை பத்திரிகைக்காரங்க தான் செய்வாங்க. போலீஸுக்கு ஒவ்வொரு வழக்கும் ஒரு விஐபி தான். எத்தனை வருஷமானாலும் முடிச்சே ஆகணும். உங்க கேஸை விசாரிக்கிறது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? கோடம்பாக்கம் ஸ்டேஷன்ல தான் கேஸ் பதிவாகி இருக்கு. இன்ஸ்பெக்டர் பேரு தீர்த்தராமனா. அப்ப பிரச்சனையை தீர்த்துருவாரு, கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட ஆறுதல் கேட்கறதுக்காக நான் உங்களை வர சொல்லல. இப்பதான் நேரா வந்திருக்கீங்க. இந்த கத்தி குத்துல நான் எங்க வர்றேன்? கடைசியில வர்றீங்க பரத். அவனை நீங்க கண்டுபிடிக்கணும். யார? குத்துனவனையா? ஆமா, அதெல்லாம் போலீஸ் வேலைங்க. அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு பயமா இருக்கு. நான் எதுக்காக கொலை செய்ய முயற்சிக்கப்பட்டேன்னே புரியல. நான் பிழைச்சிருக்கிறது நிச்சயமா அந்த எதிரிக்கு தெரியும். மறுபடி என்ன அவன் தீர்த்து கட்ட முயற்சி பண்ணலாம் இல்லையா? உண்மை, உங்க பாதுகாப்பத்தான் பலப்படுத்திட்டீங்களே. என்ன பெரிய பாதுகாப்பு? அவன் கைது செய்யப்பட்டாதான் உண்மையான பாதுகாப்பு. எனக்கு கைது பண்ணலாம் எனக்கு அதிகாரம் இல்லைங்க. விளையாடாதீங்க பரத். அவனை கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைங்க போதும். உங்களுக்கான ஃபீஸ் எவ்வளவோ நான் தரேன். எனக்கு என் உயிர் முக்கியம். பரத் சிந்தனையாய் அவளை பார்த்தான். என்ன பாக்குறீங்க? நாளைக்கு இந்த கேஸை விசாரிக்கிற போலீஸ் அதிகாரிய நான் சந்திச்சு பேசுறேன். அவர் சொல்றத வச்சு அதுக்கு பிறகு நான் இதுல ஈடுபடலாமா வேணாமான்னு முடிவு செய்யறேன். உங்களுக்கு தெரிவிக்கிறேன். என்ன எந்திரிச்சிட்டீங்க? நான் எப்பவும் 12 மணிக்கு மேலதான் தூங்குவேன். லேட்டஸ்ட் கேசட்ஸ் வச்சிருக்கேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நாம படம் பார்க்கலாம் கொஞ்ச நேரம். எனக்கு ஆட்சேபனை இருக்கே. என்ன? அவசியம் ஏற்பட்டால் ஒழிய 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன். புறப்படுறேன். ஓகே, அப்ப நாளைக்கு ஃபோன் பண்றீங்க? ஷூர், வரேங்க. சாலைக்கு வந்ததும் தெருமுனையில் காத்திருந்த அந்த ஆட்டோ உயிர் பெற்று பின்தொடர்ந்து கொஞ்ச தூரம் வந்து பிறகு வேறு சாலையில் பிரிந்து மறைந்தது. பரத் வீடு வந்து சாத்தி கொண்டு போர்த்தி கொண்டு படுத்தபோது பிரேமா போனில் சொன்ன ரெஸ்ட்ல இருக்கிறதால எப்பவும் அவைலபிள்னா என்ற வாக்கியம் சம்பந்தமில்லாமல் தலை நீட்டிவிட்டு மறைந்தது. அத்தியாயம் 8. இன்ஸ்பெக்டர் தீர்த்தராமன் பரத் எதிர்பார்த்த மாதிரியே நெற்றியில் குங்குமம் வைத்திருந்தார். மில்கா பிரெட்டின் மையப்பகுதி மாதிரி மிருதுவாக பேசினார். கையில் காசி கயிறு கட்டியிருந்தார். ஃபேவர் லூப்பா கடிகாரம். பரத், உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். பிரேமாவோட கேஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னு சொல்கிறீங்க? குறிப்பாக எதுவும் வேணாம். பிரேமா சைடு வெர்சன் தெரிஞ்சாச்சு. நீங்கள் இதை எப்படி டீல் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். விசாரணைகள் முடியாத நிலையில் எப்படி எங்கள் நடவடிக்கைகளை சொல்கிறது மிஸ்டர் பரத்?
தப்பில்லை சார், இது ஐபிசி 302 இல்லை. பிரேமா பொழைச்சிக்கிட்டதால இப்போ கொலை செய்ய முயற்சிங்கிறது தான் குற்றம். நான் போய் எந்த சாட்சியத்தையும் கலைக்க போகிறதில்ல. தனிப்பட்ட முறையில் என்னை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்காங்க பிரேமா. உங்களோட தியரி தெரிஞ்சாதான் நான் இதில் ஈடுபடலாமா வேணாமான்னு முடிவு செய்யலாம். உங்களுக்கு என்னோட ஒத்துழைக்க தயக்கமாக இருந்தா நான் டிஐஜி லெவலில் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்ல முடியும். வேணாம், அதுக்கு அவசியம் இல்லை. குளிர்ச்சியாக ஏதாச்சும் குடிச்சுக்கிட்டு பேசலாம் வாங்க. ஸ்டேஷனை விட்டு வெளியேறினார்கள். சுமாரான அந்த ஹோட்டலின் மார்பில் கல் பதித்த மேஜை மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்ட வியர்த்திருந்த கோலாவை கையில் எடுத்து கொண்டனர். தாக்கின ஆசாமி இருக்கானே, ரொம்ப திட்டம் போட்டிருக்கான். ஃபோனில் பிரேமாவோட அப்பா கிட்ட அழகா ஒரு ரீல் சுற்றியிருக்கான் பாருங்க. அதெல்லாம் தெரியும் சார். தெரியுமா? அந்த கூர்க்காவை அழைச்சிக்கிட்டு போய் எல்லாம் பிரேமா சொல்லிட்டாங்க. நீங்கள் எடுத்த நடவடிக்கைகளோ உங்கள் அபிப்பிராயங்களும் தான் வேணும். இப்போது முன்கம்பி கதவோட பூட்டில் அவன் கைரேகை கிடச்சிருக்கு. ஃபைல்களோட ஒப்பிட்டாச்சு. பழைய குற்றவாளி இல்லை. கூர்க்காவை மட்டும் 4 மணி நேரம் விசாரித்தேன். குற்றவாளியோட முகத்தை வெளிச்சத்தில் பார்க்கவே இல்லையாம். மலைக்கோட் போட்டிருந்தான், தொப்பி வச்சுருந்தான். இந்த 2 அடையாளம் தான் சொல்கிறான். பைக்குன்னு தான் தெரியும். அது நம்பர் என்ன, அது எந்த கம்பெனி வண்டி, எதுவும் தெரியாதுங்கிறான். இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? அசோக் நகரில் ஷூட்டிங் நடக்க போகிறத மத்தியானத்துக்கு மேலே தான் முடிவு பண்ணியிருக்காங்க யூனிட்டில். அதனால் யூனிட்டில் மட்டும் 42 பேரை விசாரித்தேன். ஒவ்வொருத்தவங்களும் வீட்டில் நண்பர்கள்கிட்ட ஷூட்டிங் நடக்க போகிறத பேசியிருக்காங்களே. அதனால் ஷூட்டிங் நடக்க போகுதுங்கிறத அவன் சுலபமாக தெரிஞ்சுக்கிட்டான். யூனிட்டை சேர்ந்த ஒரு ஆள் தான் செஞ்சதுன்னு. யாரையும் தனிப்படுத்துகிற மாதிரி தடயங்கள் எதுவும் இல்லை. விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஒன்றும் தெம்பா இல்லை. கொலை முயற்சிக்கான காரணமாக என்ன நினைக்கிறீங்க? எதை நினைக்கிறது? விவகாரம் சாதாரண குடும்ப பொண்ணுக்கு இல்லை, ஒரு பிரபல நடிகைக்கு. தொழில் முறையில் எவ்வளவோ வில்லங்கங்கள் இருக்கலாம், பர்சனல் வாழ்க்கையில் எவ்வளவோ கசமுசா இருக்கலாம். ஆனால் தான் யாரையும் சந்தேகப்படலை, தனக்கு எதிரியே இல்லைன்னு தான் அந்த பொண்ணு சொல்லுது. அவ்வளவு திட்டம் போட்டு செயல்பட்டவன் தன் நோக்கம் நிறைவேறாததால் மறுபடி முயற்சிப்பான்னு எதிர்பார்க்குறீங்களா? சரியாக சொல்ல முடியாது மிஸ்டர் பரத். அது எப்படி அவனோட நோக்கம் கொலை பண்ணுறது தான்னு நாமாவே முடிவுக்கு வர்றது? பெரிய சக்தி எதுவும் கூட பயன்படுத்தலை. சின்ன வட்ட சைஸில் ஒரு ஆயுதம். ஏதோ ஒரு ஆத்திரத்துக்காக பிரேமாவை சும்மா தாக்கணுங்கிறது மட்டும் கூட அவன் நோக்கமாக இருக்கலாம். நோ சார், இதை நான் ஒப்புக்க மாட்டேன். 3 குத்தில் 1 இதயத்துக்கு ரொம்ப பக்கமாக விழுந்திருக்கு. அந்த குத்து இதயத்தில் இறங்கி இருந்தா ஸ்பாட்லேயே பிரேமா பரலோகம் போயிருப்பாங்க. கார் சத்தத்தை கேட்டு எந்திரிச்சு லைட்டை போட்டிருக்காரு பிரேமாவோட அப்பா. அவன் குத்த ஆரம்பித்ததும் பிரேமா கத்த ஆரம்பித்து மாட்டிடக்கூடாதுன்னு அவசரத்தில் அவன் வேகமாக செயல்பட்டு ஓடிட்டான். இதான் நடந்திருக்கு. அவனோட நோக்கம் கொலை செய்கிறது தாங்கிறதுல சந்தேகமே இல்லை. சரி, அப்படியே வச்சுக்கலாம். இப்போது சம்பவம் நடந்து 2 வாரத்துக்கு மேலே ஆச்சு. இன்னைய வரைக்கும் பிரேமாவுக்கு எந்த வகையாலையும் மிரட்டல் செய்தி வரல. மறுபடி தாக்குவேன்னு பரத் அந்த இன்ஸ்பெக்டரை சற்று எரிச்சலாய் பார்த்தான். முதல் தடவை தாக்கினப்போ ஃபோன்லேயோ தபால்லையோ உன்னை கொன்னுடுவேன்னு பிரேமாவை மிரட்டியிருக்கானா அவன்? இல்லை, பின்ன இப்போ மட்டும் எப்படி எதிர்பார்க்குறீங்க? கொலை செய்கிறவன் எல்லாம் உன்னை கொல்ல போகிறேன் இத்தனாம் தேதின்னு ஜோசியன் மாதிரி நாள் குறிச்சிட்டு தான் செயல்படுறானா? கதையிலையும் சினிமாலையும் ஒரு த்ரில்லுக்காக எழுதுகிற காரியம் அது. மறுபடி அவன் தாக்க முயற்சிக்கலாம்னு தான் பிரேமாவுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். கூர்க்கா தாக்கப்பட்ட அந்த பூங்காவுக்கு போய் பார்த்தீங்களா சார்? போகாமல் ஒன்றும் கிடைக்கல. தேங்க்யூ, அப்போ நான் புறப்படுறேன். பரத் அந்த ஓட்டலை விட்டு வெளியேறி மணி பார்த்தான். ரயில்வே நேரப்படி 17:40. தனது பைக்கை அடைந்தான். மேல்வானத்தின் சாய்வு வெளிச்சத்தில் பெட்ரோல் டேங்க் மேல் ஒரு சின்ன காகிதம் ஒட்டப்பட்டிருப்பதை கவனிக்க அதில் மைண்ட் யுவர் பிஸ்னஸ் என்றிருந்தது. சுற்றிலும் பார்த்தான். கிழித்து எடுத்துக்கொண்டான். ஸ்டார்ட் செய்து புறப்பட்டான். வீடு வந்து டெலிஃபோனை எடுத்தான். குட் ஈவினிங் பிரேமா. குட் ஈவினிங். தீர்த்தராமனை சந்திச்சிங்களா? சந்திச்சு பேசினேன். என்ன முடிவு செஞ்சீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி போலீஸ் இதில் ஒரு எல்லைக்கு மேலே அக்கறை காட்டுற மாதிரி தெரியலை. அதனால் என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சு பார்க்கலாம்னு தான் தோணுது. எப்போ வரீங்க? நாளைக்கு பார்க்கலாம். வைத்தான். பைக்கில் இருந்து கிழித்த அந்த காகிதத்தை எடுத்து மறுபடி பார்த்தான். கசக்கி குப்பை தொட்டியில் எரிந்தான். மதன்குமார் அமிதாப் பச்சனை நிமிராமல் பார்க்கக்கூடிய அளவுக்கு உயரமாய் இருந்தான். முழுக்க வெளிச்சமாகாத 6 மணி காலையில் ட்ரெஸ்ஸிங் மேஜைக்கு மேல் பளிச்சென்று விளக்கெரிய கையில் மின்சார சவர உபகரணத்துடன் ஏற்கனவே சுத்தமாயிருந்த தாடையில் மும்முரமாய் இருந்தான். கதவை திறந்து கொண்டு நைட் கவுனும் கண்ணாடியும் அணிந்த லேசாய் பொட்டு பிசகி இருந்த அம்மா காப்பியோடு வந்தாள். சீக்கிரம் மதன், 6:30க்கு பூஜை இல்லை? ஆமாம் மம்மி, இதோ ரெடி ஆயிட்டேன். எந்த ட்ரெஸ் போட்டுக்கட்டும்? எடுத்து வையேன் ப்ளீஸ். காப்பியை குடித்துவிட்டு அருகாமை பாத்ரூமிற்குள் நுழைந்தான் மதன். குளித்து வந்து அம்மா நீட்டின வெள்ளை பேண்ட்டையும் டார்க் ப்ளூ டிஷர்ட்டும் அணிந்தான். தமிழில் கமல், ரஜினி, விஜய் இவங்களுக்கு இணையா
நானும் ஒரு சூப்பர் ஸ்டாராக வரணும் மம்மி, கிஸ்மி என்று அம்மாவின் பாதம் தொட்டு எழுந்து நெற்றியை காட்டி முத்தம் வாங்கி கொண்டு கடைசியாக ஒரு தரம் கண்ணாடியை பார்த்து கொண்டான். வெள்ளை நிற ஹோண்டாவை லாவகமாக ஓட்டினான். பிரசாத் ரெக்கார்டிங் தியேட்டரின் நுழைவாயிலில் பெரிய அளவில் பேனர் இருந்தது. மனிதன் உருவாகிறான் பாடல் பதிவுடன் துவக்க விழா, கலராய் தோரணங்கள், ஆர்ஆர்ஜி ஃபிலிம் சர்க்கியூட் என்று தங்க மின்னலுடன் ஒரு பேனர், வாழை மரங்கள், மெலிதாக நாதஸ்வர இசை, கார்கள் மற்றும் கார்கள். மதன்குமார் ஹோண்டாவை இடம் தேடி நிறுத்திவிட்டு இறங்கியதும் ஆர்ஆர்ஜியில் ஒரு முக்கிய புள்ளி வந்து கையை பிடித்து கொண்டு, வாங்க பிரதர் என்றார். நான் லேட் இல்லையே? இல்லை, இன்னும் மினிஸ்டர் வரல, வாங்க பூஜை ஹாலுக்கு போகலாம். ஹாலில் ஓரத்தில் கிரேடாய் பாட்டில் பானங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்க 10 நிமிடங்களில் அந்த ஹால் சுறுசுறுப்பானது. முழுக்கை கதர் சட்டை அணிந்திருந்த ஒல்லியான அமைச்சர் தன் காரியதரிசியுடன் உள்ளே வந்து கை கூப்பியவர்களுக்கெல்லாம் பதிலுக்கு கை கூப்பிவிட்டு கொடுக்கப்பட்ட தீப்பெட்டியை வாங்கி குத்து விளக்கேற்றினார். கிளிக்! எல்லோரும் கைத்தட்ட மனிதன் உருவாகிறான் துவக்க விழா துவங்கியது. அரை மணி நேரத்தில் கார்கள் கலைந்தன. புறப்பட்ட மதன்குமாரை அழைத்த டைரக்டர், மறந்துடாத மதன், ஈவினிங் 5 மணிக்கு ஹோட்டல் காஞ்சியில் உன்னை பத்திரிகைக்காரங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன், நேராக டயத்துக்கு ஹோட்டலுக்கு வந்துரு. மறக்கல சார், வந்துடுறேன். மதன்குமார் நீட்டப்பட்ட குளிர்பானத்தை புறக்கணித்து வெளியே வந்தபோது, எக்ஸ்கியூஸ் மீ என்றான் அருண். எஸ், ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். அருண் காட்டின புத்தகத்தில் கையெழுத்திட்டு கொண்டே, என் படங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா என்றான் மதன். மலையாளத்தில் நீங்கள் நடித்த படங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்துருக்கேன். தமிழில் இதானே சார் உங்களுக்கு அறிமுக படம்? ஆமாம், பேப்பரில் பார்த்தேன். எப்படியும் நீங்கள் வருவீங்கன்னு தெரியும். காலையில் 5 மணிலேருந்து காத்திருக்கேன். ஐசி, தமிழ்லையும் மதன்குமாருங்கிற பேரில் தான் அறிமுகமாகறீங்களா சார்? ஆமாம் சார், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, உங்களோட சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கணும். அதுக்கு என்ன, என் வீடு தெரியுமா? தெரியும் சார். ஒரு ஃபோட்டோகிராஃபரோட வாங்க, எடுத்துக்கலாம். எப்போ வரட்டும்? இன்னைக்கு நைட்டு வேணும்னாலும் வாங்களே. 8 மணிக்கு மேலே வாங்க, இல்லைன்னா நாளைக்கு காலையில் 8 மணிக்குள்ளே வாங்க. வாட்ச்மேன் உள்ளே விடுவாரா? எங்கள் வீட்டில் வாட்ச்மேனே கிடையாது. நீங்கள் வாங்க, வரட்டுமா என்றான் மதன்குமார். அவன் புறப்பட்டதும் அருண் தனது மோட்டார் பைக்கை உசுப்பினான். தூரத்தில் சென்று கொண்டிருந்த மதன்குமாரை பற்கள் நெறிபட உக்கிரமாய் பார்த்தான். விசாரணை கூண்டில் நின்றிருந்த இன்ஸ்பெக்டர் ராமையன் தன் தொப்பியை கலற்றி கையில் வைத்திருந்தார். விரல்களின் நுனிகளில் விவரங்கள் வைத்திருந்தார். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கணேசராம் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் திணறலே இல்லாமல் பதில்கள் வந்து விழுந்தன. இன்ஸ்பெக்டர், தகவல் கிடைச்சதும் நீங்கள் போனீங்க. நீங்கள் போனப்போ பார்த்த காட்சியை அப்படியே சொல்லுங்க. இப்போ சியாமலா வீட்டு வாசலில் ஜீப் நின்னப்பவே ஒரே கூட்டமாக இருந்துச்சு. வெளியில் திமிரிக்கிட்டு இருந்த சியாமலாவோட பையன் அருணை 7-8 பேர் பிடிச்சு இழுத்து வச்சுருந்தாங்க. ஃபோன் பண்ணின பக்கத்து வீட்டுக்காரர் அவராகவே வந்து, நான் தான் சார் ஃபோன் செஞ்சேன், உள்ள மாடியில் சம்பவம் நடந்திருக்கு, பாடி உள்ளே தான் இருக்குது, பாடி பக்கத்திலே குற்றவாளி வெறிச்சு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காரு, அவரை கொலை பண்ணிடணும்னு இவர் துடிக்கிறாரு, பிடிச்சு இழுத்து வச்சுருக்கோம்னாரு. ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர், இந்த தகவல் எல்லாம் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டுக்கு உள்ளே வச்சு சொன்னாரா, வெளியில் வச்சு சொன்னாரா? வீட்டு வாசலில் வச்சு தான் சொன்னார். அப்போது வீட்டுக்குள்ளே வேற யார் இருந்தா? வீட்டை வெளிப்பக்கம் பூட்டி வச்சுருந்தாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரர் நான் போனது தான் திறந்து விட்டார். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இன்ஸ்பெக்டர், வீட்டை பூட்டினது யாரு? பக்கத்து வீட்டுக்காரரும் மற்ற 2-3 பேர் சேர்ந்து. எதுக்காக பூட்டினாங்க? உள்ளே இருக்கிற குற்றவாளி தப்பி ஓடக்கூடாதுன்னா. ஆமாம், அப்படித்தான் சொன்னாங்க. சரி, நீங்கள் கதவை திறந்ததும் உள்ளே போய் பார்த்த காட்சியை சொல்லுங்க. கீழே ஒரு சின்ன ஹால், அங்கே யாரும் இல்லை. பக்கத்தில் மாடிப்படிகள், மேலே ஒரு ரூம் தெரிஞ்சுது. அங்கே இருந்து ஒரு ஆம்பளை அழுகிற சத்தம் கேட்டுது. நான் 2 கான்ஸ்டபிள்களோட மாடிக்கு வந்தேன். அது ஒரு படுக்கை அறை. ஒத்தை மரக்கட்டில் மேலே அந்த சியாமலா அலங்கோலமான முறையில் கிடந்தாங்க. உயிர் இல்லை. தரையில் ஒரு தலையணை கிடந்தது. கட்டிலுக்கு பக்கத்தில் உட்காந்து துரைபாண்டியன் தேம்பி அழுதுகிட்டு இருந்தாரு. அவர் தோலை தொட்டதும் என்னை நிமிந்து பார்த்து மடேர்னு மண்டையில் அடிச்சுக்கிட்டு, என் மேடம் செத்து போயாச்சு, இந்த பாவி தான் கொன்னுட்டேன், என்னை தூக்கில் போடுங்க, நான் மேடத்தை அசுத்தம் பண்ணிட்டேன் அப்படின்னு அலறினான். அப்புறம் போதும் இன்ஸ்பெக்டர். அப்புறம் துரைபாண்டியனை உங்கள் கஸ்டடிக்கு நீங்கள் கொண்டாந்த பிறகு என்ன செஞ்சீங்க? முறைப்படி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட உத்தரவு வாங்கி அரெஸ்ட் பண்ணேன். வாக்குமூலம் வாங்கினீங்களா? வாங்கினேன். கோர்ட்டில் கொடுத்துருக்கிற வாக்குமூலத்தை துரைபாண்டியன் ஸ்டேஷனில் தன்னோட முழு உணர்வோடையும் தானே கொடுத்தாரு. ஆமாம், நடுவில் அழுதாரு. நானா இப்படி செஞ்சேன்னு அவரையே கேட்டுக்கிட்டாரு. நானா செஞ்சிருப்பேன்னு எங்களையே கேட்டாரு. ஆனால் நான் செய்யவே இல்லைன்னு ஒரு தடவை கூட சொல்லலை. இல்லை, வாக்குமூலத்தை எழுதினது யாரு? உதவி இன்ஸ்பெக்டர். இதில் இருக்கிற கையெழுத்து துரைபாண்டியன் போட்டது தானே? ஆமாம். கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி படித்து காட்டினீங்களா?
துரைபாண்டியனை வாங்கி படிச்சு பார்த்தாரு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். கணேசராம் தனது நாற்காலியில் அமர்ந்ததும் டைப்ரைட்டரில் காகிதங்கள் அகற்றப்பட்டு வேறு புதிய கற்பழியாத காகிதங்கள் செருகப்பட்டு நீதிபதி பேனாவை ஸ்டாண்டில் செருகிவிட்டு காத்திருக்க கோர்ட்டு ஹாலின் கடிகாரம் அரை மணியை குறிக்கும் ஒற்றை சத்தத்தை எழுப்பியதும் தனது கனத்த உடலை எழுப்பி இன்ஸ்பெக்டரை அணுகினார் பார்த்தசாரதி. குறுக்கு விசாரணைக்காக. இன்ஸ்பெக்டர், நீங்கள் சியாமலாவோட வீட்டுக்கு போனப்போ வீட்டு வாசலை பூட்டி வச்சுருந்தாங்க இல்லையா? ஆமாம். அதுக்கு என்ன காரணம்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார். குற்றவாளி தப்பாமல் இருக்கிறதுக்காக பூட்டினதா சொன்னார். பொய். அப்படி அவர் சொல்லவே இல்லை. நீங்களா யூகம் பண்ணிக்கிட்டது அது. இல்லை, அவர் சொன்னார். அவர் பெயர் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். இன்வெஸ்டில் அவரையும் சேர்த்துருந்தேன். எஃப்ஐஆரில் அவரோட வாக்குமூலம் இருக்குது. மாணிக்கசுவாமி. அந்த மாணிக்கசுவாமியை ப்ராசிக்யூஷன் தரப்பு சாட்சியா என்ன காரணம்னு தெரியல, கேட்கல. ஆனால் டிஃபென்ஸ் தரப்பில் ஒரு விட்னஸாக அவர் வர்றார் இன்ஸ்பெக்டர். அதனால் அவர் சொன்னதை மட்டும் சொல்லுங்க. உங்கள் யூகத்தை எல்லாம் அவர் கருத்தாக சொல்ல வேணாம். இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் தடுமாறினார். சரி, சியாமலாவோட பையன் பேர் தெரியுமா? தெரியும், அருண். உங்களுக்கு ஃபோன் பண்ணினது அருணா? இல்லை, அந்த வீட்டில் 2 உறுப்பினர்கள். சியாமலா அம்மா, அருண் பையன். தன் அம்மா இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு அந்த அருண் தானே உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும். அவர் வீட்டில் ஃபோன் இல்லை. அது இல்லை காரணம். ஃபோன் பண்ணுற நிலமையில் அவர் இல்லை. துரைபாண்டியனை தாக்கணுங்கிற ஆவேசத்தில் அவர் இருந்தப்போ சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்து தடுத்து அருணை தனியாக இழுத்துக்கிட்டு போயிட்டு அப்புறம் அந்த மாணிக்கசுவாமி தன் வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணினாரு. சரியா இன்ஸ்பெக்டர்? சரி. இவ்வளவு கலைபுரம் நடந்தப்பவும் துரைபாண்டியன் இறந்து போன சியாமலா பக்கத்திலே உட்கார்ந்துருக்காரு. உண்மையா? ஆமாம். அதனால் வீட்டை பூட்டினது துரைபாண்டியன் தப்பிச்சு போயிடுவாருங்கிற எண்ணத்தினால இல்லை. அருண் துரைபாண்டியனை தாக்கி ஏதாவது செஞ்சிடக்கூடாதேங்கிறதுனால தான். இதுதான் ஏற்றுக்கக்கூடிய காரணம் இல்லையா? இருக்கலாம். இதுவே தான் காரணங்கிறத நான் மிஸ்டர் மாணிக்கசுவாமியை விசாரிக்கிறப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறேன். அப்புறம் எக்ஸ்கியூஸ் மீ என்று மேஜைக்கு நடந்து உதவியாளர் ஃப்ளாஸ்கில் இருந்து ஊற்றி வைத்திருந்த சுடுதண்ணீரை குடித்துவிட்டு மறுபடி வர அருணின் மோட்டார் பைக் அந்த ஒர்க் ஷாப் வாசலில் வந்து நின்றது. 2 பனஞ்சக்கைகள் நட்டு அதில் குறுக்கே தகர போர்டில் அருண் ஆட்டோ ஒர்க்ஸ் என்று எழுதியிருக்க அருண் தனது பைக்கை நிறுத்தியதும் ஒரு ஸ்ட்ரா சைஸ் பையன் அழுக்காய் ஓடி வந்து வாங்கி கொண்டான். எங்கடா ஸ்ப்ளெண்டர்? ட்ரையல் பார்த்தாச்சுனே, திருப்தியாக இருக்குது. மைக்கேல் கொண்டு போயிருக்கான் ஓனர்கிட்ட விடுறதுக்கு. என்னை தேடி யாரும் வந்தாங்களா? இல்லைண்ணே, ஃபோன் தான் வந்துச்சு. யாரு? புது ஆளுண்ணே, நம்பர் கொடுத்துருக்காரு. 87 புல்லட் வண்டி இருக்கான், 8000 ஓடி இருக்கு. பார்ட்டி இருந்தால் கூப்பிட சொன்னார். சரி, வேற? ஆனமலை ஏஜென்சிலேருந்து பில் கொண்டாந்தாங்க. அண்ணன் இல்லை, அப்புறம் வாங்கன்னுட்டேன். பில்லை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்தாங்க. எவ்வளவு? 1200 ரூபா தானா? காரியமாக நீயே போய் செட்டில் பண்ணிட்டு வந்துரு. பாக்கி வச்சுக்கிறது நம்ம பழக்கத்தில் இல்லை. அருண் தன் மணிப்பரிசை எடுத்தபோது அந்த ஆட்டோகிராஃப் நோட்டும் கீழே விழுந்து திறந்து கொள்ள அந்த பையன் குனிந்து எடுத்து, அண்ணே, மதன்குமார்னு இருக்கு. மலையாள நடிகர் மதன்குமார் தானா இது? அவனிடம் இருந்து பிடுங்கி கொண்டு அவன் மண்டையில் தட்டினான் அருண். மட்காட்டுக்கு பிளாப் வச்சு முடுக்குடானா தெரியாது. சினிமா விஷயம்னா மட்டும் எவளுக்கு தொப்புள் ஆழம்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்குவியே. வேலையை பாடுறா. இந்தா பணம். வண்டியை எடுத்துக்கிட்டு போய் கொடுத்து வரவு வச்சு வாங்கிட்டு வந்து சேரு. அருண் அந்த ஒர்க் ஷாப்பின் இடது பக்கத்தில் இருந்த ஓய்வறையின் வாசலில் தொங்கின திரைச்சிலையை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்து சாய்வு நாற்காலியில் அமர்ந்தான். அருகே குட்டி மேஜை மேல் இருந்த சிகரெட் எடுத்து பற்ற வைத்து கொண்டு எதிர் சுவரில் கதம்ப மாலைக்கு பின்னால் சிரித்த தன் அம்மாவை பார்க்க கண்கள் உடனடியாய் உத்தரவில்லாமல் சிவந்தன. திமிரு, உன் உடம்பு பூராவும் திமிரு என்றாள் சியாமலா கையில் ஹெல்மெட்டுடன் உள்ளே வந்த அருணை பார்த்து. ஏம்மா, என்ன செஞ்சேனா? இவ்வளவு வேகமாக பைக்கு ஓட்டாதன்னு எத்தனை தடவை சொல்கிறது? மாடியில் நின்று தலைக்காய போட்டுக்கிட்டு இருந்தேன். நீ வந்த வேகத்தை பார்த்து பதறி அடித்து இறங்கி வந்தேன். வண்டியை ட்ரையல் பார்க்குறப்போ வேகமாக தான் ஓட்டி பார்க்கணும். அதெல்லாம் வேற யாரையாச்சும் ஓட்ட சொல்லு. ரிப்பேர் பார்க்குற வேலையை மட்டும் நீ செய். சரிதான், நீங்கள் சமையல் பண்ணுறப்போ கையை சுட்டுக்கிறதில்ல, எண்ணெய் மேலே தெரிக்கிறதில்ல. அதுக்காக சமையல் பண்ணாமலா இருக்கீங்க? ஆபத்து எங்கேயும் இருக்குது. நடக்கணும்னா எப்போவும் நடக்கும். உயிர் போகிறதுக்கு வாழைப்பழ தோல் கூட போதும். பாத்ரூம் பாசி கூட போதும். டேய் அருண், நீ எனக்கு ஒரே பிள்ளடா. அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும்? நான் பிறந்து 2 வருஷத்தில் அப்பா செத்து போயிட்டாரு. இல்லைன்னா நானும் தம்பி தங்கச்சியோடு இருந்திருப்பேன். பசிக்குதுமா. சரி வா என்றபோது வாசல் கதவு தட்டப்பட்டது. முழுக்கை சட்டையின் கைகளை ஏற்றி விட்டு கொண்டே போய் திறந்தான் அருண். மீசையில்லாத அந்த இளைஞன் நின்றிருந்தான். தொளதொளவென்று சட்டையும் டைட்டாக ஜீன்ஸும் அணிந்திருந்தான். என்ன வேணும் உங்களுக்கு? என் பேர் துரைபாண்டியன். நேத்திலிருந்து எதிர்த்த வீட்டில் குடி வந்திருக்கோம். நேற்று உங்கள் வீட்டிலேருந்து வீணை சத்தம் வந்துச்சு.
விசாரிச்சதுல சியாமலா மேடம்னு இங்கே வீணை சொல்லி தராங்கன்னு சொன்னாங்க. நான் அவங்கள சந்திக்கணும், பேசணும். உள்ளே வாங்க, எங்கள் அம்மா தான். உள்ளே வந்தான். முந்தானையை போர்த்தி கொண்டே வாங்க என்றாள் சியாமலா. வணக்கம் மேடம் என்று அழகாய் கைகூப்பினான். ஒரு பூச்சி மருந்து கம்பெனியோட நிரந்தர பிரதிநிதினா. எனக்கு தரப்பட்டிருக்கிற ஏரியாவில் ஆர்டர் வாங்கி அனுப்புவேன் கம்பெனிக்கு. ஆஃபீஸ் வேலை இல்லை, அலையிற வேலை. கம்பெனியில் பைக் கொடுத்துருக்காங்க. என்ன வண்டி வச்சுருக்கீங்க? யமஹா. என் பையன் பெரிய மெக்கானிக், அருண் இவன் பேர். அருண் ஆட்டோ ஒர்க்ஸ்னு வச்சுருக்கான். அடடே, சௌகரியமாக போச்சு. இனிமேல் என் வண்டி சம்மந்தப்பட்ட எல்லா வேலையையும் உங்கள் ஒர்க் ஷாப்லேயே கொடுத்துட்றேன். அப்புறம் ஒரு ஆர்வத்தில் வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டேன். மேடம், எனக்கு நிறைய பேசணும். இது சாப்பாட்டு நேரம். நான் அப்புறமா வரேன் என்று எழுந்தான். பரவாயில்ல தம்பி, உட்காருங்க. நான் சாப்பிட்டாச்சு. அருண் தான் சாப்பிடணும். அவனா சாப்பிட்டுக்குவான். நீங்கள் சொல்லுங்கள், என்ன பேசணும்? இப்போது எனக்கு வயசு 28. இன்னும் கல்யாணம் ஆகலை. கல்யாணமாகி குழந்தையெல்லாம் ஆன பிறகு பிரச்சனை வந்துடும். வாழ்க்கை பூரா மனசில் வீணை கற்றுக்கலையேன்னு ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது எனக்கு எதிர்த்த வீட்டிலையே நீங்கள் இருக்கிறதால சந்தர்ப்பம் சரியாக இருக்குது. அதான் உங்ககிட்ட வீணை கற்றுக்கலாம்னு நினச்சேன். என்னடா இவ்வளோ பெரிய தடியன் இப்படி சொல்கிறானே, விளையாடுறானான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சியாமலா ஆச்சரியமாய் அவனை பார்த்தாள். கல்லூரி நாட்களில் நாடகங்களில் பெண் வேடம் போட நிச்சயமாய் இவனை கெஞ்சி இருப்பார்கள். துடிப்பான மூக்கு, சாந்தமான கண்கள், பெண்ணுக்கு இருக்க வேண்டிய மெலிதான உதடுகள், அமர்ந்திருப்பதிலும் ஒரு கூச்ச லாவகம். சியாமலா கொஞ்சம் யோசனையில் இருந்தாள். மாட்டேன்னு சொல்லிடாதீங்க, இது மாதிரி எனக்கு சந்தர்ப்பம் அமையாது. எத்தனையோ இசைப்பள்ளி தேடி போகிறதுக்கு நேரம் இல்லாமல் தட்டி தட்டி போயிடுச்சு. எதுத்த விடுங்கிறதால வந்த மறுதினமே ஓடி வந்து விசாரிக்கிறேன் பாருங்க. நான் அதுக்கு யோசனை பண்ணலை. நான் ஏற்கனவே சாயங்கால நேரத்தில் 10 பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் வயசுக்கு வந்த பிள்ளைங்க. அதான் உங்களை எப்போ வர சொல்கிறதுன்னு புரியலை. நான் தான் சொன்னேனே மேடம், எனக்கு ஆஃபீஸ் உத்தியோகம் இல்லை. நீங்கள் எந்த நேரம் சொன்னாலும் என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கை கழுவி கொண்டு கைலி முனையில் துடைத்து கொண்டே வந்த அருண், காலையில் 6 மணிக்கு சொல்லி கொடேம்மா. என்ன சார், உங்களுக்கு சௌகரியப்படுமா? மேடம், நடுராத்திரி 12 மணிக்கு வர சொன்னாலும் வர தயாராக இருக்கேன். வீணை மேலே அவ்வளோ வெறியாக இருக்கேன். ஐயையோ, உங்கள் வேகத்தை பார்த்தா தினம் கம்பி பூராவையும் அறுத்து தள்ளிடுவீங்க போலிருக்கே என்று சிரித்தான் அருண். சும்மா இருடா அருண், காலையில் 6-6:30 மணியை போல் வச்சுக்கலாம். உன் பேர் என்ன சொன்னப்பா? துரைபாண்டியன். எனக்கு இந்த முறைகள் எல்லாம் தெரியாது. சேர்றப்போ குருதட்சணை மாதிரி என்ன கொண்டு வரணும் மேடம்? அதெல்லாம் பரவாயில்ல. உன் மனசில் இருக்கிற வேகம் விரலுக்கு இருக்கான்னு முதல்ல பார்க்கலாம். எப்படி இவ்வளவு ஆர்வம்? எனக்கு அப்பா அம்மா இல்லைங்க. நான் வளர்ந்தது காரைக்குடியில் என் மாமா வீட்டில். எங்கள் அத்தை வீணை வாசிப்பாங்க. எனக்கு இந்த வாத்தியத்தோட அமைப்பே பிடிக்கும். தெய்வீகமாக ஒரு கலை இந்த வாத்தியத்துக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது என் அபிப்பிராயம். மற்ற எந்த வாத்தியத்தை எடுத்தாலும் அதில் தேவைக்கு மேலே அலங்காரம் இருக்காது. வீணையில் மட்டும்தான் அழகான வேலைப்பாடும் வர்ணமும். புல்லாங்குழல் இசை எவ்வளவு இனிமை. ஆனால் அந்த வாத்தியத்துக்கு பந்தாவே இல்லை. 1 அடி மூங்கில், 7-8 ஓட்டை, அவ்வளவுதான். அதை பார்க்குறப்போ பாவமேங்கிற ஒரு எண்ணம் தான் வரும். ஆனால் வீணை அப்படி இல்லை, லட்சணமான வாத்தியம். அந்த தோற்றத்தினாலேயே எனக்கு வீணையை முதல்ல பிடிச்சிது. எங்கள் அத்தை நல்லா வாசிப்பாங்க. ஆனால் வீணையை யாராச்சும் தொட்டா சுள்ளுன்னு கோபம் வந்துடும். தூசி துடைக்கிறதுனாலும் அவங்களே தான் துடைப்பாங்க. நான் எங்கள் அத்தைக்கிட்ட எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்பேன். போடா, படித்து வேலைக்கு போக பாரு, ஆம்பளை பிள்ளைக்கு வீணை எதுக்குடான்னு திட்டுவாங்க. மாமாவும் அத்தையும் சினிமா போயிருக்கிறப்போ நான் வீணையை எடுத்து வச்சு டொயின் டொயின்னு தட்டுவேன். ஒரு தடவை மாட்டிக்கிட்டேன். அடின்னா அடி, செம்ம அடி வாங்கினேன் அன்னைக்கு. வீணை கற்றுக்கணும்னு அன்னைக்கு ஏற்பட்ட தீர்மானம்தான். கற்றுக்க சந்தர்ப்பம் தான் அமையாமலேயே போயிடுச்சு. நல்லா பேசுகிறப்பா நீ, கவலைப்படாத. நான் உனக்கு பிரமாதமாக கற்றுத்தரேன். உங்கள் அத்தைக்கு அவங்க அசந்து போகிற மாதிரி வாசித்து காமிக்கலாம். சான்ஸ் இல்லைங்க அதுக்கு. 4 வருஷம் ஆச்சுங்க அவங்க செத்து போய். ஒரு சபதம் மாதிரி இதை கற்றுக்க நினைக்கல. இயற்கையாகவே எனக்கு இருக்கிற ஆர்வத்தினால தான் வந்தேன். அப்போ நான் வரேன் மேடம். எண்ணெயிலேருந்து வரட்டும். நாளை கூட வெள்ளிக்கிழமை தான், நல்ல தினம்தான். நாளை காலையில் குளிச்சுட்டு வரலாம். அவசியம் வரேன் மேடம் என்று கை கூப்பினான் துரைபாண்டியன். எல்லாம் சரி, உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கீங்க? அதை சொல்லலையே என்றான் அருண். நானும் சமையலுக்கு ஒரு வேலைக்காரனும் தான். போச்சுடா, அதுவும் வேலைக்காரி கூட இல்லையா? குறுக்கிட்டான் அருண். இதுக்கு தாண்டா உன்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன் என்று சிரித்துவிட்டு உள்ளே சென்றாள் சியாமலா. என்னங்க நீங்கள் அம்மாவை வச்சுக்கிட்டு? கண்டுக்க மாட்டாங்க. அவங்க என் அம்மாவுக்கு அம்மா, ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு. சரிங்க, அப்புறம் சந்திக்கலாம். தொலைபேசி விடாமல் ஒலிக்க தன் அம்மாவின் புகைப்படத்திலிருந்து பார்வையை மீட்ட அருண் சிவந்த விழிகளுடன் எழுந்து சென்று ஒர்க் ஷாப்பின் மூலையில் ஒரு மேஜை போட்டு வைக்கப்பட்டிருந்த டெலிஃபோனை நெருங்கி எடுத்தான். ஹலோ, ஆமாம் சார். இல்லை சார், இன்ஜினை இறக்கியிருக்கேன். இன்னும் 2 நாளாகும் வேலை முடியாது சார். அவ்வளவு அர்ஜென்ட்டாக ஆகாது.
வைத்துவிட்டு நிமிர்ந்த போதுதான் சட்டையில் விழுந்திருந்த பட்டாணி சைஸில் சிகரெட் நெருப்பு செய்து வைத்திருந்த பொத்தலை கவனித்தான். அத்தியாயம் 9. பரத் தரையில் டவல் விரித்து படுத்து யோகா செய்து கொண்டிருந்த போது வாசல் கதவிடுக்கு வழியாக ஆங்கில தினசரியும் ஒரு வார இதழும் வழுக்கி கொண்டு உள்ளே வந்தன. யோகாவை ஒத்தி போட்டுவிட்டு எழுந்து பேப்பரை எடுத்துக்கொண்டு மூங்கில் சேரில் அமர்ந்து கொண்டான். வியர்வையை ஒற்றிக்கொண்டே விளையாட்டு பகுதியில் இந்திய கிரிக்கெட்டின் வெற்றியை தேடி பார்த்து மகிழ்ந்து போய் சன் டிவி புரோகிராம் பார்த்தான். 7:30 மணிக்கு நடிகை பிரேமாவுடன் ஒரு பேட்டி என்பதை பார்த்து குழம்பினான். நேராய் செல்போனை உயிர்ப்பித்தது கை. ஹலோ, பசவப்பா ஹியர். குட் மார்னிங் சார், நான் லாயர் பரத் பேசுகிறேன். ஹலோ சார், பிரேமா சொன்னா இன்னைக்கு 10 மணிக்கு தானே வரீங்க? அப்படித்தானே நேற்று சொன்னேன். ஏன் அதில் எதுவும் மாற்றமா? இப்போ உங்கள் டாக்டர் இருக்காங்களா? அவங்களோட கொஞ்சம் பேசணும், பேசிட்டு தான் முடிவு செய்யணும்னா. ஒரு நிமிஷம் இருங்க, எழுந்தாச்சான்னு பார்க்குறேன். இருக்கேன், தூங்கினா எழுப்புங்க. அந்த ஒரு நிமிஷத்திலே இங்கே பரத் வீட்டின் காலிங் பெல் நளினமாக ஒலிக்க திறந்தான். குட் மார்னிங் என்று பனியன் அணிந்திருந்தாள் சுசீலா. வாமா ஸ்காட்லாந்து ராணி, உக்காரு என ஃபோனை காதில் பொருத்த அது ஹலோ 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 என்று நிற்காமல் பேசியது. ஹலோ, குட் மார்னிங் பிரேமா. யாரோட பேசிக்கிட்டு இருந்தீங்க பரத்? காலையில் நான் சில பேர் மூஞ்சியில் விழிச்சே ஆகணும்னு என் தலையில் எழுதியிருக்கு. என்ன செய்கிறது? உங்களை குழப்பறேன், விடுங்க. நான் ஃபோன் செஞ்சது கோபமா? இப்போ அந்த கோபம் கொஞ்சம் அடிஞ்சு போச்சு. என் குரலை கேட்டதுனாலயா? என்ன கண்ணுக்குட்டி காதலன்னு நினச்சிங்களா? அதெல்லாம் இல்லை, வேகம் குறைஞ்சது இங்கே ஒரு நபரோட வருகையால். இருக்கட்டும், இன்னைக்கு டிவியில் உங்கள் பேட்டின்னு போட்டிருக்கே. ஆமாம், அதுக்கு என்ன? லைவ் இன்டர்வியூனா நீங்கள் கலந்துக்கிறது முட்டாள்தனம். ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டதா இருந்தா தப்பில்லை. 2 மாதம் முன்னாடியே பதிவாகி 3 தடவை தேதி தள்ளி போய் இப்போதான் ப்ரோக்ராம் உக்காந்துருக்கு. வாக்கியம் அவ்வளவு நல்லா இல்லைங்க பிரேமா. தமிழ் எனக்கு அவ்வளவு தாங்க வரும். இடம் பார்த்து குந்தி இருக்கணும் அந்த குற்றவாளி. தமிழுக்கு லாபம் பாருங்க. கோவிச்சுக்காம யோசிங்க. உங்கள் வாக்கியமும் நல்லா இல்லைங்க பரத். 10 மணிக்கு வாங்க, வெயிட் பண்ணுறோம். தோள்களை ஒரு தரம் குலுக்கி விட்டு ஃபோனை வைத்து விட்டு திரும்பி, எங்கே வந்த இந்த காலையில் என்று சுசீலா இல்லாததை உணர்ந்து சுசி சுசி என்று சமையலறையில் பாக்கெட் பாலை குக்கரில் கொட்டி கொண்டிருந்தவளிடம் வந்து, என்ன இது பொண்டாட்டி மாதிரி காப்பியெல்லாம் போட்டு தர? எனக்கும் ஒரு கப் காப்பி எடுத்து வை, குளிச்சுட்டு வந்துடுறேன். பிரேமா வீட்டுக்கு போகலாம். பரத் பாத்ரூமுக்குள் நுழைந்தான். பிரேமா பாத்ரூமில் இருந்து வந்தாள். இன்டர்காம் ஒலித்து எடுக்க, நீங்கள் சொன்ன லாயர் வந்துட்டாங்கம்மா என்றான் விஷ்ணு. மேலே வர சொல்லு. அவர் கூட ஒரு பொண்ணு வந்திருக்குமா? அப்போ நான் கீழே வரேன் என்று வைத்துவிட்டு ட்ரெஸ்ஸிங் மேஜை முன் அமர்ந்தாள். வராங்களாம் என்றான் பரத்திடம் விஷ்ணு. நகரப்போனவனை நிறுத்தி, கொஞ்சம் உட்காருங்க மிஸ்டர். விஷ்ணு எதிரே உட்கார்ந்து, என்ன என்றான். அதான் என் கேள்வியோட கடைசி வார்த்தையும். உங்கள் யூகம் என்ன? எதை பற்றி? இந்தியாவோட அணுகுண்டு வெடிப்பு பற்றியா? மண்டையில் வழுக்கை விழுந்தவங்க அதை பற்றி கவலைப்பட்டுக்குவாங்க, நமக்கேன்? மிஸ்டர் விஷ்ணு, பிரேமாவை தாக்கினது யாரா இருக்கலாம்? நிச்சயமாக ஒரு ஆம்பளை. நான் மட்டும் என்ன ஆஸ்திரேலியன் கங்காரு நான் சொன்னேன்? சீரியஸாக பேசுங்க ப்ளீஸ். விஷ்ணு சிரிப்போடு, என்னால் யூகம் பண்ணவே முடியல சார். அன்னைக்கு நைட் ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததும் என்ன போக சொல்லிட்டாங்க. மறுநாள் காலையில் தான் எனக்கும் தகவல் தெரியும். சினிமா துறையில் இவங்களுக்கு நிறைய போட்டி இருக்கே ஒழிய பொறாமை இல்லை. சம்பவம் நடந்ததுக்கு 15 நாள் முன்னாடி பிரேமாவுக்கு வந்த கடிதங்களை மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து வைங்களேன். அடுத்தவங்க லெட்டர் எல்லாம் படிக்கிறது தப்பாச்சே பரத் என்று புன்னகையோடு மாடிப்படிகளில் இறங்கி அவர்களிடம் பிரேமா வர விஷ்ணு எழுந்து கொண்டான். பரத் எதிரே அமர்ந்து கொண்ட மிடி அணிந்த பிரேமா கால் மேல் கால் அணிந்து, இவங்க யாரு பரத்? அறிமுகப்படுத்திக்கோ சுசி என்றவனை முறைத்துவிட்டு, நான் மிஸ்ஸஸ் பரத் அப்படின்னு அநேகமாக அடுத்த வருஷம் சொல்வேன் என்று சுசி சொன்னதும், மை காட், என்ன சார் இது? நீங்கள் என்கேஜ்டுன்னு அன்னைக்கு சொல்லக்கூடாதா? ஏன், என்னாச்சு? உங்களை லவ் பண்ணலாமான்னு சின்னதாக ஒரு யோசனை வச்சுருந்தேன். ஓகே, சர்ஃபெக்சல் போட்டு கழுவிக்க வேண்டியதுதான். கங்க்ராச்சுலேஷன் சுசீலா என்றாள் சிரித்து. முகத்தை கடுகடுப்பாய் வைத்து கொண்ட சுசீலா, நான் அறிமுகப்படுத்திக்கிட்ட மாதிரி பதிலுக்கு அறிமுகப்படுத்திக்காம மேலே மேலே பேசுறது பண்பாடு இல்லை என்றாள். ஓ, என்ன தெரியாதா என்றாள் பிரேமா. நோ, நான் தமிழ் படங்கள் பார்க்கறதில்ல. தெலுங்கு தான் நான் அதிகம் நடிச்சிருக்கேன். பிரேமா என் பேரு, நடிகை. 15 நாளைக்கு முன்னாடி சதக்குன்னு காரணமே புரியாம கொலை குத்து வாங்கி பொழைச்சிக்கிட்டு இப்போ அந்த காரணங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள் அடுத்த வருஷ கணவரை கூப்பிட்டுருக்கேன். அறிமுகம் போதுமா? பரத் குறுக்கே புகுந்து, உன்னிங்கிற மலையாள படத்தில் நான் கூட சொல்லலை என்று சுசீலாவை பார்த்து கண்ணடிக்க, என்ன சொன்னீங்க என்றாள் பிரேமா. நல்லா நடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கேன், அதான். இப்போ மிஸ் பிரேமா, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? முதல்ல அவரை நான் விசாரிக்கணும். அப்பா என்ன பண்ணுறாரு விஷ்ணு? வேட்டி துவச்சிக்கிட்டு இருக்காரு மேடம்.
டாடி ரொம்ப பிடிவாதம், சொன்னா கேட்கறதில்ல. எல்லாத்துக்கும் வேலைக்காரங்க இருக்காங்க, என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன்னு துடிப்பாரு. விஷ்ணு கூட்டிகிட்டு வாயேன். கிராப்பு கூட அவரே வெட்டிக்குவாரா? வாஸ்தவமா அப்படித்தான். உங்க தாத்தா பேர் என்னங்க? பென் கிங்ஸ்லியா? அனைவரும் சிரிக்க பசவப்பா கை வைத்த பனியனுடன் வந்து அறிமுகம் முடிந்த பின், எப்படியாச்சும் என் பெண்ணை காப்பாத்திடு தம்பி என்றார். பரத் காகிதமும் பேனாவையும் எடுத்து சுசியிடம் கொடுத்து, இவர் சொல்ல போறத ஒரு வார்த்தை விடாம அப்படியே எழுதிக்கோ என்று விட்டு, சார், குற்றவாளி கிட்ட நீங்க போன்ல பேசுனீங்க இல்லையா? ஐயோ, அவன்தான் என்ன கூப்பிட்டு பேசினான். இதையும் எழுதிக்கணுமா? சார், எல்லாம் ஒண்ணுதான். நல்லா நிதானமா யோசிச்சு பார்த்து அவன் பேசுனத, நீங்க பதில் சொன்னத வார்த்தை பிசகாம சொல்லுங்க. மெல்ல சிந்திச்சு சொல்லுங்க, அவசரமே இல்லை. பசவப்பா 15 நிமிடம் எடுத்துக்கொண்டு சொல்லி முடித்தார். விட்டு விட்டு சுசியின் விரல்கள் துரிதமாக இயங்கின. ரைட், அப்புறம் பேச்சுக்கு நடுவில் சத்தம் கேட்டுச்சா? அதெல்லாம் இல்லை. உங்க பொண்ணு கத்துனதை கேட்டுதானே நீங்க ரூம்ல லைட்டை போட்டீங்க? இல்ல, வாசல்ல கார் வந்து நிக்கிற சத்தம் கேட்டதுமே எனக்கு முழிப்பு வந்துடுச்சு. நான் எந்திரிச்சு போய் சுவிட்சை போடுறதுக்கும் பிரேமா கத்துறதுக்கும் சரியா இருந்துச்சு. கத்துறதை கேட்டு என்ன செஞ்சீங்க? உடனே ஜன்னலுக்கு ஓடி வந்து எட்டி பார்த்தேன். கேட்டுக்கிட்ட வயிற்ற பிடிச்சிக்கிட்டு பிரேமா தள்ளாடிக்கிட்டு இருந்துச்சு. கூர்க்கா ஓடிக்கிட்டு இருந்தான். எனக்கு எதுவும் புரியல. கீழே ஓடியாந்தேன், பதறிட்டேன். கார்ல எடுத்து போட்டு ஆஸ்பத்திரிக்கு போனேன். அப்புறம்தான் தெரிஞ்சது ஓடினது நிஜ கூர்க்கா இல்லைன்னு. அவன் அன்றாயரோட வந்து நிக்கிறா, கெக்க பெக்கன்னுட்டு. அப்புறம் சரி சார், உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன், நீங்க போய் துவைங்க. அப்புறம் என்றாள் பிரேமா. அதே கூர்க்கா தானே இன்னும்? பாவம், அவன் என்ன செய்வான்? அவனைத்தான் இன்னும் வச்சிருக்கேன். தமிழில் இரட்டை அர்த்தம் இல்லாமல் வாக்கியம் அமைப்பது எப்படின்னு உங்களுக்கு ஒரு புத்தகம் நான் பிரசன்ட் செஞ்சே ஆகணும். அந்த கூர்க்காவை அழைச்சிக்கிட்டு வர சொல்லுங்க. சொல்லாமலேயே நடந்தான் விஷ்ணு அழைக்க. கண்டுபிடிச்சிட முடியுமா பரத்? பார்க்கலாங்க. ஒவ்வொரு குற்றவாளியும் பைத்தியக்காரத்தனம் கொஞ்சம் வச்சிருப்பான். உணர்ச்சி பூர்வமா உடனே குற்றம் செஞ்சவன் ஏராளமா தடயம் வச்சுட்டு போய் ஹோட்டல்ல தயிர் வடை சாப்பிட்றதுக்குள்ள மாட்டிக்குவான். இந்த திட்டம் போட்டு செய்யற ரகம் இருக்கு பாருங்க, இவன் தான் கண்ணுக்குள்ள விரல் விடுவான். திட்டம் போடுறவனுக்கு ஒரு திமிரான சவால் குணம் இருக்கும். எங்க பிடிச்சிடுவியா என்னன்னு ஒரு அலட்சிய கேள்வி மனசுல இருக்கும். அது அவனே அறியாம சின்னதா ஒரே ஒரு தடயத்தையாவது விட்டுட்டு போக வச்சிடும். அதை கரெக்டா பிடிச்சு கரெக்டா டெவலப் செஞ்சுட்டா கேஸ் முடிஞ்சிடும். வந்து நின்ற கூர்க்கா நடுத்தர உயரத்தில் நடுத்தர அகலத்தில் அடர்த்தி பச்சை யூனிஃபார்மில் இருந்தான். மிஸ் பிரேமா, குற்றவாளியை இதே கூர்க்கா உடையில நீங்க ரொம்ப நெருக்கமா பார்த்துருக்கீங்க. நல்லா ரீகலெக்ட் பண்ணி சொல்லுங்க. அவனுக்கு இந்த உடை சிக்குன்னு இதே மாதிரி பொருந்தி இருந்துச்சா? ஆமா, முதுகு பக்கம் பார்த்தேன்னா. எனக்கு சந்தேகம் கொஞ்சமும் வரல. அவன் என்னை தாக்கின இடம் கொஞ்சம் மரநிழல் விழுந்து இருட்டா இருந்ததால முகமே தெரியல. அவனுக்கு கூட என் முகம் தெரிஞ்சிருக்காது சரியா. அந்த இருட்டு தான் உங்களை காப்பாத்திடுச்சு. இல்லைன்னா தேடி பிடிச்சு உங்க இதயத்துல சரியா சொருகியிருப்பான் என்றாள் சுசி. அடுத்த தடவை வந்தா வெளிச்சமா பார்த்து வசதியா நின்னுக்கிறேன். சரிதானே மேடம்? உன் பேர் என்னப்பா? தமிழ் மாலும்? நல்லா தெரியுங்க, என் பேர் மாதவ். அவன் முக அடையாளம் எதுவுமே உனக்கு நினைவில்லையா? இல்லை சார், பங்களா கேட்டுக்கிட்ட மேடம் சொல்ற மாதிரி மரத்தோட நிழல் விழுந்து இருட்டு தான் அதிகம். அவன் வந்து பைக்கை நிறுத்தினது இருட்டில் தான். மலைக்கோட், தொப்பி, கண்ணாடி எல்லாம் போட்டிருந்தான். பைக்கை ஓட்டிக்கிட்டு போனப்பவும் பின்தலையத்தான் பார்த்தேன். அவன் வண்டியை நிறுத்தின அந்த பூங்கா பகுதியும் இருட்டு தான். அதனால நேருக்கு நேர் அவன் முகம் பார்க்கிற சந்தர்ப்பமே எனக்கு அமையல. பைக்கை பற்றியும் எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு கார்களை பற்றி தான் தெரியும். பைக்கில் எத்தனை வகை இருக்குன்னு தெரியாது. அன்னைக்கு போலீஸில் வந்து விசாரிச்சப்போ கூட மாதிரியா பாருன்னு நிறைய வண்டியை காட்டினாங்க. எனக்கு புரியல, சொல்ல தெரியல. நீ விசேஷமாக கவனிச்சது எதுவும் இல்லை. அவன் போட்டிருந்த மலைக்கோட், மலை தொப்பி ரெண்டும் டார்க் ப்ளூ கலர். இது ஒன்று தான் நினைவு இருக்கு. இதைத்தான் போலீஸுக்கு சொன்னேன். விஷ்ணு, எனக்கு ஒரு இன்ச்சு டேப்பு வேணுமே. கொண்டு வந்ததும் இந்த கூர்க்காவோட உயரம், மார்பு சுற்றளவு, கை நீளம் இதெல்லாம் அலங்க விஷ்ணு. சுசி, அவர் சொல்ல சொல்ல குறிச்சுக்கோ. எதுக்கு இது என்றாள் பிரேமா. குற்றவாளிக்கு இவரோட யூனிஃபார்ம் கச்சிதமா சூட் ஆகிருச்சுங்கிறதுனால கிட்டத்தட்ட இதே அளவுகள் தான் அவனுக்கும், இல்லையா? யூ ஆர் கரெக்ட். போலீஸ் இந்த மாதிரி எல்லாம் அளக்கல. உயரம் என்னப்பா, பனியன் சைஸ் என்னப்பான்னு கேட்டு குறிச்சுக்கிட்டாங்க. யூ ஆர் வெரி சின்சியர். பாராட்டினா எனக்கு வேலை ஓடாதுங்க. அப்புறம் எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கம்ப்ளீட் முகவரிகள் வேணும். இருக்கு, தனியா புக்கு வச்சிருக்கேன். சரி, உங்க கார் டிரைவரை கூப்பிடுங்க. கார் டிரைவரை, வேலைக்காரனை, தோட்டக்காரனை என்று விசாரித்து முடித்துவிட்டு உங்க கூர்க்காவை எங்க கூட அனுப்புங்க. அவர் மயக்கமா கிடந்த அந்த பூங்காவை பார்க்கணும்னா நம்ம கார்லே போயிட்டு வாங்க பரத். புறப்பட்டார்கள் கூர்க்காவுடன். காரில் பரத் காதருகே கிசுகிசுப்பாக கடுப்படித்தாள் சுசி. நம்ம கிட்ட என்ன காரா இல்ல, ரிப்பேர்லேருந்து வரும். பெண்ணாய்வ பிசாசு, காம பிசாசு. வாக்கியத்துக்கு வாக்கியம் உங்களை சைட் அடிச்சா தெரியுமா? சின்னதா காதலிக்க நினைச்சாலாம் இல்ல, திருடி. இவளை சின்னதா செருப்பால் அடிச்சா என்ன?
கீப் குவைட். திடீர்னு பேட்ட ரவுடி தங்கச்சி மாதிரி ஆரம்பிச்சிடுவியே. குறிப்பிட்ட பூங்கா வாசலில் கார் நின்றது. சினிமா பத்திரிகைகளை சார்ந்த மற்றும் சினிமா செய்திகளை போடும் பத்திரிகைகளை சார்ந்த நிருபர்கள் 28 பேர் வந்திருந்தார்கள். நீளமான மேஜையின் மேல் வரிசையாக வைக்கப்பட்டிருந்த உணவு வகைகள் வழங்கப்பட்ட தட்டுக்களில் தங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கொண்டு வந்து அமர்ந்தார்கள். விரல் இடுக்கில் சிகரெட் சுமந்தவர் கேட்டார், மலையாளத்துல இந்த நடிகர் மதன்குமார் ஏற்கனவே நல்ல பிரபலம். அப்படிப்பட்ட ஒருத்தரை தமிழ்ல அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இப்போ? தமிழ்ல நடிகர்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்களா? ஆனால் டைரக்டர் கோபப்படவில்லை. மதன்குமார் தான் சங்கடமாக நெளிந்தான். நீங்க கேட்டது நல்ல கேள்விதான், பதில் சொல்ல வேண்டியது என் கடமை என்று துவங்கினார் டைரக்டர். என்னோட புதிய படத்துல நடிப்பு திறமையை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கதாநாயகன் பாத்திரம் இது. இதுக்கு கமல், ரஜினி, விஜயை கேட்டு அவங்க கால்ஷீட் தேதிகள் ஒத்து வராததால ஒரு புதுமுகத்தை அறிமுகம் செய்யலாம்னு முடிவு செஞ்சேன். அப்பதான் உன்னி மலையாள படம் பார்த்தேன். நீங்களும் பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த படத்துல ஒரு சைக்கோ பாத்திரம் மதன்குமாருக்கு ரொம்ப கஷ்டமான ரோல். அதை அட்டகாசமா செஞ்சிருந்தாரு. அது எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால அவரை போடலாம்னு தீர்மானிச்சேன். இப்போ கூட 8 மலையாள படங்கள்ல பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்காரு மதன்குமார். நான் கேட்டுக்கிட்டதால 2 படத்தோட தேதிகளை அட்ஜஸ்ட் பண்ணி தமிழுக்கு தந்திருக்காரு. ரைட் சார். இதே அறிமுகத்தை ஒரு புது தமிழ் நடிகனா தேர்ந்தெடுத்து செஞ்சா என்ன? இன்னொரு மாநிலத்துக்காரருக்கு ஏன் சான்ஸ் தரணும்? மன்னிக்கணும், எனக்கு அப்படி குறுகிய எண்ணம் கிடையாது. திறமை எங்க இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கவே விரும்புறேன். தயவு செஞ்சு இதையே கேட்காதீங்க, வேற கேளுங்க. இப்போ மதன்குமார் பேசுவாரு. மதன்குமார் சுருக்கமாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு, இது தமிழுக்கு முதல் படம் என்பதால் என் வளர்ச்சிக்கு தமிழ் பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் பெரிதும் உதவ வேண்டும். குறைகளையும் என்னிடம் அவ்வப்போது நேரில் சொல்ல வேண்டும். உங்களுக்கு எது சம்பந்தமாகவும் எப்போதும் என் ஒத்துழைப்பு உண்டு என்று பேசி நிருபர்கள் கைத்தட்டி, போட்டோகிராஃபர்கள் கேமராவை தட்டி எல்லோருக்கும் மதன்குமாரின் ஸ்டில்கள் வழங்கப்பட்டன. லேசாக தூறல் விழுந்து கொண்டிருக்க நனைந்தபடியே ஜவுளிக்கடை பை ஒன்றை தூக்கி கொண்டு வேகமாக ஓடி வந்தான் ஒர்க் ஷாப் பொடியன். இந்தாங்கண்ணே கேமரா, பத்திரமா உபயோகிக்க சொன்னார் அவரு என்று நீட்ட வாங்கி கொண்டான் அருண். மழை பெய்தா? பெருசா இல்ல, தூறல் தான். அருண் அந்த கேமராவை கழுத்தில் மாட்டிக்கொண்டான். என்ஜினியரோட ஹீரோ ஹோண்டா வேலை ஆயிடுச்சா? ஆயிடுச்சுன்னே. கொண்டாந்தீங்க நிறுத்து, பெட்ரோல் இல்லைன்னா ஊத்தி வை. அருண் ஒர்க் ஷாப்பின் ஓய்வறைக்குள் நுழைந்து சுவரில் மாட்டியிருந்த கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டான். முகத்தில் பெரிய சைஸ் கண்ணாடி மாட்டியிருக்க உள்ளே கண்கள் சிவந்திருந்தன. மேஜையின் ராயரை சாவி போட்டு திறந்தான். கைப்பிடியுடன் இருந்த அந்த கூர்மையான முனைக்கு தொப்பி மாட்டியிருந்த எவர் சில்வர் ராடை கையில் எடுத்தான். வயிற்றை உள்ளே இயக்கி பேண்ட்டுக்குள் செருகி கொண்டான். மணி பார்த்தான். 7:30. வெளியே வந்தான். ஒர்க் ஷாப் பையன் இவன் சொன்ன என்ஜினியரின் வேலைக்கு வந்த ஹீரோ ஹோண்டாவை கொண்டு வந்து நிறுத்தி வேஸ்டால் துடைத்து கொண்டு இருக்க, பெட்ரோல் இருக்குல்லடா? டேங்க் ஃபுல்லா இருக்குன்னு. யாராச்சும் தேடி வந்தா நான் எங்க போயிருக்கேன்னு சொல்லுவேன். வண்டியை ட்ரையலுக்கு எடுத்துக்கிட்டு போயிருக்காருன்னு. சரி, உள்ள ரூம்ல ஆணில மாட்டி இருக்கும் மலைக்கோட்டும் தொப்பியும் எடுத்துக்கிட்டு வாங்க. பையன் சுறுசுறுப்பாய் ஓடி திரும்பி, இந்தாங்கண்ணே, கோட்டு மட்டும்தான் இருக்கு, தொப்பி இல்லையே. நல்லா பாருடா. பார்த்துட்டேனே. இல்ல. சரி பார்த்துக்கலாம், இங்கேதான் இருக்கும். ஹெல்மெட் வைக்கணுமேனு பார்த்தேன். சரி ஹெல்மெட் எடு. வாங்கி மாட்டிக்கொண்டு புறப்பட்டு லேசான மழையில் அருண் பைக் மதன்குமாரின் வீட்டை நோக்கி விரைந்தது. வழக்கம் போல பைக்கை தெருமுனையில் நிறுத்தினான். நடந்தான். மதன்குமார் வீட்டின் வாசலில் போர்ட்டிகோ எதுவும் இல்லை. ஓரத்திலேயே தொட்டி தொட்டியாய் செடிகள் நனைத்திருக்க கம்பிகேட்டின் கொக்கியை தள்ளி திறந்தான். இன்னமும் தூறல். உள்நடையில் நடந்து வாசல் கதவுக்கு வந்தான். வெளிப்பக்க ஜன்னல்கள் அனைத்தும் சாத்தியிருந்தன. கதவருகில் மணி படம் வரைந்த பெல் ஸ்விட்ச் இருக்க அழுத்த கர்ண கடூரமாய் உள்ளே ஒலிப்பது கேட்டது. கதவு திறந்த கவுன் அணிந்த மதன்குமாரின் அம்மா, யாரு என்றாள். மதன் சார் இருக்காரா? பார்க்கணும். அவர் தான் 8 மணிக்கு மேலே வர சொல்லியிருந்தாரு. இப்போ மணி 8:10. அவன் இல்லையேப்பா, ஹோட்டல் காஞ்சி போயிருக்கான். தெரியும், சொன்னாரு. வர்ற வரைக்கும் காத்திருக்கேன் இங்கேயே. அவனை உள்ளே அழைப்பதா வேண்டாமா என்று தயங்கினாள். வெளியில் சின்ன வராந்தா போலிருக்கும். அங்கே லேசாய் மழையின் சாரல் அடித்து கொண்டிருந்ததால் அங்கே எப்படி காத்திருக்க சொல்வது என்று புரியவில்லை. நீ வேணும்னா போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வாயேன். ஃப்ரெண்டா? அது மாதிரி தான். நீங்கள் கதவை சாத்திக்கங்க, நான் இங்கேயே இருக்கேன். வர்ற வரைக்கும். தயக்கம் வேணாம், பரவாயில்ல. மலைக்கு சிகரெட் குடிக்கணும் எனக்கு. அதுக்கு இந்த இடம்தான் சௌகரியம். நீங்கள் போங்க. அவள் தயக்கம் நீங்கி கதவை சாத்தி தாளிட்டு விட்டு நடக்க மீண்டும் பெல் அடித்தான். என்ன என்றால் மறுபடி திறந்து, கோச்சுக்காதீங்க, உங்களை தொந்தரவு பண்ணுறேன். நான் கொண்டு வந்த தீப்பெட்டி மலையில் நமத்து போச்சு. நெருப்பு வரமாட்டேங்குது. மேட்ச் பாக்ஸ் மட்டும் எடுத்து கொடுங்க ப்ளீஸ். இரு, எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே சென்ற மதன்குமாரின் அம்மா
இந்த முறை கதவை சாத்தவில்லை. உள்ளே சமையலறை நோக்கி நடக்க மிக இயல்பாய் ஓசையின்றி உள்ளே நுழைந்த அருணை அந்த அம்மாவின் முதுகு உணரவில்லை. வலது கை கைக்குட்டை எடுத்தது, இடது கை அந்த சிறிய பாட்டிலை எடுத்தது. கர்ச்சீப்பில் கொஞ்சமாய் தெளித்தது. அந்த அம்மாவை தொடர்ந்தன கால்கள். சமையலறையில் நுழைந்ததும் சுவிட்சை போட்டு வெளிச்சமானதும் தனக்கு முன்னே மற்றொரு நிழல் நீண்டு நடப்பதைக் கண்டுவிட்டு பதறி திரும்பிய அம்மா வாழ்வில் அறிந்தே இராத புதிய வகை நச்சுக்காற்றை வலுக்கட்டாயமாக சுவாசித்து தொய்ந்து நீளமாக படுத்துவிட விளக்கை அணைத்து கதவுகளை சாத்தினான். ஹாலுக்கு வந்து வாசல் கதவுகளை சாத்தினான். அருகில் வாசலை பார்த்து இருந்த ஜன்னல் ஒன்றை அடைந்து அதன் 4 கதவுகளில் ஒன்றே ஒன்று மிக லேசாக வெளியே வாசலை பார்க்கும் அளவிற்கு திறந்து வைத்துவிட்டு அருகே இருந்த நாற்காலி ஒன்றை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்து ஜாக்கிரதையாக சிகரெட்டெல்லாம் குடிக்காமல் காத்திருந்தான். வெள்ளை ஹோண்டாவின் வைப்பர்கள் வலம் இடமாக ஓய்வெடுக்காமல் நீர்த்துளிகளை கூட்டிக் கொண்டு இருக்க, காருக்குள் பீத்தோவன் சங்கீதம் இறைந்து கொண்டிருக்க இணைந்து பாடிக்கொண்டு காரை செலுத்தினான் மதன்குமார். காரை தன் வீட்டின் வாசலில் நிறுத்தினான். இன்ஜினை அணைத்து அதிகம் நனைவதற்கு முன் ஓட்ட நடையில் வாசல் கம்பி கேட்டை திறந்து உள்ளே ஹாலுக்கு ஓடி வர, திறந்து வைத்திருந்த ஜன்னல் கதவின் இடைவெளி வழியாய் கார் வந்து நிற்பதை மதன்குமார் மட்டும் இறங்குவதை பார்த்த அருண் தன் வயிற்றில் செருகியிருந்த அந்த ஆயுதத்தை எடுத்து முனைக்கு போட்டிருந்த உரைகளை நீக்கிவிட்டு கைப்பிடியை அழுத்தமாக பிடித்து கொண்டு வாசல் கதவுக்கு முன்னால் வந்து மிக தயாராய் நின்றான். மதன்குமார் ஒரு கையால் தன் தலையின் லேசான ஈரத்தை துடைத்து கொண்டே காலிங் பெல்லை அடித்தான். சில வினாடிகள் இடைவெளி விட்டான் அருண், திறக்காமல். மறுபடி பெல் அடிக்கப்பட்டதும் அந்த அகலமான ஒற்றை கதவை திறந்துவிட்டு அந்த கதவின் பின்புறமே ஒண்டிக்கொள்ள, மம்மி இது என்ன விளையாட்டு என்று உள்ளே வந்த மதன்குமார் தோள்பட்டையிலும் மார்பிலும் வயிற்றிலுமாக 7 இடங்களில் உடனே சிவப்பு சிவப்பாக குத்துப்பட்டான். அத்தியாயம் 10. முழு விழிப்பும் இல்லாத, முழு தூக்கமும் இல்லாத, விடியல் நேர அவஸ்தையான மயக்கத்தை பிடுங்கியது தொலைபேசி. பரத் எரிச்சலாய் எழுந்தான். ரிசீவரை எடுத்து, யாரு என்றான். பிரேமாங்க பரத். என்னங்க இந்த நடுராத்திரியில ஃபோன் பண்றீங்க? நடுராத்திரியா? மணி 6 ஆக போதுங்க. எங்க ஏரியாவுக்கு இனிமேதான் விடியல். என்ன சமாச்சாரம் சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில தூக்கம் கலையிறது பெரிய அநியாயங்க. அதை விட பெரிய அநியாயம் சொல்ல போறேன் பரத். தூக்கம் எல்லாம் பறந்துடும் உங்களுக்கு. பேப்பர் பார்த்துட்டீங்களா? கதவுக்கு அருகே திரும்பி பார்த்து, இன்னும் வரல. சீக்கிரம் ஓடி போய் தந்தி வாங்கி பாருங்க, முதல் பக்கத்திலேயே இருக்கு. என்ன கவர்ச்சி படமா? படிச்சப்புறம் ஜோக்கெல்லாம் அடிக்க மாட்டீங்க. நான் சொல்லல, நீங்க படிச்சுட்டு ஃபோன் செய்வீங்க எனக்கு. அவள் வைத்து விட சம்திங் டேமேஜிங்லி ராங் என்று உணர்ந்தான். பரத் சட்டை மாட்டி காசு எடுத்துக்கொண்டு கொட்டாவி வெளியேற்றி புறப்பட்டான். விறுவிறுவென்று தெருமுனைக்கு வந்து வெற்றிலைப்பாக்கு கடையில் தினத்தந்தி வாங்கி அங்கேயே நின்று படித்தான். தூக்கம் பூராவும் கலைந்து விட்டது. ஹலோ, என்னங்க இது அநியாயமா இருக்கு என்றான் போனில். எனக்கு பயமா இருக்குங்க. சினிமாக்காரங்களா பார்த்து குத்திக்கிட்டு இருக்கான். என் ஆயுசு கெட்டி, தப்பிச்சிட்டேன். மதன்குமார் ரொம்ப பரிதாப கேஸ். மலையாளத்துல டாப் ஹீரோங்க. தமிழ்ல இப்போதான் அறிமுகமாக இருந்தாரு. பழக்கம் உண்டா உங்களுக்கு? அவரோட சேர்ந்து 3 படம் பண்ணியிருக்கேன் பரத். 3மே ஹிட் பிலிம்ஸ். காலையில இருந்து போன் மேல போன். சொல்லி வச்ச மாதிரி அதிர்ஷ்டம் செஞ்சவங்க நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு சொல்றாங்க. அதே ஆள் தாங்கிறதுல சந்தேகமே இல்லைங்க. அதே மெத்தடு. மதன்குமாரோட அம்மாவுக்கு சாமர்த்தியமா மயக்கம் கொடுத்து கிடத்தியிருக்கான். அவங்க சொல்ற அடையாளமும் மலைக்கோட்டு பெரிய கண்ணாடி. இதேதான் நம்ம கூர்க்கா சொன்ன அடையாளமும் இல்ல? ஆமாங்க. நிஜமா அவன் விட்டக்குறை தொட்டக்குறைய முடிக்கிறதுக்கு என்கிட்ட வரத்தான் போறான். இனிமேதான் நீங்க தைரியமா இருக்கணும். எப்படி? கொலை செய்ய முயற்சிக்கிறப்போ காட்டின அலட்சியத்தை இப்போ இதுல காட்ட முடியாது. 2 பேரும் ஒருத்தர் தான்னு ஆயிடுச்சு. இனிமே தமிழ்நாடு போலீஸ் பூந்து விளையாட போகுதுங்க. நாளன்னைக்கு அவன் ஜெயிலில் இருப்பான். ஜோசியமா? நம்பிக்கை. அநேகமா நான் கூட விலகிடலாம். என்னங்க இது? போலீஸ் முரட்டு அமைப்புங்க. நிறைய கருவிகள், நிறைய ஆபீசர்கள். எவ்வளவோ சாகசம் பண்ணலாம், பண்ணுவாங்க. உங்களை நேரில் அப்புறம் சந்திக்கிறேன். விட்ட இடத்துல இருந்து தூங்குங்க. தூங்குறதா? மலர் வளையம் வாங்க விஷ்ணு போயிருக்கான். மதன்குமார் வீட்டுக்கு போகணும் பரத். அவசியம் கலந்துக்கணுமா? நல்லா இருக்கே. ஒன்னா பழகிட்டு ஒன்னா நடிச்சிட்டு நான் போயே ஆகணும் பரத். நல்ல மனுஷன், எக்ஸசைஸ் பாடி, கின்னுன்னு இருப்பாரு. டக்கர் சிவப்பு. ச பாவம். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பொதுவாக இறந்தவங்களோட குணங்களை பற்றி தான் பேசுவாங்க பிரேமா. ஓகே, நீங்கள் அந்த பாதுகாப்பு போலீஸ்காரங்களை துணை கலைச்சிக்கிட்டு போயிட்டு வாங்க. வைக்கிறேன். மறுபடி அந்த பேப்பரை விரித்து 2வதாக உள் விவரங்களை படிக்க ஆரம்பித்தான் பரத். அழைப்பு மணி ஒலிக்க போய் திறந்து கையில் பேப்பரோடு நின்ற சுசீலாவை பார்த்து தன் பேப்பரை காட்டினான். வா, உனக்கு முன்னால போன்ல தகவல் சொல்லிட்டா பிரேமா. படிச்சுட்டேன். உள்ளே வந்த சுசீலா,
நல்ல வேளை இந்த நிமிஷம் வரைக்கும் சேதம் எதுவும் இல்லாம நல்லா இருக்கீங்க இல்லையா? வெரி குட். போங்க பாத்ரூமுக்கு. எதுக்கு? அப்புறம் குளிச்சுக்கிறேன். இப்பவே போங்க. முதல் காரியமா தலை முழுகிட்டு வாங்க. அதை சொல்லத்தான் வந்தேன். என்ன ஆச்சு உனக்கு? நாம இன்னும் 1/4 கிணறு கூட தாண்டல. இது போதும். படத்தை பார்த்தீங்களா? கசாப்பு கடையில் வேலை பார்த்தவன் போலி இருக்கு. 7 இடத்துல குத்து. அதனால விளையாடுறீங்களா பரத்? அந்த ஆள் கிறுக்கு பிடிச்ச ரசிகன் இல்ல, ஏதோ தீவிரமான பகை வச்சுக்கிட்டு ரொம்ப திட்டம் போட்டு இறங்கி இருக்கான். முதல்ல பிரேமா தோல்வி, அதுக்காக அவன் கவலைப்படல. இப்போ மதன்குமார் வெற்றி. அவனை கண்டுபிடிக்கிற முயற்சியில நீங்க இறங்கினீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டான்னா 3வது சதக் உங்களுக்கு தான். கல்யாணம் பண்ணாமலேயே நான் விதவை ஆகிடக்கூடாது பரத். நீங்க வேற தனியா இருக்கீங்க இங்க. பரத் மென்மையாக சிரித்தான். யோ, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறையா, எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடு. திருவோடு எடுத்துக்கிட்டு வா சுசி. கட் டயலாக்ஸ். இனிமே ஆக்ஷன். ஏதாச்சும் உருப்படியா செய்யணும். உதட்டை சுழித்து விட்டு உள்ளே சென்றாள். பரத் குறிப்புகளை எல்லாம் நிதானமாக படிக்க ஆரம்பித்தான். 10 நிமிடங்களில் தனக்கு ஒரு கோப்பை, பரத்திற்கு ஒரு கோப்பையுடன் வந்து எதிரே அமர்ந்து கொண்டு நீட்ட, சுசி, இப்போ அந்த ஆள் 2 தப்பு செஞ்சிருக்கான். முதல் தப்பை பத்தின பூரா விபரங்களும் நமக்கு தெரியும். அதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் விசாரிச்சிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதை பாரு, ஒரு முக்கியமான ஆளை விட்டுட்டோம். யாரு என்றால் அசுவாரஸ்யமாக. அன்னைக்கு பிரேமாவை ஷூட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்ட யூனிட் வண்டியை ஓட்டின டிரைவர். இவரை நாம விசாரிக்க மறந்தாச்சு. அந்த ஆள் தான் இறக்கி விட்டுட்டு போயிட்டாரே. ஆனா கூர்க்கா கேட்டை திறக்கிற காட்சியை அவரும் பார்த்துருக்காரே. அவரோட கோணத்துல மற்றவங்க யாரும் அப்சர்வ் செய்யாத ஒரு அடையாளத்தை இவர் கவனிச்சிருக்கலாம்ல. வேஸ்டா அலையாதீங்க. எதுவுமே வேஸ்ட் இல்லை சுசி. வெயிட் பண்ணு, பல்லு விளக்கிட்டு வந்துடுறேன். காப்பி குடிச்சிட்டு நாம உடனே புறப்படுறோம். பிரேமா வீட்டில் இப்போது அந்த கூர்க்கா மாதவ் மட்டும் இருந்து சிநேகமாக சிரித்தான். செக்யூரிட்டி போலீஸ் இல்லை. அம்மா இல்ல சார், மதன்குமார் வீட்டுக்கு போயிருக்காங்க. தெரியும். விஷ்ணு இல்ல? அவர் இருக்காரு உள்ள. விஷ்ணு போனில், இல்ல சார், எப்படி இன்னும் 1 மாசமாகும் என்று சொல்லிக்கொண்டே இவர்களை கண்களால் வரவேற்றான். பரத்தும் சுசீலாவும் அமர்ந்து கொள்ள, சுசி, இவங்கிட்ட கிண்டல் எதுவும் வச்சுக்காத, எனக்கு நேரம் இல்ல என்றான். போன் வைத்துவிட்டு, விஷயம் தெரியுமா? எல்லாம் தெரியும் விஷ்ணு. பரபரன்னு இருக்கு எனக்கு. இன்னும் தீவிரமா இறங்கணும்னு தோணுது. இப்போ உங்க உதவி வேணும். என்ன? அன்னைக்கு அசோக் நகர்ல ஷூட்டிங் முடிஞ்சதும் பிரேமாவை வீட்டுக்கு கொண்டு வந்து டிராப் செஞ்ச ராஜ் ப்ரொடக்ஷனோட டிரைவரை நான் உடனே சந்திக்கணும். சந்திக்க வச்சுட்டா போச்சு என்று டெலிஃபோனை எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு எண்கள் சுழற்றி, ஹலோ, ராஜ் ப்ரொடக்ஷன்ஸா? சின்னசாமியா பேசுறீங்க? நான் விஷ்ணு பேசுறேங்க. தெரியும் தெரியும், அதெல்லாம் அப்புறம் சாவகாசமா பேசலாம். இப்போ நம்ம டிரைவர் சிவஞானம் இல்ல, அவர் எங்கே இருக்காரு? கொஞ்சம் பேசணுமே. முக்கியம்தான். டிசென்ட்ரியா? 1 மினிட் என்று வாயை பொத்தி, சார், அவருக்கு 4 நாளா வயத்துல புடுங்கிக்கிச்சா, வேலைக்கு வரலையாம். வீட்டு அட்ரஸ் கேளுங்க விஷ்ணு. ஹலோ, சிவஞானத்தோட வீடு எங்க இருக்கு? சொல்லுங்க, புரியும். பூந்தமல்லி ஹைரோட்ல லக்ஷ்மி தியேட்டர் பக்கத்துல 2வது சந்துல 3வது வீடா? சரி, நன்றிங்க, அப்புறம் பேசலாம். போனை வைத்துவிட்டு நிமிர்ந்த விஷ்ணு, அவன் வீடு வேணா, குறிச்சாச்சு என்றால் பேனாவை மூடி சுசீலா. பூந்தமல்லி ஹைரோட்டை நோக்கி பைக்கில் பயணம். அத்தியாயம் 11. டிரைவர் சிவஞானத்தின் வீடு ஓட்டு வீடாக சமீபத்தில் சுண்ணாம்பு அடிக்கப்பட்டு அதன் மேல் அடையாளம் காட்டுவதற்காக ராஜ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் தற்போது ஓடிக்கொண்டிருக்கும் படத்தின் போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்க, அதில் விசித்ரா கள்ளம் கபடம் இல்லாமல் ஒரு கஷ்ட கோணத்தில் நிற்க, பரத்தின் வருகையை உணர்ந்த சிவஞானம் கையூன்று எழுந்து புரியாமல் பார்த்து, வாங்க சார், உட்காருங்க. அந்த நாற்காலி எடுத்து போடுறா. என் பேர் பரத், லாயர். நடிகை பிரேமா தாக்கப்பட்டது சம்பந்தமா விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒண்ணுமில்ல, சில கேள்விகளுக்கு உங்ககிட்ட இருந்து பதில் வேணும். உங்க விலாசம் ராஜ் புரொடக்ஷன்ஸ் ஆபீஸ்ல வாங்கினேன். கேளுங்க சார். மோர் எதுவும் சாப்பிட்றீங்களா? வள்ளி, அதெல்லாம் வேணாம். உங்களை போலீஸ் விசாரிச்சாங்களா? இல்லையே. சம்பவம் நடந்த அன்னைக்கு பிரேமாவை நீங்க தானே வீட்டில் டிராப் பண்ணது? ஆமா. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தெரியும் தானே? தெரியும். எவனோ தாக்கிட்டான், எதுவாலையோ. எவனோ இல்ல, நீங்க டிராப் பண்ணினப்போ கேட் கிட்ட பார்த்த போலி கூர்க்கா தான் செஞ்சது. உண்மையான கூர்க்காவை சாமர்த்தியமா அப்புறப்படுத்திட்டு அவன் ட்ரெஸ்ல இவன் வந்திருந்து செயல்பட்டிருக்கான். அட, இதெல்லாம் எனக்கு தெரியாதே. பேப்பர்ல இப்படி இல்லையே. பேப்பருக்கு இந்த செய்தியெல்லாம் கொடுக்கல. இப்போ நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. காரை நிறுத்தினப்போ அந்த கூர்க்கா எங்க நின்னா, என்ன செஞ்சான்? இப்போது உடம்பு முழுக்க வியர்வையாய் அந்த வள்ளி எட்டி பார்க்க, சாருக்கு ஒரு டம்ளர் மோர் பையன்கிட்ட கொடுத்து அனுப்பு. பரவாயில்லங்க, இருக்கட்டும். என்ன கேட்டீங்க? நான் காரை நிறுத்தி உள்ள போய் போர்ட்டிகோவில் நிறுத்தி அப்புறம் ரிவர்ஸ்ல வரலாம்னு நினைச்சேன் சார். அதுக்காக காரை கேட்டுக்கிட்ட நிப்பாட்டி ஹாரன் அடிச்சேன். கூர்க்காவோட கூண்டுக்குள்ள இருந்து நடந்து வந்து கேட்டோட பூட்டை திறந்தான்.
அதுக்குள்ள பிரேமாம்மா இறங்கிக்கிட்டு ரிவர்ஸ் எடுத்து கஷ்டப்பட வேணான்னு சொல்லி என்ன போக சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டேன். நீங்க பார்த்த அந்த கொஞ்ச நேரத்துல காரோட ஹெட்லைட்ஸ் வெளிச்சத்துல அவன் முகத்தை நினைவு இருக்கா? நீளமான முகம், அவ்வளவுதான் நினைவு. அதுக்குள்ளதான் அவன் எனக்கு முதுகு காட்டிக்கிட்டு கேட்டை திறந்துகிட்டு இருந்தானே. சார், இந்தாங்க மோர் என்று வந்து நீட்டின காற்றாடி பையன் இப்போது வேறு உடை அணிந்து தலையில் தொப்பியெல்லாம் அணிந்திருந்தான். வாங்கி குடித்து விட்டு தந்து, சரி, இன்னொரு விஷயம் நல்லா நினைவுபடுத்தி சொல்லுங்க. பிரேமாவோட தெரு அவ்வளவு அகலம் இல்லாத தெரு. குற்றவாளி பைக் வச்சிருந்திருக்கான். அதுல தான் வந்து கூர்காவை முதல்ல கடத்திக்கிட்டு போயிருக்கான். தாக்கிட்டு ஓடி அதுல தான் புறப்பட்டு போயிருக்கணும். இவன் கூர்காவா நின்னப்போ அதே ரோட்ல பக்கத்துல எங்கேயோ தான் இவனோட பைக்கை நிப்பாட்டி இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு வரும்போதே சொல்லுங்க சொல்லுங்க என்று ஆர்வமானான் சிவஞானம். நீங்க காரை ஓட்டி வந்த திசையிலேயே திரும்பாம எதிர் திசையில போய் வேற ரோட்ல போயிருக்கீங்க. அதனால அன்னைக்கு காரை ஓட்டினப்போ குறுகலான அந்த தெருவில் தனியா நின்றுக்கிட்டு இருந்த பைக் எதையாச்சும் பார்த்தீங்களா? பார்த்தேன் சார், பார்த்தேன். பார்த்தது என்ன, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. பிரேமாம்மாவை இறக்கி விட்டுட்டு எதிர் சைடில் புறப்பட்டு போனேன்னா தெருமுனைக்கு வந்து லெஃப்ட்ல திரும்பினேன். அப்போ அங்கே ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்த பைக்கை கவனிக்கல. அதோட சைடு பம்பர்ல லேசா மோதி அது கீழே விழுந்துடுச்சு. நானும் பதறி போய் வண்டியை நிப்பாட்டி இறங்கினேன். கமான் என்றான் ஆர்வமாய் பரத். செமத்தியா சண்டை போட போறான் வண்டி ஓனர்னு நினைச்சா ஒரு பயலும் கிட்ட வரல. அந்த நேரத்துக்கு அந்த இடத்துல யாருமே இல்லை. கொஞ்சம் இருட்டு வேற. நான் கப் சிப்புன்னு வண்டியை நிமிர்த்தி வச்சுட்டு பேசாம வந்துட்டேன் ஓட்டிக்கிட்டு. அந்த வண்டி நம்பர் கவனிச்சிங்களா? இல்லையே, அதுக்கு என்ன அவசியம்? அது என்ன வண்டி? புல்லட் சார், போனா கணம். வண்டியில ஏதாச்சும் அடையாளம் பார்த்தீங்களா? அதான் சொன்னேனே, அவ்வளவா வெளிச்சம் இல்லைன்னு. நானே இடிச்சு தள்ளிட்டோமேங்கிற பயத்துல இருந்தேனே. எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போகணும்னு இருந்தேன். ச, அதான் அதான் அவனோட வண்டி. பிரேமாவோட அப்பா லைட்டை போட்டதும் ஓடி வந்து அதில் தான் புறப்பட்டு போயிருக்கான். அந்த இடத்த காமிக்க முடியுமா என்னோட வந்து? காமிக்கிறேனே, நல்லா யோசிங்க. அந்த வண்டி பற்றி வேற எதுவுமே நினைவுல நெருடலையா? ஸ்டிக்கர் மாதிரி ஏதாச்சும்? சிவஞானம் மண்டையின் பின்புறம் சொரிய, பரத் இந்தா பாருங்க என்று உள்ளே வந்தாள் சுசீலா. அவள் கையில் பையன் வைத்திருந்த தொப்பி. அருகே அந்த பையன் பயமுகத்துடன், என்ன சுசி என்றான். இது தனி தொப்பி இல்ல பரத், ரெயின் கோட்டோட சேர்ந்த பிளாஸ்டிக் கோட்டட் ப்ளூ கலர் தொப்பி. கூர்க்கா அடையாளம் சொன்ன அதே ப்ளூ கலர். ஏதுடான்னு சும்மா கேட்டேன். கீழே கடந்துச்சுன்னு அப்பா கொண்டாந்தாருன்னா. எப்போன்னா 3 வாரம் முன்னாலங்கிறான். பரத் திரும்பி சிவஞானத்தை பார்க்க அவன் சங்கடமாய் நெளிந்தான். பரத் அந்த பீக் வைத்த தொப்பியை வாங்கி புரட்டி புரட்டி பார்த்தான். விலை உயர்ந்ததாய் தெரிந்தது. உள்ளே தயாரிப்பு கம்பெனியின் பெயர் இருந்தது. எங்கே கடந்து எடுத்தீங்க சிவஞானம் இத? டேய், நீ உள்ள போடா என்று தன் பையனை அனுப்பிவிட்டு சொன்ன சிவஞானம், வந்து அல்ப காரியம் பண்ணிட்டேங்க அன்னைக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, பைக்கை இடிச்சு தள்ளி விட்டுட்டேன்னு. அப்போ பைக்கோட சைடு பெட்டி திறந்துக்குச்சு. இந்த தொப்பி வெளியில வந்து விழுந்து கிடந்துச்சு. 1 வாரமா நம்ம பைய தொப்பி வாங்கித்தான்னு அரைச்சிக்கிட்டே இருந்தான். யாரும் தான் இல்லையேன்னு தூக்கி பையில வச்சுக்கிட்டு வந்துட்டேங்க. தப்பு தான். எனக்கு திருட்டு குணமெல்லாம் கிடையாதுங்க. அன்னைக்கு ஏதோ புரியாம, நீங்க எங்க ஆபீஸ்ல எதுவும் சொல்லிடாதீங்க சார். சொல்லல என்று வாசலுக்கு நடந்தான் பரத். பின்னாலேயே வந்த சுசி, பாத்தீங்களா நம்ம மூளைய? இதுக்கு தான் என்ன அழைச்சிக்கிட்டு வரணுங்கிறது. பேச நேரம் இல்ல சுசி. அந்த கொலைகாரன் பத்தி எதுவுமே தெரியாம ரொம்ப தூரம் விலகி இருந்தோம். இப்போ ரொம்ப நெருங்கிட்டோம். இனி நிறைய காரியம் இருக்கு, உட்காரு என்று ஸ்டார்ட் செய்தான். அத்தியாயம் 12. அருண் ஸ்கூட்டரை தன் வீட்டின் முன் நிறுத்தினான். இறங்கி கதவை திறந்து உள்ளே வந்தான். திறந்திருந்த ஜன்னல் வழியாக மாலை வெளிச்சம் தரையில் சாய்ந்து படுத்திருந்தது. அழுக்காய் இருந்த தன் மேல் சட்டையை கலற்றி தோளில் தொங்க போட்டுக்கொண்டு சமையலறைக்கு நடந்தவன் நின்றான். ஹாலின் ஓரத்தில் கண்ணாடி அலமாரிக்குள் நின்றிருந்த வீணையை பார்த்தான். கண்கள் கலங்கின. அதை நெருங்கி கதவை திறந்து எடுத்து வெளியில் வைத்து டொயிங் என்றான். வீணையில எக்ஸ்பர்ட்னு எனக்கு பேரு. நீயும் வந்து பிறந்திருக்கிய எனக்குன்னு கொஞ்சம் ஆர்வம் காட்டி கத்துக்கிட்டா என்னடா அருண் என்றாள் அம்மா சியாமலா. நான் கூடத்தான் ஸ்பானர்ல எக்ஸ்பர்ட்டு. என் கூட ஒர்க் ஷாப் வந்து ஸ்கூட்டர் எப்படி ரிப்பேர் பண்றதுன்னு கத்துக்க நீ ஏமா ஆர்வப்படல? இதெல்லாம் சொல்லி வர்ற கலை இல்ல. ரத்தத்துல கொஞ்சம் தாகம் இருக்கணும். எனக்கு அது இல்ல. என்னை விட்டுடு. துரைய பெரிய மேதையா மாத்து போதும் என்றான் அருண். உங்க சண்டையில என்ன ஏனப்பா இழுக்கிற என்றான் துரைபாண்டியன் சிரித்து. இப்ப என்ன சொன்னேன்? நீ உன் விருப்பப்படியே பெரிய வீணை கலைஞனா வரணும்னு தானே சொன்னேன். உன்கிட்ட பேச முடியாதுப்பா அருண். மேடத்தோட சிஷ்யன்னு சொல்லிக்கவே எனக்கு அருகதை இல்லப்பா. அப்படிப்பட்ட நீ துரைபாண்டியன், வருகிறேன், நிதானமாக வருகிறேன். இங்கே ஒரே ஒரு கணக்குத்தான் முடிந்திருக்கிறது. ஒன்று அரைகுறையில் நிற்கிறது. இன்னொன்று இப்போதுதான் துவங்கி இருக்கிறேன். எல்லாம் முடித்துவிட்டு பிறகு வருகிறேன்.
உதிரி கடவுள்களை வணங்கிவிட்டு இறுதியாக மூலவர். பற்களை கடித்து கொண்ட அருண் வீணையை எடுத்து உள்ளே வைத்துவிட்டு சமையலறைக்கு சென்று கேஸ் திறந்து கொளுத்தி பிரெட் எடுத்து டோஸ்ட் செய்ய ஆரம்பித்தான் நிதானமாக. அத்தியாயம் 13. பரங்கிமலை. பாறைகள் தங்கள் மனைவிகள், குழந்தைகள், தாத்தாக்களோடு குடித்தனம் நடத்தும் அந்த இடத்தில் பிரகாசமாயிருந்த சூரியனின் கதிர்களை எடுக்க வேண்டிய காட்சியின் பக்கமாக திருப்ப நீல் செவக ரிஃப்ளெக்டர்கள் முயற்சி செய்ய கேமராவுக்கு குடை பிடித்திருந்தார்கள். டைரக்டர் கோபால் 2 கையிலும் 2 குளிர்பானங்கள் வைத்துக்கொண்டு ஒன்று முடித்துவிட்டு மற்றதையும் முடித்துவிட்டு பையனிடம் நீட்டினார். யப்பா, என்ன வெயில், இன்னும் 2 கூட தாங்கும். அவர் கழுத்தில் தொங்குவதை காட்டி, இது என்ன சார் என்றான் புரொடக்ஷன் பையன். வியூ ஃபைண்டர், வயசு வரப்போ கத்துக்கலாம் போடா என்று நகர்ந்து குடைநிழலில் அமர்ந்திருந்த கதாநாயகன் வினோத் அருகில் இருந்த நாற்காலியில் வந்து அமர்ந்து கொண்டார். மத்தியானத்துக்குள்ள என்ன அனுப்பிச்சிடுங்க சார். ஒன்று அனுப்புறேனோ இல்லையோ நான் போயாகணும். லேபில் கொஞ்சம் வேலை இருக்கு, எடிட்டிங்கில் உட்காரணும். அப்புறம் சாயங்காலம் யூனிட் புறப்படுது கோயம்புத்தூருக்கு. காலையில் ஃப்ளைட்டில் வர்ற, டபாய்ச்சிடாத. அதெல்லாம் இல்லை, வந்துடுவேன். எங்கே தங்குறோம்? பாலக்காட்டில் தங்குறோம். ஷூட்டிங் நடக்கிற டேம் பேர் என்ன? மலம்புலா. கிட்டத்தட்ட 1000 படமாச்சும் எடுத்திருப்பாங்க இங்கே. சண்டே யூனிட்டை சேர்ந்த நபர்கள் ரிஹர்சல் செய்து கொண்டிருக்க கையிடுக்கில் பேடில் கிளிப் குத்தி வசனம் செருகி இருந்த உதவி டைரக்டர் வந்து பவ்யமாய், சார் ரிஹர்ஸ் பண்ணிட்டாங்க, எடுத்துடலாம் என்றான். நிமிர்ந்து மேலே பாரியா, வெளிச்சம் எங்கே இருக்கு? சூரியன் வரட்டும், எல்லாரையும் பிஸ்கட் திங்க சொல்லு போ என்றார் டைரக்டர் எரிச்சலாய், தன் வீட்டு பொமரேனியனிடம் சொல்வது போல. சற்று நேரத்தில் சூரியன் மேகச்சிறையிலிருந்து தப்பி வர கோபாலன் எழுந்து கொண்டார். அந்த ஷாட்டை 3வது டேக்கில் ஓகே செய்துவிட்டு கழுத்தெல்லாம் வியர்த்து போய் தொப்பியை கலற்றி விசிறிக்கொண்டு, டேய் கூல்ட்ரிங்க் கொண்டாடா என்று மறுபடி வந்து அமர்ந்து கொண்டார். உதவியாளர் வந்து, சார் உங்களை சந்திச்சு 2 வார்த்தை பேசணும்னு ரொம்ப நேரமா துடிக்கிறாரு ஒருத்தர், பத்திரிகைக்காரராம், வர சொல்லு என்றார். அவன் சைகை செய்ய தூரத்தில் தயங்கி நின்று கொண்டிருந்த நடுவகிடு எடுத்த ஒல்லியான 2 புருவங்களும் லேசாய் தொட்டுக்கொள்கிற இளைஞன் டைரக்டரை அடைந்தான். சார் வணக்கம், நான் திருமலை. ஊர் திருச்சி. அங்க மலைக்கோட்டை பிரபலம். அதனால கோட்டை மாத இதழ்னு ரெஜிஸ்டர் பண்ணி பேர் அப்ரூவ் ஆயிடுச்சு. மாத இதழ் அச்சிடுபவரும் நானே, அச்சுப்பிழை திருத்துபவரும் நானே, எடிட்டரும் நானே, நிருபரும் நானே. படிக்கிறதும் நீங்க மட்டுமேவா? சார் ரொம்ப தமாசா பேசுறீங்க. இதழ் வந்துடுச்சா? சித்திரை 1 முதல் இதழ். ஏஜென்ட்ஸ் எல்லாம் நியமனம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு இதழ்லையும் ஒரு டைரக்டரோட சிறப்பு பேட்டி 6 பக்கம் வைக்கிறதா தீர்மானம். முதல் இதழில் உங்க பேட்டி தான்னு பிடிவாதமா புறப்பட்டு வந்துட்டேன். ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ்ல இருந்து இறங்கி நேரா உங்க வீட்டுக்கு போய் இடம் தெரிஞ்சு டாக்ஸில வந்திருக்கேன். பேட்டியெல்லாம் இப்ப நேரம் இல்லைங்க. நான் இப்ப கேட்கலங்க. நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப, எங்க சொல்றீங்களோ அங்க நான் வரேன். கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டில் ராத்திரி 1 மணிக்குன்னு சொல்லுங்க, பேனாவோட வந்து நிக்கிறேன். கோபாலன் சிரித்து விட்டார். தமாசான ஆலியா, இன்னைக்கு பூரா டைம் இல்லை, டைட்டு. காலையில் அவுட்டோர் புறப்படுறேன். வர 3 நாள் ஆகும். அடுத்த இஷ்யூவில் பார்த்துக்கலாமே. முதல் இதழ் டைரக்டர் கோபாலன்னு இதிகாசத்திலே எழுதியிருக்குங்க. மீறினா பாவம். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா எப்போ பேட்டி கிடைக்குதோ அப்பதான் முதல் இதழ் வரும். ஏஜென்ட்ஸ் கிட்ட அட்வான்ஸ் வாங்கியாச்சு. சித்திரை 1 புக்கு வரலன்னா என் குடல் வெளியே வந்துடும் சார். எந்த ஊர் சார் அவுட்டோர்? பாலக்காடு. அவ்வளவுதானே சார். பாலக்காடு நான் வரேன். நீங்க தங்குற இடத்துல ஒரே 1 மணி நேரம் எனக்கு ஒதுக்குங்க. லஞ்ச் டயத்தில் கூட சாப்பாட்டுக்கு நடுவில் கூட பேசலாம். ப்ளீஸ். ரொம்ப கெஞ்சுறான் சார் என்றான் வினோத். உங்களுக்கு சிரமமும் செலவும் வைக்க வேணாமேன்னு பார்த்தேன். சரி, உங்க இஷ்டம். பாலக்காட்டில் ஹோட்டல் கிங்னு ஸ்டார் ஹோட்டல், அங்கே வாங்க. நாளைக்கு நைட் 10 மணிக்கு மேலே வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம் சார். செலவு என்ன சார் செலவு? நீங்கள் ஒத்துக்கிட்டதே பெருசு. கட்டாயம் வரேன் என்று வலுவாக டைரக்டரின் கையை எடுத்து குலுக்கிவிட்டு நகர்ந்தான் திருமலை. கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சிடுவாங்க போலிருக்கு என்றான் கோபாலன். ஷூட்டிங் கும்பலை விட்டு விலகி நடந்த திருமலை ரொம்ப நடந்து முக்கிய சாலையில் இணையும் ஓர் உதிரி சாலையை அடைந்து அங்கே நிறுத்தியிருந்த தன் பைக்கை நெருங்கினான். நடமாட்டமில்லாத அந்த இடத்தில் பைக்கின் கண்ணாடியில் பார்த்து கொண்டு பேண்டிலிருந்து சீப்பெடுத்து நடுவகிடை கலைத்து வழக்கம் போல ஓரமாய் எடுத்து சீவிக்கொண்டு எச்சில் தொட்டு புருவ இணைப்புகளை அளித்தான். ஸ்டார்ட் செய்து புறப்பட்டான் திருமலை என்கிற அருண். அத்தியாயம் 14. வேலூர் மத்திய சிறைச்சாலை. தன் குவார்ட்டர்ஸில் இருந்து புறப்பட்ட ஜெயிலர் கம்பீரமாக நடந்தார் சிறைச்சாலையின் உள்ளே இருக்கும் தனது அலுவலக அறைக்கு. மின்விசிறியை சுழல விட்டு அமர்ந்து கைகட்டி காத்திருந்த கன்விக்ட் வார்டரிடம், ஏஜேய கூப்பிடியா என்றார். லெட்ஜரில் நேரம் குறித்து கையெழுத்திட்டு நிமிர்ந்து, என்ன முருகேசன், என்னாச்சு அந்த மென்டல் கேஸு என்றார். கருப்பாய் ஒல்லியாய் உயரமாய் வந்து நின்ற
உதவி ஜெயிலரிடம். 1 மாசத்துக்கு மாத்திரைகள் கொடுத்திருக்காரு. வாரத்துக்கு ஒரு தடவை எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்க அழைச்சிக்கிட்டு வர சொல்லியிருக்காரு. அவன் போக்குக்கு விட்டுட சொன்னாரு. அடிக்க வேணாம்னாரு. அனாவசியமா எதுக்கு அடிக்கிறோம்? அட்மிஷன் டயத்துல தர்றது போதாதா? மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்றானா? எதுவும் இல்லையே. சாப்பிட்றான் சார், வம்பே கிடையாது. அவன் பாட்டுக்கு உட்காந்து வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். சமயத்துல அழுவான். ஒரே ஒரு தடவை என்னை ஏன் தூக்குல போடலன்னு கேட்டான். நீ செஞ்ச காரியத்துக்கு தூக்குல தான் போட்டிருப்பாங்க. மனசு பிசகி இருக்கிறப்போ செஞ்சதுனால, வக்கீலும் சமத்தா வாதாடினதுனால 2 வருஷத்தோட விட்டாங்கன்னு சொல்லுங்க. என்ன பேர் அவனுக்கு? துரைபாண்டியன் சார். கொஞ்சம் கண்காணிப்பாவே இருங்க. இந்த மாதிரி கேஸுகளை தான் நம்ப முடியாது. உண்மையில பைத்தியம் இல்லாம பைத்தியமா நடிச்சு எல்லாரையும் பைத்தியமாக்கிடுவானுங்க. ரவுண்ட்ஸ் போனீங்களா? இதோ போக போறேன். போயிட்டு வாங்க. ட்ரெயினிஸுக்கு கிளாஸ் எடுக்கணும், எடுத்துட்டு வரேன். வருஷ பிறப்புக்கு படம் போடணும், லிஸ்ட் வந்திருக்கு. எதுன்னு முடிவு பண்ணணும். ஜெயிலர் எழுந்து வெளியேறி அருகே வகுப்பறை மாதிரி இருந்த சின்ன ஹாலுக்குள் நுழைய 16 காக்கி சட்டைகள் எழுந்து நின்றன. செலக்ட் என்கிற அந்த பிரம்மாண்ட ரெடிமேட் கடையில் இருந்து செலக்ட் செய்யாமல் வெளியே வெறுப்பாக வந்தார்கள் பரத்தும் சுசீலாவும். இதோட 40 கடை ஆச்சு. 3வது நாளா விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் பரத். பேசாம நான் சொல்றத கேளுங்க. நேரா கமிஷனர் ஆபீஸ் போவோம். மதன்குமார் கொலைக்கேச யாரு விசாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவரை சந்திப்போம். நாம கண்டுபிடிச்ச தகவல்களை சொல்லுவோம். நமக்கு கிடைச்ச இந்த தொப்பிய அவங்க கிட்ட எறிவோம். அலையட்டும். திஸ் இஸ் லிமிட். இனிமே அலையறதுன்னா நான் போறேன்பா. 3 நாள்ல 19 சினிமா பார்க்காம விட்டு போச்சு என்றாள் சுசி. நியான் விளக்குகள் அவள் கண்களில் பிரதிபலித்தன. போலீஸ் கிட்ட போறதுதான் ஏன் திட்டமும் சுசி. அதுக்கு முன்னால சொந்தமா இன்னும் கொஞ்சம் நெருங்கிடலாமேன்னு பார்த்தேன். தொப்பி கிடைச்சதும் ரொம்ப நெருங்கிட்டதான் நினைச்சேன். சுவைக்கு உதவாத உப்பா இருக்கு. இதை வச்சுக்கிட்டு எந்த கடைக்காரனாலும் நமக்கு உபயோகமா தகவல் தர முடியல. மறுபடி நாம குற்றவாளியை விட்டு விலகிட்டதா நினைக்கிறேன். சுத்தமா விலகிடுங்கன்னு தான் சொல்றேன். ஐ, இந்த போஸ்டரை பாருங்க என்றால் பிளாட்பாரம் ஓரமாய் வரிசையாய் அடுக்கப்பட்டவைகளை காட்டி. எனக்கு ஆர்வம் இல்ல சுசி. வா, வீட்டுக்கு போகலாம். காலையில போலீஸுக்கு போய் கைவசம் இருக்கிற தகவலை கொடுத்துட்டு ஒழுங்கா நம்ம ஆபீஸ் போலாம். இப்ப சொன்னீங்களே, இது தர்மம். இப்பதான் மூளை ஒழுங்கா வேலை செய்யுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏன் யோசனையே எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, இதுக்காக ஒரு கிஸ் கொடுத்தாகணுமே இப்போ. அத்தியாயம் 15. மக்கள் கேலண்டர்களில் தேதி கிழிக்கையில், பிரஷ் மேல் பேஸ்ட் பிதுக்குகையில், கோலம் போட புள்ளி வைக்கையில், ஓடுவதற்கு ஷூ கட்டுகையில், அருண் கோவை எக்ஸ்பிரஸில் இருந்து முகத்தில் எண்ணெய் வடிய இறங்கி கோவையை மிதித்தான். ஆட்டோ பிடித்து நேராய் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்தான். பாலக்காடு பஸ்ஸுக்கு கியூ இருந்தது. போய் நின்று கொண்டான். 3வது பஸ்ஸில் இடம் கிடைக்க அமர்ந்து மலையாளத்தில் அச்சிட்ட டிக்கெட் வாங்கி வாட்சில் செருகி கொண்டான். வயிற்றை தொட்டு ஆயுதம் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டான். அத்தியாயம் 16. கதவை திறந்தவர் பசவப்பா. பாதி ஷேவிங்கில் இருந்தார். அவர் இடுப்புயரம் நின்ற நாய் சூடாக வல் என்று விட்டு சீ போய்கோ என்றதும் வாளை ஆட்டிக்கொண்டு போனது. இன்னும் பிரேமா எந்திரிக்கல. பரத் வந்திருக்கேன்னு சொல்லுங்க, எந்திரிச்சிடுவாங்க. உள்ள வந்து உட்காருங்க. ட்ரே மேல் வரிசையாக அடுக்கி இருந்த புத்தகங்களில் 2ஐ உருவிக்கொண்டாள் சுசீலா. பரத், நாம இங்க வர்றது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். இனிமே பிரேமாவை நம்ம வீட்டுக்கு வர சொல்லிடலாங்கிறியா? என்ன சொல்லட்டும் என்றார் பசவப்பா இன்டர்காமில். சரி சரி என்று வைத்து, இதோ வராலாம். 2 பேரும் காபி சாப்பிட்டே ஆகணுமா? வீரப்பா என்று சமையலறை திசையில் நடந்தார். குட் மார்னிங் என்று வந்தாள் பிரேமா. இரவு உடையில் இன்னும் பாக்கி தூக்கத்தோடு. என்ன, அவனை நெருங்கிட்டீங்களா? ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுற மாதிரி இருக்கு, நெருங்குற மாதிரி இருக்கு. இப்போ மறுபடி ஒரு யோசனை, அதான் வந்தேன். இவ்வளவு கொக்கரக்கோ நேரத்துல. என்ன யோசனை? முதல்ல காப்பி என்றாள் கொண்டு வந்தவனின் ட்ரேயை சுட்டிக்காட்டி. எடுத்துக்கொண்டு, நீங்களும் மதன்குமாரும் சேர்ந்து நடிச்சது 3 படம் தானே பிரேமா? ஆமா, 3 மலையாளம்தான். 3 படங்கள்ல நான் எதுவுமே பார்த்ததில்ல. இந்த 3 படங்கள்ல எதுலையாவது நீங்களும் மதன்குமாரும் ஒரு குறிப்பிட்ட இனத்தை தாக்குற மாதிரி இல்லைன்னா புண்படுத்துற மாதிரி வசனம் எதுவும் பேசுறீங்களா? அப்படி ஒன்றும் நினைவில்லையே. உங்களுக்கே தெரியாம இருக்கலாம். இந்த 3 படத்தையும் நான் பார்த்தாகணுமே. ஏற்பாடு செய்ய முடியுமா? ஏற்பாடு என்ன ஏற்பாடு? என் பெட்ரூமுக்கு வாங்க. என்னது என்றாள் சுசீலா. அங்கே VCR இருக்கு. என்கிட்ட 3 படத்தோட கேசட்டும் இருக்கு. உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லையே? என்ன தொந்தரவு? நானும் இன்னொரு தடவை பார்த்த மாதிரி இருக்கும். ஆனா உன்னி படம் ஓடுறப்போ நான் வெளியில போயிடுவேன். கொஞ்சம் ஒரு மாதிரியான படம். மலையாளத்துல முதல் படங்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து நடிச்சது. வெல், உங்களுக்கு டிஃபன் ஏற்பாடு பண்ணிடுறேன். வாங்க, மேலே போலாம். அவள் அரை முழுக்க வெளிநாட்டு பொருட்களாய் இருந்தது. காற்றில் வாசமும் காலுக்கு கீழ் இதமும் இருந்தது. இரட்டை கட்டிலில் நெருங்கி படுத்தால் 20 பேர் படுக்கலாம். சக்கரம் பொருத்தின குஷன் நாற்காலிகளை இழுத்து டிவிக்கு முன்னால் அமைத்தாள்.
உக்காருங்க, முதல்ல யாரான்னு போடுறேன். ஃபாசில் படம் என்று கேசட் பொருத்தி போட்டுவிட்டு, பாருங்க குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று நடந்து மறைந்தாள். பார்த்தார்கள். ஆகாயம் டில்டாகி பசுமையாய் காடுகள், காட்சி நெருங்க கட்டாகி க்ளோசப்பில் காட்டில் ஒரு பட்ட மரம், அதில் சிவப்பாய் ஒரு பறவை ட்ரூட் ட்ரூட் என்று பேசிக்கொண்டிருக்க, கீழே நிழல் பெண் ஒருத்தி சுள்ளி பொறுக்கி கூடையில் போட்டு கொண்டிருக்க, நிழலில் இருந்து நிஜத்திற்கு கேமரா நகரும்போது கிழிந்த ஜாக்கெட்டுடன் கழுத்தில் கருப்பு கயிறு கட்டின பிரேமா. டுமீல் என்று வெடிச்சத்தம். திரும்பினால் காட்டிலாக அதிகாரி கோபமாய் நிற்கிறான். இப்படியாய் துவங்கின கதை வடமேற்கு வடகிழக்காக திரும்பி மிதமானது முதல் கனமானது வரை காட்சிகள் சுமந்து கடைசியில் மறுபடி அந்த ஆரம்ப சுள்ளி பொறுக்கும் காட்சிகளிலேயே வந்து முடிந்தது. கை தட்டினான் பரத். அருகில் வெள்ளை மேக்சியில் இருந்த பிரேமாவை, கிளாசிக்கா பண்ணியிருக்கீங்க பிரேமா. டு பி ஃப்ராங்க், உங்ககிட்ட இவ்வளவு எக்ஸ்பிரஷன்ஸ் நான் எதிர்பார்க்கல என்றான். குரல் அப்படி, மேக்கப் அப்படி, கொஞ்சமா வசனம், நல்ல டைரக்ஷன், எல்லாம் சேர்ந்து நடிப்பை தூக்கி காட்டுது என்றாள். டிஃபன் சாப்பிட்டுட்டு அடுத்த படம் பார்க்கலாம். பார்த்தார்கள். மூன்றாவதாக உன்னி படத்தின் கேசட்டை செருகிவிட்டு, பார்த்துட்டு வந்து திட்டுங்க, நான் கீழே புக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று நழுவினாள் பிரேமா. அப்படி என்ன இதுல பரத் என்றாள் சுசி. கிட்டத்தட்ட நிர்வாணம் எல்லாம் இருக்கு இதுல. அவசியம் இந்த படம் பார்த்தே ஆகணுமா? தொழில் கண்ணோட்டம் சுசி, படத்தை பாரு. படம் துவங்கின 3வது நிமிடமே நெருப்பின் தன்மையான காட்சிகள் துவங்கி இருந்தது. கொளுத்த பணக்காரனின் அந்தஸ்துக்காக கட்டின 3வது மனைவி உன்னியாக பிரேமா. விரகதாபம். கணவன் அதிகபட்சம் முத்தமிடுகிறான். இவள் கிடக்கிற தலையணை, தூண், புத்தகம் என்று அணைத்து கொண்டு புஷ் புஷ் என்று மூச்சு விட்டு கண் கிறங்குகிறாள். என்ன பரத், இவ்வளவு செக்ஸியா நடிச்சிருக்கா? அதான் ஒப்புக்கிட்டு எழுந்து போயிட்டாலே, பாரு இன்னும் இருக்கு. பணக்காரன் கட்டும் புதிய கட்டிடம் ஒன்றின் என்ஜினியராக மதன்குமார் ப்ளூ பிரிண்ட் காகித சுருள்களை தூக்கி கொண்டு வீட்டுக்கு வருகையில் பிரேமாதான் கதவு திறக்கிறாள். கண் போட்டு விடுகிறாள். அவன் மேல் அவளுக்கும் சுமாராய் ஒரு இது வந்துவிட துரத்தி துரத்தி காதலிக்கிறாள். கடைசியில் ஒரு கொலை. என்ஜினியர் தலையணையை எடுத்து உன்னியின் மூக்கில் வைத்து அழுத்தோ அழுத்தென்று அழுத்தி, உன்னி திணறி திணறி சலனங்கள் எல்லாம் ஓய்ந்ததும் என்ஜினியர் சிரித்து உன்னியின் பிணத்தின் மேல் கவிழ்ந்து, உன்னை ஜெயிச்சிட்டேன் என்பது மாதிரி ஒரு வகை வக்கிரமான செக்ஸ். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் கோபாலன் என்று ஆங்கிலத்திலும் மலையாளத்திலும் கார்டு விழ கேசட் முடிந்தது. ஆத்திரமாய் பேசினாள் சுசீலா. தடை செய்ய வேண்டிய படம் இது. குப்பத்தனமா ஒரு தீம், அப்பட்டமா ஆபாசம். எப்படி விட்டாங்க இத? எனக்கும் ஆச்சரியமா இருக்கு சுசி. எனக்கு பாரு, இப்போ பரபரன்னு ஒரு மாதிரியா இருக்கு. இதுவே நம்ம வீடா இருந்தா உன் கற்பு காலாவதியாகி இருக்கும். ஹைலி ப்ரோவோக்கிங். பிலிம் காரணம் இல்லாமலா இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு? எப்படி இந்த படத்துக்கு எதிர்ப்பு எதுவுமே வரல? இருவரும் கீழே இறங்கி வர ஹாலில் அமர்ந்திருந்த பிரேமா எழுந்து, ஏன் இப்படி நடிச்சிருக்கேங்கிற ஒரு கேள்வியை தவிர வேற கேளுங்க என்றாள். எப்படி இந்த படத்துக்கு எதிர்ப்பு எதுவும் கிளம்பாம இருக்கு? எனக்கும் ஆச்சரியம்தான். ப்ரொடியூசர் என்னென்னவோ தகிடுதத்தம் வேலை செஞ்சு சென்சார்லேருந்து படத்தை காப்பாத்திட்டாரு. ஆனா படம் இவ்வளவு பிரமாதமா ஓடுறதுக்கு துரைபாண்டியன் கொடுத்த பப்ளிசிட்டி தான் பெரிய காரணம் இல்ல? துரைபாண்டியனா என்றான் பரத். தெரியாது. தெரிஞ்சிருக்க அதிக வாய்ப்பில்ல. 2 நாள் தான் பேப்பர்ல போட்டாங்க. அப்புறம் எல்லா பிரஸ்காரங்களையும் பர்சனலா பார்த்து ரொம்ப எழுத வேணாம்னு கேட்டுக்கிட்டாரு கோபாலன். அப்படியும் 1-2 பேர் எழுதினாங்களே. என்ன சொல்றீங்க? ஒரு இன்ச்சு புரியல. படம் சிட்டில ரிலீஸ் ஆன 10ஆம் நாள் துரைபாண்டியன்னு ஒரு ஆளு படத்தை பார்த்துட்டு போய் யாரோ சியாமலான்னு ஒரு விதவைய இதே மாதிரி மூக்குல தலையணைய அழுத்தி கொன்னு அப்புறம் அனுபவிச்சுட்டு போலீஸ்ல உன்னி படம் பார்த்தேன், அதே மாதிரி செயல்படணும்னு வெறி வந்து எனக்கு மூளை தவறிடுச்சுன்னுட்டான். உன்னி படம் பாப்புலர் ஆயிடுச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன். தெரியாது. சுசி, உனக்கு தெரியுமா? எனக்கு படிச்ச ஞாபகம் இருக்கு பரத். அப்புறம் என்னாச்சு? கேஸ் முடிஞ்சுதா இல்லையா? முடிஞ்சிடுச்சு. ஜட்ஜி யாரு? நம்ம கோபாலன் சாருக்கு ஒன்று விட்ட அக்கா மாப்பிள்ள. படத்தை அதிகமாக சந்திக்கு இழுக்காம மூளை சரியில்லாததால 2 வருஷம் தரேன்னுட்டாரு. துரைபாண்டியன் இப்போ வேலூர்ல. என்னங்க இது? எவ்வளோ பெரிய விஷயம் இது. போலீஸ் விசாரணையில் இதை சொன்னீங்களா? எதுக்கு சொல்லணும் பரத்? அவங்களுக்கு தெரியுமே. இப்போ கொலை பண்றவனுக்கும் அந்த துரைபாண்டியனுக்கும் என்ன சம்பந்தம்? பதட்டமாய் பேசினான் பரத். இருக்கலாம் பிரேமா. உன்னி படத்துல நீங்க 2 பேரும் நடிச்சிருக்கீங்க. 2 பேரையும் தாக்கி இருக்கான். அது பிரச்சனைக்குரிய படம். அந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்ட அந்த அம்மா பேர் என்ன? சியாமலான்னு நினைக்கிறேன். அந்த சியாமலாவுக்கு வேண்டியவனா இருக்கலாம் இல்லையா? அவளுக்கு மகன் உண்டா? தெரியுமா? தெரியாது பரத். யோசிங்க. தன் அம்மாவை சீரழிச்சு கொன்னுட்ட துரைபாண்டியனுக்கு ஜெயில் கிடைச்சிடுச்சு. ஆனா அவன் அப்படி செயல்பட காரணமா இருந்த உன்னி படத்தின் மேல கோபம் வர்றது நியாயம்.
அதனால அந்த படத்துல நடிச்ச உங்க 2 பேரையும் 20 நிமிடத்தில் சுசீலாவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு உதவி கமிஷனரின் அலுவலகத்திற்குள் பரத் ஒருவித புதிய பரபரப்புடன் நுழைந்தான். அத்தியாயம் 17. உதவி கமிஷனர் அலுவலகத்தில் அவன் நுழைந்த அதே நேரம் பாலக்காட்டில் பஸ் ஸ்டாண்ட் அருகே ஒரு பாடாவதியான லாட்ஜில் அருண் மிக சிரத்தையாய் தன் தலையை நடுவகிடு எடுத்து சீவிக்கொண்டான். நேரம் பார்த்தான். மதியம் மணி 1:45. கீழே இறங்கி வந்து டைரக்டரை வாங்கி புரட்டி ஹோட்டல் சிங்கிற்கு போன் செய்தான். டைரக்டர் கோபாலனுடன் பேச வேண்டும் என்றான் ஆங்கிலத்தில். காத்திருந்தான். ஹலோ, ஹூ இஸ் இட் என்றார் கோபாலன். சார், நான் திருப்பதிக்கு கீழே இருக்கே, அதா கோட்டை மாத இதழ் சார். புரிஞ்சுக்கிட்டேன், சும்மா தமாஷ் பண்ணேன். எப்போ வந்தீங்க பாலக்காடு? இப்பதான். எப்போ வரட்டும்? இப்போ லஞ்சுக்கு வந்தோம், மறுபடி மழம்புலா புறப்படுறேன். இப்போ சௌகரியப்படாது, அதான் சொன்னேனே ராத்திரி 10 மணிக்கு அமைதியா வச்சுக்கலாம்னு. ரூம் நம்பர் சார் 504. கூட நிறைய பேர் இருந்தா எனக்கு பேச வராது. நீங்களும் நானும் மட்டும்தான். எனக்கும் ஹீரோ வினோத்துக்கும் மட்டும்தான் இங்க தனித்தனி ரூம்ஸ். மற்ற யூனிட் பூரா தனி பங்களாவில் தங்கியிருக்காங்க. நீங்க 10 மணிக்கு வாங்க, வெயிட் பண்றேன். அவசியம் வரேன் சார் என்று வைத்துவிட்டு லாட்ஜ் மேனேஜரிடம், மேட்னி 1, ஃபர்ஸ்ட் ஷோ 1, படம் பார்க்கணும். பக்கத்துல என்ன தியேட்டர், அதுல என்ன படம் சொல்லுங்க என்றான் அருண். அத்தியாயம் 18. அருணின் வீடு பூட்டி இருந்தது. மல்ஹோத்ராவும் பரத்தும் விசாரித்தார்கள். ஒர்க் ஷாப்ல இருப்பாங்க என்றார் பக்கத்து வீட்டார். எங்கே இருக்கது? சொன்னதும் புறப்பட்டு நின்றதும் இறங்கினார்கள். பனியனில் திட்டு திட்டாக அழுக்கு சுமந்த 3 மெக்கானிக்குகள் டீ குடித்து கொண்டிருந்தார்கள். ஜீப்பை பார்த்து எழுந்து நின்றார்கள். அருண் இருக்காரா என்றார் மல்ஹோத்ரா. முதலாளி ஊர்ல இல்ல சார். இங்க கிட்டவா. உன் பேர் என்ன? அன்பு. எங்க போயிருக்காரு? கோயம்புத்தூருக்கு சார். நான் தான் டிக்கெட் வாங்கி கொடுத்தேன். எப்போ வருவாரு? தெரியலையே சார். நாங்க யாருன்னு தெரியுதா? போலீஸ் சம்பந்தப்பட்டவங்கன்னு புரியுது. பின்ன நிக்க வச்சே பேசுறியே. ஒருவரை ஒருவர் விரட்டி ஓடி நாற்காலிகள் கொண்டு வந்தார்கள். இருவரும் அமர்ந்ததும், பானை தண்ணி இருந்தா கொண்டாங்க. அன்பு, நீ நில்லு. முதலாளி ஊர்ல இல்லைன்னா இங்க பொறுப்பான ஆள் யாரு? நான் தான் சார் என்றான் அன்பு. உங்க முதலாளி போட்டோ வேணுமே. உள்ளார ரெஸ்ட் ரூம் இருக்கு, அங்க மாட்டி இருக்கு சார். எங்க பார்க்கலாம். அருணின் ஓய்வறைக்குள் பரத்தும் மல்ஹோத்ராவும் நுழைய அவன் காட்டின போட்டோவில் ஒரு பைக்கின் மேல் சாய்ந்து சிரித்து கொண்டிருந்தான் அருண். உயரம், பாடி எல்லாம் மேட்ச் ஆகுது என்றான் பரத் கிசுகிசுப்பாய். அருகே வாடின கதம்பம் சுமந்த சியாமலாவை காட்டி, இது யாரு என்றார் மல்ஹோத்ரா வேண்டுமென்றே. எங்க முதலாளியோட அம்மா சார், செத்து போயிட்டாங்க. எப்படி? ஒரு ஆளு கொன்னுட்டான் சார். போலீஸ் பிடிச்சிருச்சு, ஜெயில இருக்கான் இப்போ. அதுல இருந்து எங்க முதலாளி ஒரு மாதிரி ஆயிட்டாரு சார். நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, அடிக்கடி தண்ணி, சதா அம்மா நினைப்பு. சினிமா நடிகர் நடிகைகளோட எல்லாம் உங்க முதலாளிக்கு பழக்கம் இருக்கா? எதுக்காக சார் இதெல்லாம் விசாரிக்கிறீங்க? ஒரு முக்கியமான கேஸின் விசாரணை, பதில் சொல்லு. அதெல்லாம் இல்லை சார். தண்ணீர் கொண்டு வந்த பொடியன். ஆனா மதன்குமார் சாரை ரொம்ப பிடிக்கும் சார், அதனாலதான் அவர் கையெழுத்து வாங்கி வச்சிருக்காரு என்றான். பரத் சுறுசுறுப்பாகி, எங்க என்றான். மேஜைக்குள்ள வச்சிருக்காரு, நான் பார்க்கணுமே. பூட்டி இருக்கு. உடையா பூட்ட? பார்த்தே ஆகணும் என்றார் மல்ஹோத்ரா. பையன்கள் வெகுண்டார்கள். மேஜையின் ராயரை பூட்டி இருந்த சிறிய கொட்டைப்பாக்கு பூட்டை பிடித்து இழுத்த மாத்திரமே வந்துவிட்டது. எனக்கேன் வம்பென்று. உள்ளே ஆட்டோகிராஃப் நோட் இருக்க எடுத்து புரட்ட மதன்குமார் தேதியுடன் கையெழுத்திட்டிருந்தான். உள்ளே கொஞ்சம் பணம், சில்லறை காசுகள் கிடந்தன. இதே ராத்திரி தான் சார் செத்தாரு என்றான் பரத். இது என்னப்பா அலமாரி என்றார் மல்ஹோத்ரா. முதலாளி ட்ரெஸ் வச்சிருக்காருங்க, அப்புறம் முக்கியமான காஸ்ட்லி உதிரி பாகங்கள் உள்ள இருக்கு. இதை திறந்து பார்க்கணும். நாங்க உடைக்கட்டுமா? சாவி இருக்கா? சாவி இருக்கு சார், இந்தாங்க என்று நடுங்கியபடி நீட்டினான் அன்பு. மர அலமாரி திறக்கப்பட பரத் முதலில் தன் பார்வையில் பட்ட அந்த ப்ளூ கலர் மலைக்கோட்டை வெளியில் எடுத்தான். இதோட தொப்பி எங்க? சமீபத்துல தான் தொலைச்சிட்டாரு அவரு. ஒரு நாள் பூரா தேடினாரு, எங்களை திட்டினாரு. மல்ஹோத்ரா பேசிக்கொண்டிருக்க பரத் அந்த சிறிய ஓய்வறையை உன்னிப்பாக கவனித்தான். ஒரு சாய்வு நாற்காலி, ஒரு மரமேஜை நாற்காலி, தனியாக ஒரு சாய்வு நாற்காலி, மர அலமாரி, அதன் கதவுகளின் மேல் ஏதேதோ கம்பெனிகளின் விளம்பர ஸ்டிக்கர்கள், சுவர்களில் பல வகை வெளிநாட்டு மோட்டார் பைக்குகளின் வண்ண போஸ்டர்கள் ஒட்டி இருக்க, திரும்பிய பரத்தின் கண்களில் மர அலமாரியின் மேல் கொஞ்சமாக எட்டி பார்த்த அந்த புத்தகம் தெரிய சற்று எம்பி இழுத்தான். அது ஒரு தமிழ் சினிமா பத்திரிகை. நீல செவ்வகமாக எதுவோ கத்திரிக்கோளால் வெட்டப்பட்டிருக்க, காலி இடத்தின் மேல் வரியில் டைரக்டர் கோபாலனின் விலாசம் என்று அச்சாகி இருந்தது. அந்த வெட்டப்பட்ட இடத்திற்கு கீழே பேட்டி கட்டுரை இடம் பெற்றிருக்க, மிஸ்டர் மல்ஹோத்ரா, இதை பாருங்க என்றான் பரத். என்ன?
டைரக்டர் கோபாலனோட விலாசம் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. சோ வாட்? கோபாலன் தான் உன்னி படத்தோட ப்ரொடியூசர் கம் டைரக்டர். மை காட், அப்போ இப்படி தனியா வாங்க என்று ஓரமாய் இழுத்து சென்றார். என்ன சொல்றீங்க? பிரேமா மதன்குமார் வரிசையில அடுத்த குறி இந்த டைரக்டரா? அப்படித்தான் நாம முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? முதல் காரியமா இந்த கோபாலனுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா உன் கழுத்தை துரத்திக்கிட்டு ஒரு கத்தி வருது, எச்சரிக்கையா இருன்னு வான் பண்ணிட்டு உடனே அவருக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சுட்டு கோயம்புத்தூர் போய் திரும்பின உடனே இந்த அருணை அரெஸ்ட் பண்ணணும். கரெக்ட். கோபாலன் ஃபோன் நம்பர் தெரியுமா? தெரியாது, தெரிஞ்சுக்கிறேன் என்று ஒர்க் ஷாப்பின் மூலையில் இருந்த தொலைபேசியை அணுகி பிரேமாவுக்கு டயல் செய்தான் பரத். ஹலோ என்றது விஷ்ணு. விஷ்ணு, நான் பரத் பேசுறேன். உன்னி படம் எடுத்தாருல்ல டைரக்டர் கோபாலன், அவரோட ஃபோன் நம்பரை பார்த்து சொல்லுங்க உடனே, அவசரம். பார்க்க தேவையில்லை, மனப்பாடம். ஆஃபீஸ் நம்பரா வீட்டு நம்பரா? ரெண்டும் சொல்லுங்க. பாக்கெட்டில் இருந்த பால் பாயிண்ட் பேனாவை எடுத்து விஷ்ணு சொல்ல சொல்ல குறித்து கொண்டான். வீட்டிற்கு சுழற்றினான். ஹலோ, நான் மிஸ்ஸஸ் கோபாலன் பேசுறேன். அவர்கிட்ட பேசணுமே மேடம். ஊர்ல இல்லைங்களே, அவுட்டோர் போயிருக்காரு. நீங்க யாரு? திருச்சி தஞ்சை டிஸ்ட்ரிபியூட்டர், சரவணா பிலிம்ஸ்னு பேரு. எந்த ஊருக்கு போயிருக்காரு? கேரளா சார். மலம்புலால ஷூட்டிங். 3 நாள்ல வந்துருவாரு. எங்க தங்கியிருக்காங்க? பாலக்காட்டில. பாலக்காட்டில எங்க? நான் ஃபோன்ல பேசியாகணும். அது தெரியாதுங்க, ஆஃபீஸ்ல கேளுங்க, மேனேஜருக்கு தெரியும். சரி, கேட்டுக்கிறேன். தொடர்பை கட் செய்து அலுவலக எண்ணை சுழற்றினான். ஹலோ, ஜிஆர் பிலிம்ஸ்? மேனேஜர்கிட்ட பேசணுங்க. மேனேஜர் தான் பேசுகிறேன். கோபாலன் சார் பாலக்காட்டில் எங்கே தங்கியிருக்காருன்னு தெரியணுமே. நான் அவர் ஃப்ரெண்டு, 3 நாள் முன்னாடி சந்தித்தேன். அவசரமாக தொடர்பு கொள்ளணும். ஹோட்டல் கிங்கில் ரூம் போட்டிருக்கு. ரூம் நம்பர் தெரியுமா? 504 சார். உங்கள் பேர்? பிரபாகர். ஷூட்டிங் மலம்புலால மட்டும்தானா? ஆமாம் சார், ஒரு டூயட். ஹோட்டல் கிங் 4 நம்பர் சொல்கிறீங்களா? சொல்கிறேனே. சொன்னதும் குறித்து கொண்டு மல்ஹோத்ராவிடம் சுருக்கமாய் சொல்ல, பரத் இங்கே வேணாம் என்று கிளம்பினார் அவர். ஜீப்பில் போய்கொண்டே, பரத், அருண் இப்போ பாலக்காட்டில் தான் இருக்கணுங்கிறது என் யூகம். கோயம்புத்தூர் போய் தானே போயாகணும். கோபாலனை குறி வச்சு தான் புறப்பட்டுருக்கான். அவரோட ப்ரோக்ராம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு தான் பயணப்பட்டிருக்கணும். 3வது டிராஜடி நடக்கிறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தியாகணும். அவனை பிடிச்சாகணும். உதவி கமிஷனரை பார்த்து அவரிடம் விவரங்கள் சொல்லி அவரும் யூகங்களை ஆமோதித்து கமிஷனர் மூலமாக கேரளாவின் ஐஜியை தொடர்பு கொண்டு விவரங்கள் சொல்லி கோபாலனுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய சொல்லி, இதெல்லாம் போதாமல் அந்த நேரத்தில் விமானம் இல்லாததால் உடனே ஒரு காரில் மல்ஹோத்ரா பாலக்காட்டுக்கு பயணம் புறப்பட்டார். துணைக்கு நபர்களுடன். கிடைத்த ஓட்டல் எஸ்டிடி காலில், கோபாலன் இல்ல, ரூம் லாக்டு என்றார்கள். அருண் கைது செய்யப்பட்டவுடன் தனக்கு ஃபோன் செய்யுமாறு சொல்லிவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டான் பரத். அத்தியாயம் 19. மல்யுத்தம் போல அந்த புல் சரிவில் வினோத்தும் அந்த அறிமுக நடிகையும் உருண்டு உருண்டு உருண்டார்கள். பின்னணியில் வயலின் ஒலித்தது. கட் என்றார் கோபாலன். கோபாலன் சற்று தள்ளி புல்தரையில் அமர்ந்து கொள்ள பீங்கான் கோப்பைகளில் டீ சப்ளை ஆகி கொண்டிருந்தது யூனிட் முழுவதற்கும். சார், உங்க பேரா மிஸ்டர் கோபாலன் என்ற ஆங்கிலத்திற்கு நிமிர்ந்து போலீஸ் உடைக்கு எழுந்து எஸ் என்றார். தமிழ்நாடு போலீஸில் இருந்து போன் செய்தி வந்தது, உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து தரச் சொல்லி. இரவு ஒரு ஸ்பெஷல் அதிகாரி புறப்பட்டு வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களை பாதுகாக்க சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். பாதுகாப்பா? எனக்கா? எதற்கு? உங்களை கொலை செய்யும் நோக்கத்துடன் யாரோ தீவிரமாக இருக்கிறார்களாம். சட்டென்று கோபாலனின் முகம் கருத்தது. நிஜமாகவா? ஏதாவது ஆதாரம் இல்லாமல் இத்தனை நடவடிக்கைகள் எடுக்க மாட்டார்கள். இரவு அந்த தனி அதிகாரி வரும் வரைக்கும் நாங்கள் சொல்வது போல் நடந்து கொள்வது நல்லது. என்னை என்ன செய்ய சொல்கிறீர்கள்? நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், எங்களோடு ஒத்துழைத்தால் போதும். இந்த நிமிடம் முதல் அதோ அந்த 2 போலீஸ் அதிகாரிகளும். யார் அவர்களா? ஆமாம், சாதாரண உடையில் இருக்கிறார்கள். அந்த இருவரும் உங்கள் அருகில் இருப்பார்கள். உங்களோடு காரில் பயணம் செய்வார்கள். நீங்கள் ஓட்டல் கிங்கை அடையும் வரை. அங்கே உங்கள் அறையின் வாசலில் ஆயுதம் ஏந்திய ஒரு போலீஸ்காரரும், ஓட்டல் கட்டிடத்தின் வாசலில் சாதாரண உடைகளில் இந்த 2 பேரும் இருப்பார்கள். தமிழ்நாட்டில் இருந்து மல்ஹோத்ரா என்கிற அந்த அதிகாரி வரும் வரை, அவரை சந்திக்கும் வரை நீங்கள் உங்கள் அறையை விட்டு வெளியே வர வேண்டாம். கூடுமான வரை யாரையும் சந்திப்பதையும் தவிருங்கள். எங்கள் அதிகாரி வந்த பின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போதுமா, அதிகப்படுத்த வேண்டுமா என்று தீர்மானிப்போம். வெளியில் எங்கும் செல்ல வேண்டாம். ஷூட்டிங் முடிந்ததும் நேராய் ஹோட்டல் போய்விடுங்கள். ஒத்துழையுங்கள். உங்கள் நன்மைக்காகத்தான் சொல்கிறோம். நன்றி என்று அவர் நகர, சரி என்றார் பிரமிப்பாய் கோபாலன். கோவையை நோக்கி மதியம் 2 மணிக்கு புறப்பட்ட மல்ஹோத்ரா அண்ட் கோவின் அம்பாசிடர் 6:30 மணிக்கெல்லாம் ஈரோட்டை தாண்டி கொண்டிருக்க, முதல் காட்சி ஆரம்பிப்பதற்கு முன் காட்டின இந்தியன் நியூஸ் ரீலை முறுக்கு தின்று கொண்டு அஸ்வாரஸ்யமாய் பார்த்து கொண்டிருந்தான் அருண். 6:30 மணிக்கெல்லாம் ஷூட்டிங் முடிந்து பாலக்காடு திரும்பிவிட்ட கோபாலன்
தன் அறையில் ஒரு பீர் பாட்டில் காலி செய்துவிட்டு காலை நீட்டி கட்டிலில் படுத்துக்கொண்டு ஆங்கில நாவலை புரட்டினார். அத்தியாயம் 20. 9:30 மணிக்கு படம் முடிந்ததும் எழுந்து வெளியே வந்த அருண் ஒரு அசைவ ஹோட்டலில் திருப்தியாய் சாப்பிட்டுவிட்டு கை கழுவும் இடத்தில் இருந்த கண்ணாடியில் நடுவகிடு சரியாய் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டான். வெளியே வந்து ஹோட்டல் கிங் இருக்கும் திசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் வேகமாக. கையில் இருந்த டார்ச் லைட்டை சாலையின் ஓரம் இருந்த கிலோமீட்டர் கல்லில் அடித்து பார்த்தார் மல்ஹோத்ரா. பாலக்காடு 21 கிலோமீட்டர் என்றிருந்தது. சிகரெட் ஒன்றை எடுத்துக்கொண்டு, சீக்கிரம்பா, ஸ்டெப்னி கழட்டி மாட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் என்றார். ஜாக்கியில் நின்று கொண்டிருந்த சக்கர பகுதியில் மும்முரமாயிருந்த டிரைவரிடம். இதோ முடிச்சிடுறேன் சார். ஹோட்டல் கிங் 3 லிப்ட்ஸ் வைத்துக்கொண்டு முரட்டு பணக்கார ஹோட்டலாய் நின்றது. வரவேற்பு பகுதியே ஒரு பூஞ்சோலை மாதிரி ஃபவுண்டன் எல்லாம் வைத்திருந்தது. தயக்கமே இல்லாமல் நுழைந்தான் அருண். அருகே இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள் நுழைந்தான். ஒரு பேரரை அணுகி, 504 நம்பர், எந்த ஃப்ளோர்? 5வது ஃப்ளோர். ரிசப்ஷன்ல கேட்டா சொல்ல மாட்டாங்களா? கேட்கக்கூடாது என்றுதான் கேட்கவில்லை என்று அவனுக்கு விளக்கி கொண்டிருக்க நேரமில்லாமல் வெளியேறி ஒரு லிப்டை அடைந்து நுழைந்து 5 என்று சொல்லிய வினாடிகளில் 5இல் வெளியேறினான். நேரெதிரே 501 சந்தித்தவன் பார்வையை ஓட்டின போது பகீர் என்றது. 504 வாசலில் ஒரு ஆயுதம் ஏந்திய போலீஸ் நிற்க ஒரே ஒரு வினாடி தயங்கிவிட்டு பின் நேராக 504 வாசலை அடைந்தான். யார் நீங்கள்? என்ன வேண்டும் என்று தடுக்கப்பட்டான். டைரக்டர் கோபாலனை சந்திக்க வேண்டும். அவர்தான் என்னை வர சொல்லியிருந்தார். பெயர்? திருமலை. கோட்டை மாத இதழ் என்று சொன்னால் புரிந்து கொள்வார். அநேகமாக இப்போது அவரை சந்திப்பது உசிதம் இல்லை என்றுதான் நினைக்கிறேன். என்ன விஷயமாக சந்திக்க வேண்டும்? ஒரு பேட்டிக்காக. அவர்தான் என்னை, இருங்க வருகிறேன் என்று உள்ளே சென்று திரும்பி வந்து, போங்கல் என்றார். அருண் கதவை தள்ளி உள்ளே சாத்திவிட்டு கட்டிலில் சாய்ந்திருந்த கோபாலனை நெருங்கி, என்ன சார், பாதுகாப்பு பலமா இருக்கு? யாரோ என்ன கொல்ல வரானா. நம்ம ஸ்டேட் போலீஸ் கலவரப்படுத்தி என்னென்னவோ ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு. இதை பாருங்க திருமலை, எனக்கு மனசு பதட்டமா இருக்கு. இப்போ பேட்டியெல்லாம் வேணாம், நாளைக்கு ஃபோன் பண்ணுங்களேன். இதை சொல்லத்தான் உள்ள வர சொன்னேன். மல்ஹோத்ராவின் அம்பாசிடர் ஹோட்டல் கிங் முன் வந்து நின்றது. என்ன அது என்றார் கோபாலன் சுவாரஸ்யமாய். சொல்றேன், உங்களை கொலை செய்யறதுக்கு வர்றவன் யாரு தெரியுமா? யாரு? நான் தான் என்று கையில் பிடித்த அந்த கூரிய ராளுடன் கோபாலன் மேல் பாய்ந்து அவர் கத்துவதற்கு கூட சான்ஸ் கொடுக்காமல் மார்பு பகுதியில் பார்த்து ஓங்கி ஓங்கி குத்த ரத்தம் பாய்ந்து பாய்ந்து படுக்கை பூரா சிவப்பாய் மாறிக்கொண்டிருக்க தன் உதட்டில் தெரித்த ஒரு துளியை துடைத்து கொண்ட அருண் ராடை கீழே விசிறிவிட்டு வாசல் கதவை திறந்தான். ஐயா, கேரள போலீஸ் அவர்களே, உள்ளே சின்னதாய் ஒரு கொலை நடந்திருக்கிறது. நான் தான் செய்தேன். என்ன செய்யலாம் இப்போது என்று ஆங்கிலத்தில் கேட்க அவன் பிரமித்து போய் நிற்க வராந்தாவின் முனையில் மல்ஹோத்ரா தெரிந்தார். வீட்டின் வாசலில் பைக்கை நிறுத்தினதுமே ஓடி வந்த சுசீலா, என்ன சொல்லுங்க பரத், எதுக்காக செஞ்சான் அவன் என்றாள். வீட்டுக்குள்ள வந்து சொல்றேனே என்றான். வந்ததும், சொல்லுங்க சீக்கிரம், அந்த ஃபேனை போனேன், இப்படி பக்கத்துல வந்து உட்காரேன். ஆச்சு, இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா? 101% சரி. துரைபாண்டியனை உடனே கொலை பண்ணணும்னு துடிச்சானா. அதுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து இவனை பிடிச்சி தனியா இழுத்துக்கிட்டு வந்துட்டாங்களாம். அப்புறம் போலீஸ் கஸ்டடியில போனதால அவனை ஒன்றும் பண்ண முடியலையாம். யோசிச்சானா, துரைபாண்டியன் நல்ல மனநிலையில செய்யல, அவன் புத்திய பிசக வச்சது உன்னிப்படம். அதை இவனும் பார்த்தானா. ஆத்திரம் வளர்ந்துச்சான். என் அம்மா சாகிறதுக்கு காரணமாயிருந்த இந்த படத்துல நடிச்ச, டைரக்ட் செஞ்ச எல்லாரையும் தீர்த்திடுறதுன்னு மடத்தனமா ஒரு வெறிய வளர்த்துக்கிட்டானா. இப்போவும் துரைபாண்டியன் மேல ஆத்திரம் தீரலையாம். மொத்தம் 4 குறியான். கடைசியில மறுபடி பிரேமாவை தீர்த்திரணும்னு இருந்தானா. எல்லாம் சரி, ஏன் இவனா சரண்டர் ஆனா? இவன் நினைச்சிருந்தா சுலபமா தப்பி இருக்கலாமே. அதான் புரியல. இன்னொரு கேள்விக்கும் கடைசி வரைக்கும் பதில் சொல்ல மாட்டேன்னுட்டான். அதென்ன கேள்வி? 4வது குறி யாருன்னு தான் சொல்லல. நீங்க இல்ல, கவலைப்படாதீங்க, அதான் புடிச்சிட்டீங்களே. சத்தியமா மரண தண்டனை தான் கொடுப்பாங்க. தைரியமா இருங்க. இருக்கேன், இப்படி தோல் மேல கை போட்டுக்கிட்டா இன்னும் தைரியம் வரும் எனக்கு என்றான் பரத். 2 மாதம் கழித்து அந்த அதிகாலையில் பதறி அடித்து கொண்டு வந்து கையில் இருந்த தினசரி இதழை பரத்திடம் எறிந்தாள் சுசீலா. படிச்சு பாருங்க பரத், பாவி பய, அதனாலதான் தப்பிக்க முயற்சி பண்ணாம பேசாம இருந்திருக்கான். 4வது குறி. பரத் சத்தம் போட்டு படித்தான். வேலூர் மத்திய சிறைச்சாலையில் துரைபாண்டியன் என்னும் கைதியை மரண தண்டனை விதிக்கப்பட்ட மற்றொரு கைதியான அருண் கட்டையால் தாக்கி கொலை செய்தார். அட பாவி என்று பேப்பரை நழுவ விட்டான் பரத். முற்றும்.